राम राम हरे 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 कृष्ण 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्ण 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 हरे हरे गोपिका जीवन स्मरणम सद्गुरु महाराज की வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலரால் நோக்குண்டாம் மேனி உணுங்காது பூக்கொண்டு துப்பால் திருமேனி தும்பிக்கையாம் பாதம் தப்பாமல் சார்வார் நமக்கு வாகீஷாத்யா சுமனசா சர்வாத்தான உபக்ரமே எண்ணத்வா கிருத்யா சுயூதம் நமாமி கஜானனம் தோர்பர்யுக்தா சதுர்பிஹி ஸ்படிகமணிமயீமக்ஷமானாம் ததானாம் ஹஸ்தேரைக்கேன பத்மம் சிதபிசுகம் புஸ்தகம் சாபரேன वासां कुन्देन्दु शङ्खस्फटिकमणिनिभा भासमाना समाना सामे वाग्देवदेगं निवसतु वदने सर्वदा सुप्रसन्ना पूजन्तं राम रामेति मधुरं मधुराक्षरम् आरुह्य कविता शाखा वन्दे वाल्मीकिकोकिलम् आञ्जनेयमतिपाटलाननं काञ्चनाद्रिकमनीयविग्रहं पारिजातदुर्मूलवासिनं भावयामि पवमाननन्दनं यत्र यत्र रघुनाथकीर्तनं तत्र तत्र कृतमस्तकाञ्जलिं बाष्पवारि परिपूर्णलोचनं मारुतिं नमदराक्षसान्तकं मनोजपं मारुतिर्विवेकं जितेन्द्रियं बुद्धिमतां वरिष्ठं वातात्मजं वानरयूतमुख्यं श्रीरामदूतं शिरसा नमामि ஊடேஸ்வர்வைத்து எம்புதூநாடி உரோமம் வேந்து உண்பதவாசல் தான் உடலை பிரியும் போது முந்தன் சரணமே சரணம் என்றிருந்தேன் தேனுட கமல திருவிருக்கரசே திரை கொள்மான் நெடுங்கடன் கிளந்தாய் நான் உடை துவத்தால் திருவடி அடைந்தேன் நெய்விசாரண்யத்துள் எந்தாய் அஞ்சலே ஒன்று பெற்றான் அஞ்சலே ஒன்றை தாவி அஞ்சலே ஒன்றாராக ஆகியிருக்காக அஞ்சலே ஒன்று பட்டு அணங்கே கண்டு அயலாரோடு அஞ்சலே ஒன்றை வைத்தார் நம்மை அளித்து காப்பான் அரணவ பார்வதி பதையே ஜானகீகாந்த ஸ்மரணம் சத்குரு சுவாமினஹ ஆஞ்சநேய சுவாமினஹ சிவபதியான பகவானோட பரமானுக்கு விசேஷத்தினால் சத்குருநாதர் பரமகிருபையால் நம்ம தொடர்ந்து ராமாயணத்தை ஸ்மரணம் பண்ண பாக்கியத்தை கொடுத்துருக்கார். அதில் நேற்று தினம் முக்கியமான விஷயமான பரதருக்கு பகவான் பாதுகையை கொடுத்தார் ஆறுதலுக்கோசரம். ஏன்னா பரதர் கேட்கறச்சே எனக்கு யாருப்பா கதி அப்படின்னு கேட்டார். அப்படின்னு ராமர் ஒரே ஒரு சமாதானம் சொன்னார், வராணம் து ஜீவிதம்னால இப்போ நான் ராஜ்யா கூட பின்னாடி மரணம்னு ஒருத்தர் விதிச்சிருக்கு, அதனால பரதா இந்த பாதுகையை நீ எடுத்துக்கோ. ஆனால் பரதர் சந்தோஷமாக பாதுகையை வாங்கிட்டு, ஏன்னா அவர் பார்க்கறச்சு அப்படின்னா ததர்ஷ பரதோ குரும் நிரீட்சச முகூர்த்தந்து அதர்ஷ பரதோ குரும் போடுங்க. நிரீட்சச முகூர்த்தந்து தர்ஷ பரதோ குரும் அப்படின்னு ராமரை குருநாதராக பாவிச்சார். அப்படின்னு அவர் அண்ணனா பார்க்கல, குருநாதர் வராரே. அவர் ஜடாபாரத்தை பார்த்தா பரமேஸ்வரனா கண்ணில் தோணிடுது பரதாழ்வானுக்கு. அப்படின்னு அந்த பாதுகையை பக்தியோடு வாங்கினார். பக்தியோடு வாங்கி தலையில் அணைச்சிண்டு நந்தி கிராமத்துக்கு கிளம்பினார். அதுக்கு முன்னாடி ஜாபாலி மகரிஷி வசிஷ்டர் எல்லாரும் தடுக்கிறார். ஏன்னா அவளால் ஒத்துக்க முடியல. ஏன்னா ராமருக்கு எல்லா யோக்கியத்தையும் உடையவர் அவர். ஏன்னா ராஜா வர யோக்கியத்தை உடையவர். எல்லாரும் கேட்குறா, நீ ராஜ்யத்தை எடுத்துக்கோப்பா, நான் உன் குருபான் அப்படின்னு கேட்குறாரு. அது சொல்கிறார், உங்களை விட என் அப்பா தானேப்பா குரு, அப்பா அனுகிரகத்தை தான் நீங்களாம் யாருன்னு தெரியும், உங்கள்கிட்ட வேதம் கற்றுன்ற பிரயோஜனம் என்ன, அப்பாவோட சம்பர்க்கம்னால தான் உங்களுக்கு கிடச்சிருக்கு அப்படின்னு இத்தனையும் சொன்னார். ஜாபாலியோ என்ன பண்ணார், நாஸ்திகவாதம் பேசினார். எப்பயாவது ராமரை நம்ம வழிக்கு வரணுமே, உங்கள் அப்பா தானே 7 வாரத்துக்கு முன்னாடி தன சம்ஸ்காரமாகி அவர் இப்போது பரலோகத்துக்கு எங்கேயோ போயிட்டாரு, நீ பண்ண ஸ்ராத்தை இங்கே பண்ணால் அவருக்கு சேருமா? அப்புறம் அவர் தான் போய் சேர்ந்தாரு, ஏன் சத்தியம் தர்மம் சொல்லி புலமின்னு இருக்கு அவனுக்கு, உங்களுக்கு ஒரு வேளை புத்தி பேதரிச்சு போச்சா அப்படின்னு ஜாபாலி சொன்னது உடனே ராமரோ என்ன தூக்கி எறிஞ்சு பேசிடலாம் அவர்கள் மூஞ்சுக்கு நிறைய. அவர் சொன்ன வார்த்தையை கேட்ட உடனே வெச்சக்கண்ணை வாங்காத மாதிரி அவரை பார்க்காம வசிஷ்டரை பார்த்து பேசினார். வசிஷ்டரை பார்த்து பேசினவுடனே, நீயோ வேத வித்து சகல சாஸ்திரமும் படிச்சிருக்க, ஜாபாலியை தான் சொல்கிறார், நான் வசிஷ்டரை பார்த்து சொல்கிறார் அவர், நீங்களோ வேத வித்து சகல சாஸ்திரமும் படிச்சிருக்க, யாராவது ஒருத்தர் இப்படி பேசினா அவரை நாட்டுக்கு அனுப்பிச்சிடணும், அதுவே ஒரு பெரிய தண்டனை.
அதனால் நீ பேசின பேச்சுக்கு என்ன, ஒரு நாட்டு கழக்காமல் வந்து ஒரு வருஷம் நீ என்ன பேசக்கூடாது அப்படின்னு தண்டனை கொடுத்தது உடனே வசிஷ்டருக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு. ஜாபாலி மகர்ஷியோ ஏதோ வந்து அவர் நாசிகம் பேசணும்னு அந்த எண்ணத்தோட பேசலை, உன் மேலே இருக்கிற அளவட்ட பிரியத்தில் தான்ப்பா அவர் பேசினார், நீ நாட்டுக்கு திரும்பி வரணுமேன்னு அதுக்கோசரம் தான் பேசினார், நாளைக்கு தப்பாக நினச்சிக்காத என்னோட ஜாபாலிக்கு மனசில் திருப்தி வந்தது. அப்பா பொழைச்சோம்பா, இல்லைன்னா என்னை தண்டனை கொடுக்கறதுக்கு கூட துணியவே மாட்டேங்கிறாரு. அதில் ஏதோ வசிஷ்டர் அணுகிறது நல்ல வேலை பொழைச்சோன்னா அவள் கிளம்பினாலும் தெரியல. ஜாபாலி மகர்ஷி முதல்ல அயோத்தியா கிளம்பிட்டார், அதுக்கப்புறம் தொடர்ந்து எல்லாரும் அயோத்தியா கிளம்பினார். ராமரோட ஹட்டத்தனோட இங்கே என்ன முக்கியம்னா சத்தியத்துக்கும் தர்மத்துக்கும் தியாகத்துக்கும் காம்ப்ரமைஸ் கிடையவே கிடையாது. மற்ற எல்லாத்தையும் வேணால் காம்ப்ரமைஸ் பண்ண தயாராக இருக்கார். தகப்பனாரை காம்ப்ரமைஸ் பண்ணார், தன்னோட அம்மாவையும் காம்ப்ரமைஸ் பண்ணார், இப்போ தன்னோட மனைவியும் தன்னோட அருமையான மகாபிரதியான சீத்தையும் கூட இப்போ தியாகம் பண்ண போகிறார் இந்த கட்டத்தில். அத்தகைய ஆரண்ய காண்டத்தை இப்போ அனுபவிக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சித்திரக்கூடத்தில் வந்து பர்ணசாலை அமைச்சர் ராமர் இருந்தார். அப்புறம் அந்த ஊரை விட்டு கிளம்பணும்னா அங்கே ஒரு கிராமாதிகாரி இருக்கார். அந்த கிராமாதிகாரி விண்ணப்பத்தில் ராமர் வந்து மேற்கொண்டு யாத்திரை கிளம்புவோம்னு சொன்னாங்கன்னா கிராமாதிகாரிகள் உத்தரவு கேட்டு தண்டகாரன் கிளம்பினார். தண்டகாரன் கிளம்புற முன்னாடி முதல்ல வயதான தம்பதிகளான அத்திரி அனசூய மகர்ஷியை பார்த்தா. அவர்களோ எப்படி இருப்பானா, அவர்களோ வயசு 100 வயசுக்கிட்டே இருக்கும். ஆனால் அவளும் முடி வேற நரைச்சி போயிடுது. ஆனால் அவள் ரூபத்தை பார்த்தா, அவளோட கண்ணை பார்த்தா ரொம்ப தீக்ஷ்ணமாக இருக்கா. ஏன்னா ரொம்ப தபஸ் பண்ணி சாதனை பண்ணியிருக்கா. அத்தகைய அத்தி மகர்ஷி அனுசூயா மகர்ஷி தரிசனம் பண்ண அவர்கிட்டேருந்து தான் வந்து மும்மூர்த்திகள் அவதாரமே பண்ண போகிறா. பின்னாடி பாகவத்தில் வருது. அத்திரி அனுசூயா மகர்ஷியோட 2 பேரோட கலகத்தில் தான் சாட்சாத் பிரம்மதேவர் வந்து சோமனிங்கிற சந்திரனா அவதாரம் பண்ண போகிறார். அப்புறம் வந்து மகாவிஷ்ணு வந்து தத்தாத்திரேயரை அவதாரம் பண்ண போகிறார். அந்த தத்தாத்திரேயர் யார், கிருஷ்ணரோட மூதாதைகள் அப்படின்னு பகவான் வந்து உத்தவர் அவதூத்து கீதை சொல்கிறச்சே, உத்தவரோ வந்து லோகத்துக்கு வந்து உபதேசம் பண்ண வேண்டும். எனக்கு பக்காவாக புரிஞ்சுது. ஆனால் லோகத்தை அனுசரிக்கணுமே, நீ லோகத்துக்கு அனுசரிக்கிறதுனால அவளுக்கும் இந்த மார்க்கத்தை காட்டணுமே. உச்சிஷ்டோ போகினோ தாசால் தவமாயா ஜெயமை அப்படின்னு ஸ்லோகத்தை நேற்று பார்த்தோமே. உன் அனுகிரகத்தில் நான் மாயை ஜெயிச்சுட்டேன். ஆனால் ஜனங்கள் இந்த மாயை ஜெயிக்கணும்னா நீ ஒரு எளிமையாக உபதேசம் பண்ணணும். அது பகவானுக்கு உடனே கருணை பொங்கி வந்தது. அதுக்கப்புறம் தான் அவதூத கீதைங்கிற தத்தாத்திரேயரோட கீதையை வந்து சொல்கிறார். அவர் வந்து யாருன்னா அவரோட மூதாதையான யதுமகாராஜத்தை உபதேசம் பண்ணினார். தத்தாத்திரேயர் வேறு யாரும் இல்லை, கிருஷ்ணரோட குருவே அவர். அத்தகையான குருட்ட தத்தாத்திரேயர் வந்து யதுமகாராஜ் உபதேசம் பண்ணி 24 குரு தத்துவம் அப்படின்னு பாகவதத்தில் வருது. ஏன்னா எல்லா இடத்தையும் குரு வியாபிச்சிருக்கா. எது கற்றுக்கணுமோ அது குரு. நம்ம கண்ணில் வந்து யார் வந்து சத்ருவாக இருக்கா, நம்ம சொந்தக்காரனாக இருக்கா, நமக்கு எதிர்த்து நிற்கிறா அப்படின்னு நம்ம பார்க்கணும் அவசியம் இல்லை. அந்த எதிரிக்குள்ளேயே வந்து குருதத்துவம் இருக்குது. நம்மளோட கூட பழகிற நண்பனுக்குள்ளேயே குருதத்துவம் இருக்குது அப்படின்னு ஆராய்ந்து பார்த்து உபதேசம் பண்ணது தான் தத்தாத்திரேய மகர்ஷியாக வந்து பகவானே அவதாரம் பண்ணினார். அதுக்கப்புறம் வந்து பரமேஸ்வர ஸ்வரூபமாக துர்வாச மகர்ஷி அவதாரம் பண்ணான். கோவமே வடிவெடுத்த துர்வாச மகர்ஷி அவதாரம் பண்ணான். அப்படி அத்திர அனுசூய மகாபதிபுரை ஆற்றுல வந்து எல்லாரும் தங்கினான். ஒரு நாள் தங்கினான். அப்புறம் அத்தி மகர்ஷியை பார்த்து ராமலட்சுமணா சீத்தையும் 3 பேர் நமஸ்காரம் பண்ணினார். நமஸ்காரம் பண்ணுறச்சு அத்திரி மகர்ஷி சிரிச்சுட்டு, இருக்கட்டும்பா நம்ம அனசூயை பார்க்கலாம். அவளோ வந்து எப்பேற்பட்டவள்னா அந்த பேரிலே இருக்குது. ராமர் எப்படி அனசூயேன்னு அப்பேற்பட்ட குணவானோ அதுபோல் அப்பேற்பட்ட குணவத்தியானவள் அவங்களும். அது பேருக்கு ஏற்ற மாதிரியே பொருத்தமான பேர். ராமராது கேரக்டராக அப்ஜெக்டிவாக கொடுத்துருக்கா. அத்தகையான ராமபிரா அத்தகைய அனசூயோட பெருமை என்னென்னா, தேசம் வந்து ஒரே பஞ்சமாக இருந்தது. அந்த பஞ்சமான தேசத்தை வந்து தன்னோட தபசக்தினால் மறை வரும்படியாக வர வச்சா. அப்புறம் ஜலத்தை வந்து கங்கை ஜலத்தை ரொம்பும்படியாக வச்சா. அப்பேற்பட்ட பிரபாவசாலி அவ்வளோ வந்து என்ன தன்னோட பாதிவிரத்தினால தன்னோட சேஷத்தினால் வந்து பாதிவிரத்தினால வந்து நம்ம லோகத்தையும் பவித்திரமாக்கினார். அதுதான் அவளோட சக்தியே அப்படின்னு வந்து எல்லாரும் போனான். ராமலக்ஷ்மண சீதை முக்கியமாக போனான். அந்த சீதையை பார்த்த உடனே சீதைக்கோ அப்போ தான் வந்து 27 வயசு வனவாசம். அப்போ தானே ஆயிடுத்து அவளுக்கு. சீதைக்கோ 23 வயசு. இப்போ தான் வனவாசம் ஆகி 6 வருஷமாக இருக்குது. கிட்டத்தட்ட 6 வருஷம் கிட்டத்தட்ட ஆனதுக்கப்புறம் சீதையை பார்த்தா. அனசூயம்மாவும் 100 வயசு. பார்த்த உடனே சீதையை உச்சி முகந்து கொஞ்சம் நான் தம் பேத்தியை பார்த்தா மாதிரியே அப்படியே சீதையை பார்த்து அது உடனே சீதையோட குணத்தை பார்த்தா.
அந்த சீதை குணம் எப்பேற்பட்டவள்னா அனசூயா மகாபாகா தாபசீம் பிரம்மச்சாரிணி பிரதிகிண்ணீஷ வைதே அப்ரவீ ரிஷிசத்தமஹா அப்படின்னு தண்டவத்தா சீதை வந்து நமஸ்காரம் பண்ணினா. அப்படின்னு நமஸ்காரம் பண்ணதுக்கப்புறம் அனசூயை பார்த்தா. அப்படி அனசூயை பார்த்ததுக்கப்புறம் அவள் வந்து சொன்னா, இந்த மாதிரி ஸ்திரீகள் உலகத்தில் பார்க்கறது ரொம்ப ஆச்சரியம். ஏன்னா உங்கள் பர்த்தாவோ உங்கள் ஆத்துக்காரனோ நாடு கழிச்சினர். பொதுவாக யாரோ நாடு கழிச்சுனா ஒரு ஸ்திரீக்கு என்ன தோணும்? பொதுவாக எதுக்கு கல்யாணம் பண்ண பிரயோஜனம் என்ன? நம்ம ஆத்துக்காரன் நல்லபடியாக பார்த்துக்கணும், நம்மளை நல்லபடியாக வசதியோடு வச்சுக்கணும், ஒரு குறையும் நம்மளை வச்சுக்கூடாது. பிறந்தாத்துல நான் என்ன அனுபவிச்சேனோ அதை விட ஒரு மடங்கு முடிஞ்சால் ஏற்றமோ அதை விட ஒரு படி மேலே வந்து நான் அனுபவிக்கணும் அப்படின்னு இந்த ஸ்திரீக்கு தானே ஒரு சுபாவம். ஏன்னா சீதையோ அப்படி இருந்தாலும் அப்படியே எதிர்ப்பதமாக இருந்தா. ஆத்துக்காரர் எப்படி இருக்காரோ அதே பரிஸ்திதியில் தான் வரும்னு பார்த்தாங்க. ராமரும் கஷ்டப்பட வேணான்னு இருந்தார். சீதை கவலைப்படாத, வனத்துக்கு போகிற, வனம் போகிறது ரொம்ப கடினம், இல்லை அவஸ்தப்படுவ, ஒரே துஷ்ட மிருகங்கள் இருக்கும், அது உனக்கு கண்டு அது வந்து ஒரு கபலீகரணம் பண்ணிடும் அப்படின்னு இத்தனையும் சொன்னார். இதை எதையும் லட்சியம் பண்ணாமல் இதனால ராமர் மேலே அளவற்ற பக்தி, ராமர் மேலே அளவற்ற காதல், அளவற்ற அன்பு, ராமருக்காக எதை வேணாலும் தியாகம் பண்ணுவேன் அப்படின்னு அந்த பக்தியோடு இருந்ததுனால தான் வந்து சீதை வந்து சமம் கூட பார்க்காம மரத்தடியில் படுனா மரத்தடியில் படுத்துட்டார், தர்ப்ப புல்லில் படுனா தர்ப்ப புள்ளியே படுத்த. இத்தனை பரிஸ்திதி வந்து சீதை வந்து சின்ன வயசில் அனுபவிக்காததை வந்து இப்போ அனுபவிச்சுட்டு இருக்கான். இதனால்தான் ராமர் மேலே அளவற்ற பிரியம் அப்படின்னு சொல்கிறச்சே அனசூயை சொல்கிறா. இருந்தாலும் நான் ஒன்றும் உன்ட்ட சொல்லணும், நான் வந்து என் மனசு சங்கல்பிக்கிறதுனா அப்படி சொல்லணுன்னா பெரியவர்கள் இருக்கணும். ஏன்னா வந்தாவா வராட்டிப்போன்னு சொல்கிறது வந்து பிரிவு கிடையாது. அது எப்போனா அவளுக்கு முதல்ல வந்து அவள் உபதேசம் பண்ணணும், சஜஷன் கொடுக்கலாம், 100 மடங்கு சஜஷன் கொடுக்கலாம். ஆனால் என்ன அவள் வந்து அதுக்கு உடன்பாடு இல்லைன்னு பகவானை போய் பிரார்த்தனை பண்ணோம். அதுக்கு பதிலாக போய் பகவான்கிட்ட போய் இவா கேட்கலையே, இவாளுக்கு எதாவது நல்லபடியாக நடக்கணுமே, அது நடக்கணுமே, இது நடக்கணுமே அப்படின்னு கோயிலாக சுற்றி சரீரத்தை வந்து அப்படின்னு வருத்திண்டு அப்படி ஒரு பிரார்த்தனை அவசியம் இல்லை. ஏன்னா அந்த பொறுப்பு வந்து அவள் தகப்பனார் இருக்காரு, அவள் தகப்பனார் பார்த்துக்கிறார் அந்த பொறுப்பு. அவள் தகப்பனாருக்கு வந்து அவரும் வயசாகிடுது, அவரும் வந்து பெரிய இடத்துல வந்து பிளேஸ் ஆகிருக்கார். பெரிய இடத்துல பிளேஸ் ஆகிருக்குன்னா அவருக்கும் அந்த பொறுப்பு இருக்குது. எது சரி எது தவறுன்னு சொல்கிறதுக்கு அந்த விவேக புத்தி இருக்குது. அவர் பார்த்துப்பா, நம்ம வந்து வெறும் புத்தி சொல்லிவிட்டு அது எது சரி தப்புன்னு மட்டும் கேட்டால் நம்ம சரியை சொல்லிவிட்டு நம்ம வாய மூடின்னு ராமராமான்னு சொன்னால் போதும்னு இருக்கணும். அப்படின்னு இருக்கிறது தான் பெரியவா. நல்லது சொல்லணும், எங்கே இருக்கணுமோ அந்த இடத்துல சொல்லணும், தயக்காமல் இருக்கணும் அப்படின்னு நீங்கள் அனசூயை காட்டுற நம்ம தர்மமாக. யாசாம் ஸ்ரீனாம் பிரியோ பர்த்தா யாசாம் லோகே மகோதயா துஷீல காமவருத்தோவா தனேவா பரிவர்த்திதா நகரஸ்தோ மனஸ்தோவா பாபோவா எதிவா அசுபஹா. இங்கே கணவர்கள் லட்சணத்தை சொல்கிறார். நகரஸ்தோ வனஸ்தோவா, அவர் நாட்டை விட்டு விரட்டினா என்ன, வனத்தில் ஓரமாக ஒண்டியாக சஞ்சாரம் பண்ணினா என்ன, பாப்போவா எதிவாசுவா மகா பாப்பியா இருந்தால் என்ன, அப்புறம் என்ன அவளை பார்த்தா வந்து ஷைத்தான் கெட்ட சகுனம் அப்படின்னு சொல்கிறவனா இருந்தால் என்ன, அவளை ஒரு பொழுதும் தியாகமே பண்ணக்கூடாது, அவளுக்கு பக்கபலமாக இருக்க வேண்டும். யாசாம் ஸ்திரீனாம் பிரியோவர்த்தா, யாசம் ஸ்திரீனாம் அப்பேற்பட்ட ஸ்திரீகள் பர்த்தா மேலே அளவற்ற அன்போடு இருக்கணும். அது போல தான் புருஷர்கள் இருக்கணும். அப்படி ஒரு சமயம் வந்து சீஷியண்ணா அவர்கள் வந்து ஸ்ரீரங்கத்தில் போய் உபன்யாசம் பண்ண போகிறார். உபன்யாசம் பண்ணுறச்சே இப்போ பாகசப்தாவம் நடந்தது. அப்போ நடக்கிறச்சே அடிக்கடி ஒரு புருஷன் வருவார். ஒரு புருஷன் வந்து உபன்யாசம் கேட்டுட்டே இருப்பார். ஏதோ 3ஆவது நாள் 4ஆவது நாள் வந்து உபன்யாசத்துக்கு வரலை. அவரை வந்த உடனேயே அவரோ வந்து ரசிச்சு தலையாட்டுன்னு கேட்பார். ஏன்னா பொதுவாக பௌராணிகள் வந்து ரசிச்சு தலையாட்டு கேட்டாங்கன்னா அந்த ரசிகா மேலே அளவற்ற ஒரு அன்பு ஏற்படும். அப்படின்னு சீஷியண்ணாவுக்கு அவர் மேலே அன்பு ஏற்பட்டுருச்சு. அப்புறம் 5ஆம் நாள் 6ஆம் நாள் வரலையா, ஒரே தாபமாக போச்சு. வந்தவாளை போய் கேட்டார். கேட்ட உடனே அவாக்கு போனார். அவாக்கு போனதுக்கப்புறம் என்னாச்சுன்னா அவரும் பரிஸ்திதியை சொன்னான். இந்த மாதிரி என்னோட மனைவி வந்து ரொம்ப கஷ்டப்படுறா, அடிக்கடி அவளுக்கு வந்து முயாலகன் வியாதி வருது, ஃபிட்ஸு வருது, கஷ்டப்படுறா அந்த மனைவி. அதனால அடிக்கடி வந்து நாம் என்னோடய கண்காணிப்பு தேவைப்படுறது, நான் அவளை பார்த்துக்கணும். அதனால கதை வந்து விட்டு வந்தாலும் தாமதமாக இருக்குது, க்ஷமிக்கணும்னு நமஸ்காரம் பண்ணார். ஆனால் அண்ணா என்ன சீஷி அண்ணா என்ன பண்ணார், அவரை பார்த்த உடனே பிரதி நமஸ்காரம் பண்ணார்.
அப்பேற்பட்ட கனவு, அப்பேற்பட்ட பாகவதம் கேட்ட பிரயோஜனம் என்ன? ஸ்திரீ என்ன நிலையில் இருந்தாலும் விடக்கூடாது, என்ன பரிస్థிதியில் இருந்தாலுமே புருஷன் அவள் வேலை என்ன, பொறுப்பெடுத்து தன்னோட மனைவியை காப்பாற்றணும். அதுபோல தான் எங்கள் அனசூயை சொல்கிறா, ஸ்திரீகள் இடத்துல சொல்கிற, யாசாம் ஸ்ரீனாம் பிரியோபர்த்தா ஆசாம் லோகே மகோதயா, லோகத்தில் என்ன வேணா புருஷர்கள் இருக்கட்டும், அப்படின்னா துஷீலஹா நல்லடத்தை அற்றவனாக இருக்கட்டும், அவன் சந்தியாவனம் பண்ணலன்னு, சந்தியாவனம் பண்ணாலும் நம்ம என்னோட பிரின்சிபல் தாயாளனை அவனை தூக்கி ஓரமாக டைவர்ஸ் பண்ணிட்டு வேறு யாரும் வண்டி போகணுன்னு அவசியம் இல்லை. அதுதான் உலகத்தில் நடக்கிறதே. அவங்களும் சம்பாதிக்கலன்னு யார் தனம் இருக்கோ அந்த தனம் இருக்கிற புருஷனோட அவளோட எலோப் பண்ணுறான். ஆனால் நம்ம இந்தியா சௌக்கியமாக வாழ்றது காரணம் என்ன? ஒரு பிச்சைக்காரியாக இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு பிச்சைக்காரியாக இருந்தாலுமே யாராவது ஒரு பணக்காரனை பார்த்தா அவன் மனசு பிடிபடணும்னு எண்ணமோட வரலை. அப்படி பிச்சைக்காரனாக இருந்தாலுமே அந்த பிச்சைக்காரன் மனசை காப்பாற்றணும், அந்த கணவனை நல்லபடியாக வைக்கணும் அப்படின்னு ஆதரவோடு இருக்கிறதுனால தான் இப்போ பாரத தேசமாகவே இருக்குது. இல்லைன்னா மற்ற தேசமே ஆயிருக்கும். அப்படின்னு துஷீலஹா அப்படி நல்லடத்தை அற்றவனாக இருக்கட்டும், அப்புறம் ஏழையாக இருக்கட்டும், காமருத்தோவா அவர் என்னை விட்டுட்டு பரஸ்திரீ மேலே மோகிச்சவனாக இருக்கட்டும், பரஸ்திரீ மேலே மோகிச்சவனால அவன் அதோகதின்னு விட்டுக்கூடாது. ஏதோ அவன் அன்புனால அதுக்கு மேலே ஒருபடி அன்பை காட்டி அவன் மனசு திருப்பும்படியாக பண்ணணும். அதனால அவன் திரும்பினாலும் திருப்பாட்டியும் நீ உன் தர்மத்தில் ஸ்திரமாக இரு அப்படின்னு சீதையை சொன்னான். சொன்னதுக்கப்புறம் சீதை இப்படி சீதை பார்த்ததுக்கப்புறம் சீதை நமஸ்காரம் பண்ணினான். நமஸ்காரம் பண்ணணும் சீதை சொல்லலாமே, நான் இப்பேற்பட்ட சாரித்திர உடையல் பாட்டி, நீயே பாட்டி எனக்கு உபதேசம் பண்ணுற, எனக்கு தெரியாதா? எனக்கு இதெல்லாம் தெரியாத. நான் யார் தெரியுமா சீத்தை? நான் யார் தெரியுமா? ஜனக மகாராஜாவோட புத்திரி. அவரோ தர்மம் சொல்லி போதனை பண்ணி தான் சொல்லி கொடுத்துருக்கா. அதனால் உன் உபதேசம் எல்லாம் தேவையில்லை அப்படின்னு எடுத்து பேசலாமே. அந்த அப்பேற்பட்ட அனசூயைக்கு மரியாதை கொடுத்து பண்பு கொடுத்து தண்டவத்தை நமஸ்காரம் பண்ணி சொல்கிறா. கிம் புனர்யோ குண ஸ்லாக்யா மாத்ருவத் பித்ருவத் பிரியா யாம் விருத்தி வர்த்ததே ராம கௌசல்யாயாம் மகாபலா தாமேவ நிருபனாரீனாம் அந்யாசாமபி வர்த்ததே அப்படின்னு சீதை தன்னோட பர்த்தாவான ராமபிரான் சொல்கிற. நீங்கள் யாராவது பாப்பியாக இருந்தால் துராச்சாரியாக இருந்தால் நீ இந்த பட்சத்தை சொல்கிற, சரி நீங்கள் சொல்கிறது சரி யதார்த்தம். ஆனால் என் பட்சத்தை பாரு, என் பக்கம் பாரு. கிம்புணர்யோ குணஸ்லாக்கியா அவரை போல சம்பூர்ண குணவான் யாருமே கிடையாது. மாத்ருவத்து பிருத்வத் பிரியா அதுவும் அப்பா அம்மா அப்படி கண்காணிப்போடு பார்த்துக்கிற அப்பேற்பட்ட மாத்ருவத்து உலகத்தில் கிடையாது. அப்பேற்பட்ட தகப்பனார் மேலே அளவற்ற பக்தி இருக்கிறவன் யாரும் கிடையாது. அவர் ரெண்டு பேரும் மேலே சமமாக அன்பு செலுத்துறவர். யாம் விருத்தி வத்ததே ராம கௌசல்யாயா மகாபலா. ஒரு மனசில் பட ஸ்திரீ கிடையாது. ஏன்னா ஒக்கபத்னி ஜாகிர்வால் சொல்கிற மாதிரி ஒக்கமாட்ட ஒரே ஒரு வார்த்தை தான் பேசுவார். ராமோ திருநாவி பாஷத்தை அப்படின்னு கதையில் பார்த்துட்டே வந்தோமே. அப்புறம் ஒக்கபான ஒரே ஒரு அன்பு தான் பிரயோகம் பண்ணுவார். அந்த ஒரே ஒரு அன்புக்கு இவ்வளோ வேல்யூ இருக்குது. அப்புறம் ஒக்கபத்னி ஒரே ஒரு பொண்டாட்டி தான், ஒரே ஒரு பத்னி தான். அவர் யார் பார்த்தாலுமே எந்த ஸ்திரீ பார்த்தாலுமே கௌசல்யாயாம் மகாபலா கௌசல்யாயாம் வர்த்ததே. எந்த ஸ்திரீ பார்த்தாலும் தான் அம்மாட்ட எப்படி பழகுவாரோ மரியாதையோடு பழகுவாரோ அத்தகைய மரியாதையோடு எல்லாரோட பழகுவார். அப்புறம் தாமேவ நிர்பனாரீனாம் அந்யாசாமபி வர்த்ததே அப்படின்னு அங்கே இருக்கிற எல்லா ஸ்திரீகளும் தாம் அம்மா போல பார்த்துப்பார் அப்படின்னு ஆறுதலாக இருப்பார். அப்படி சொன்ன உடனேயே சீதைக்கு ராமருக்கும் சந்தோஷமாக இருந்தது. அவர் சொன்னதுக்கப்புறம் அனசூயை பார்த்தா. அனசூயை மேற்கொண்டு சொல்கிறா, சீதம்மா சீதை குழந்தை, உன் கதைக்கு நான் உன் கல்யாணத்துக்கு வரவே இல்லையே, அதனால் எனக்கோ ரொம்ப டைட்டாக இருந்தது. நம்ம யாத்துக்காரை நித்திய அக்னிஹோத்திரம் பண்ணுறா, அவரை கண்காணிப்போடு இருக்கணும். அந்த கண்காணிப்பு காட்டிலும் கூட இருக்கணும், கூட ஆதரவாக இருக்கணும். கூட ஆதரவாக இருந்த காட்டிலும் என்னென்னா ஒரு தேவையான வேலையில் அத்தனையும் சேவை செய்யும்படிய நிலவு இருக்குது. அதனால் உங்கள் கல்யாணம் பார்க்க முடியல, அதனால் உங்கள் வாக்கில் உங்கள் கல்யாணத்தை நீங்கள் சொல்கிறீங்களா அப்படின்னு கேட்டால் சீதைக்கு ஒரே சந்தோஷம் வந்த உடனே மேற்கொண்டு பாலகாண்டத்தில் என்ன நடந்ததோ அதை கிரமமாக சொல்லிட்டு வர. அப்படி விஸ்வாமித்திர மகர்ஷிகிட்ட தன்னோட அப்பா ஜனக மகாராஜா முக்கியமான பத்திரிகையை கொடுத்தார், பொண்ணுக்கு விவாகம்னு. அப்படி கொடுத்த உடனே 2 திவ்யமயமான புருஷர்களோடு அந்த திவ்யமயமான புருஷர்களோ அவர் பார்க்க அப்படி இருக்கானா, இவோ குமார மந்திரத்தே தேவதுல்ய பராக்கிரமம், அவன் தேவர்கள் விட பராக்கிரமசாலி.
அந்த தேவகளோ பராக்கிரமசாலி அவளை பார்த்தா மனுஷனா தோணலை. கண்ணு முன்னாடி 2 அஸ்வினி குமாரர்கள் வந்து எடுத்தாப்புல நிற்கிறாரு. அஸ்வினி குமாரர்கள் ரகசியம் என்னன்னா அவள் வந்து யௌவனத்தை கொடுப்பா அப்படின்னு அஸ்வினி குமாரர் கண் முன்னாடி நிற்கிற மாதிரி கண்ணில் பட்டுது. அப்புறம் ராமரோ வந்து அப்போ சதானந்த மகரிஷி என்னோட வாத்தியார், எங்கள் ஆத்து வாத்தியார் வந்து இவன் 3 நமஸ்காரம் பண்ணினான். அவர் பிரதி நமஸ்காரம் பண்ண விஸ்வாமித்திர மகர்ஷிக்கு. அப்புறம் வந்த விஸ்வாமித்திர மகர்ஷியோட கதையும் கேட்டார். சபையில் எல்லாருக்கும் தெரியட்டும் அப்படின்னு அவர் கதையை சொன்ன உடனே விஸ்வாமித்திரர் ஆகியபடி விஸ்வாமித்திரர் சொல்லுபடி எங்கள் ஆத்துக்கார சிங்கமாக நின்று சிவதனுஷை வந்து பிரதி நமஸ்காரம் பண்ணி ஒரு கையில் ஒரு பிடிச்சி எப்படி யானை கரும்பை முறுக்கிற மாதிரி சிவதனுஷை வந்து ஒரு முறுக்கினார். அப்படி சிவதனுஷை பங்கம் பண்ணதுக்கப்புறம் நானும் வந்து அறைக்குள்ளே இருந்தேன், கன்னி மாடத்தில் இருந்தேன், எங்களோட தோழிகளோடு விளையாடினேன். அப்போது அவர் எப்போ மிथिलेக்கு வராரோ எல்லா ஜனங்களும் திரட்டி தோல் கண்டா தோடே கண்டா துருக்கமலன் கால் கண்டா தாடே கண்டான் கமலாட்டவன் எப்படி வர்ணிச்சாரோ இப்படி ஜனங்க எல்லாரும் வெச்சக்கண்ணு வாங்காமல் எங்கள் பர்த்தாவை பார்த்தார். எனக்கும் மனசில் வந்து ஒரு ஆசை ஏற்பட்டுது. நானும் எங்கள் தோழிமாரோட பந்து விளையாடுறச்சு அந்த பந்து வந்து ராமரோட திருவடியில் பட்டுது. தாமரை போன்ற திருவடியில் பட்டுது. அதை பார்த்த உடனே ராமரோட ஹைட்டு பார்த்த உடனே நான் ஸ்டன் ஆகிட்டேன். நான் வந்து உடல் ஆவி எல்லாத்தையும் ராமர்கிட்ட சமர்ப்பணம் பண்ணேன். அவரும் என்னை வெச்சக்கண்ணு வாங்காமல் என்னையே பார்த்துட்டு இருந்தார். லக்ஷ்மணன் பாவம் ராமரை அழைச்சின்னு போகிறதா, ராமரை வந்து முன்னாடி அழைச்சின்னு போகிறதா, ராமர் வந்து வராரால் அப்படின்னு லக்ஷ்மணர் வந்து 2 கட்டாளையில் வந்து அங்கங்கே மேலைகளையும் பார்த்துட்டு இருக்கார். அப்புறம் சமயம் வந்தோடனே ஜனக மகாராஜாவுக்கும் வந்து தனுபங்கம் ஜெயிச்சிட்ட ஆலையிடணும்னு வந்த. அப்போது ராமர் சமாதானமாக சொல்லி எங்கள் அப்பாவோட கட்டளைப்படி விவாகத்தை ஜாம்ஜாமாக நடத்தலாம் அப்படின்னு சொன்ன உடனேயே அப்போ தான் தசரத மகாராஜா வந்தார் பரிவாரத்தோட 350 பத்னிகளோட. அதை 3 பட்டு பைசியகால கௌசல்யா சுமித்ரா கைகேயோட 3 பேரோட சேர்ந்து வந்தார். அப்படி சேர்ந்து வந்தோன்னே எல்லா மனுஷி திரண்டு ஜாம்னு விவாகம் நடந்தது அப்படின்னு தான் கல்யாணத்தை சொன்னார். அந்த கல்யாணம் நடந்த புதுசில் ஒரு முரட்டு மாமா வந்தார். வேற யாரும் இல்லை, பரசுராமர் தான். என் பேரில் ஒருத்தர் இருக்காரான்னு அப்படின்னு ஆத்திரத்தோட கையில் வந்து ஒரு கோடாரியோடு வந்தார். அப்போது எங்கள் மாமனார் மூச்சையை கீழே ஊந்துட்டார். எங்கள் பையனை வந்து சமாப்தி பண்ணிட்டு போகிறாரேன்னு பயத்தில் கீழே ஊந்துட்டார், ஷாக்கில் ஊந்துட்டார். அப்போது ராமரும் வந்து அந்த சமயத்தில் வந்து அவரோ கையில் வைஷ்ணவ தனுஷோடு இருக்கார். அப்போ ராமர் வந்து பரசுராமர்கிட்ட பிரதி அஸ்திரம் விளையாடுறார், புழுந்து விளையாடுறார். அதுக்கப்புறம் என்னென்னா ராமர் வந்து ஒரு பெரிய அஸ்திரத்தை எடுத்தார். ஏதோ மந்திரம் சொல்லி அபிமந்திரம் பண்ணி பெரிய அஸ்திரத்தை எடுத்தார். அப்போது இந்த மாமாவை என்ன பண்ணாருன்னா தன்னோட பாதி பலத்தை வந்து அத்தனையும் வந்து நிவேதனம் பண்ணிட்டார் ராமர்கிட்ட. அப்படி நிவேதனம் பண்ணிட்டு அவர் ஹிமாலயஸ்க்கு போயிட்டார். அப்படின்னு இத்தனையும் நடந்து 12 வருஷமாக நாங்கள் அயோத்தியில் வாசம் பண்ணினோம். அதுக்கப்புறம் அதை கத்தி தான் நாங்கள் இப்போ வந்து ஏதோ அம்மா சூழ்ச்சினால வந்து இப்போ வந்து வனவாசத்துக்கு 14 வருஷம் வனவாசத்துக்கு இப்போது உங்கள் ஆற்றுல இருந்து தங்கி இப்போ பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்ன உடனே அனசூய கண்ணுலேருந்தே ஜலம் வந்தது. கதையை கேட்டதுக்கப்புறம் ராமர் பார்த்தார், சீதா நீ கொடுத்து வச்சிருக்க, இப்போ ஏற்பட்ட மகாபிரதிகையோட சம்பர்க்கம் கிடச்சிருக்கு, அதனால அவள் வந்து நகை நட்டெல்லாம் கொடுப்பா, அதை பிரசாதமாக வாங்கிக்கோ அப்படின்னு சொன்ன உடனேயே சீத்தை நமஸ்காரம் பண்ணிட்டு ஒருகளோடு இருந்து அனசூய மாதாட்ட வந்து புகலத்தில் போட்ட நகைகள் ஆபரணங்கள் அத்தனையும் சீத்தை கொடுத்துட்ட. அந்த சீத்தை வந்து பிரசாதமாக வாங்கி தன் பையில் போட்டுட்டு அவன் 3 பேருக்கு சுற்றி நமஸ்காரம் பண்ணி தண்டகாரண்யத்துக்கு போனான். இப்படி இப்போ தான் ஆரண்ய காண்டமே ஆரம்பிக்கிறது. இப்போ சொன்னது அயோத்தியா காண்டமோட கடைசி பாகம். அனசூய ஆற்றுல தண்ணதுக்கப்புறம் தான் தண்டகாரண்யத்துக்கு கிளம்புறேன். அப்போ தண்டகாரண்யத்தை கிளம்புறச்சு ஆரம்பிக்கிறச்சே எப்படி இருந்ததுன்னா பிரவிஷத்து மகாரண்யம் தண்டகாரண்யமாத்மவான ததஸ்வராமோ துஷ்தர்ஷா தாபசாஸ்தம மண்டலம். அப்படி ராமர் கொண்டாடுறச்சே ஆத்மவான் ராமோதரஷா துர்தர்ஷா தாபசாஸ்தம மண்டலம் அப்படின்னு ராமா ஆத்மவான் தன்னை யாரும் தெரிஞ்சவர், அது ஆத்மவான் கஹா ஜிதக்ரோதா. அப்பேற்பட்ட ஆத்மவான் யாருன்னு நீங்கள் கொஞ்சம் சொல்லுங்கள் அப்படி வால்மீகி மகரிஷி சொன்ன மாதிரி அப்படி ராமஹா ஆத்மவான்
அவர் வந்து பூர்வத்தில் என்ன நடந்ததுன்னு வந்து அதை நினச்சிட்டே இல்லை. நம்மளாண்டா வந்து யாராவது பூர்வத்தில் நடந்தோன்னு அதை குத்தி காட்டிகிட்டே இருப்போம். ஆனால் ராமருக்கோ எப்பேற்பட்ட நிலனா பூர்வத்தில் என்ன நடந்ததுன்னு அதை பற்றி கவலையே நிச்சிந்தையே இல்லை, கேரே பண்ணலை. அப்படின்னு தண்டகாரத்தை பிரவேசம் பண்ணினார். ஏன்னா கைகை மாத்த சொன்னான், தண்டகாரண்யத்துக்கு போ, 14 வருஷம் வனவாசம் ஏற்றுக்கோ அப்படின்னு சொல்லிச்சு தண்டகாரனோட. அப்போ தான் கைகை மாத்தா சொன்ன உடனே போயிட்டு வந்தார். அப்படி தாபசாஸ்திரம மண்டலமான அங்கு ரிஷிகள் சூழ்ந்து தண்டகாரண்யத்துக்கு வந்த உடனே அங்கே எல்லா ரிஷிகளும் கண்ணை மூடிண்டு பணபக்தையே தியானம் பண்ணிட்டு தபஸ் பண்ணிட்டு ராமபிரான் வந்துட்டார்னோடனே தன்னோட ஞான சக்தியினால திவ்ய ஜானோபன்னாஸ்தே ராமம் திருஷ்டுவா மகர்ஷயாம் அவ்யகச்சதா பிரீதாக வைதேகீச்ச யசஸ்வினி. அப்படி கண்ணை மூடிட்டு எந்த பரமாத்மா வஸ்து வந்து அனாதியோ அக்ஷரமோ நிராகாரமோ நிர்விகாரமோ இத்தனை லட்சணங்களுடைய பரமாத்மா வஸ்து வந்து சகுணமா ஒரு சக்கரவர்த்தி திருமகனா, அப்புறம் கையில் கோதண்ட பாணியா, அப்புறம் வந்து உபய சீத்தையோட, அப்புறம் தம்பி லக்ஷ்மணனோட சேர்ந்து வந்திருக்கார். அப்படி பார்த்த உடனே இவா வந்து ஜபமாலையை ஓரமாக போட்டு யஜ்யத்தை வந்து ஓரம் கட்டிண்டு கையில் வந்து கமண்டலோட போய் தண்டவத்தா திவ்யஜானோ பண்ணாசே ராமன் துஷ்வாமாசையா பிரதி நமஸ்காரம் பண்ண வந்தார். இது நமஸ்காரம் பண்ணதுக்கப்புறம் ஏன்னா ரொம்ப வருஷம் நம்ம கண்ணை மூடிட்டு வந்து இந்த பரமாத்மா வஸ்து பார்க்கணும் அப்படின்னு மாத்தாசி பர்ணாசிகளாக காற்றை முழுகிண்டு கிடைக்கிற கிழங்குகள்லாம் சாப்பிட்டுண்டு இத்தனையும் ஆகாரத்தையும் வந்து நியமத்தோடு இருந்து யோகாபியாசத்தை கடைப்பிடிச்சு பிரம்மச்சரியத்தோடு இருந்து வந்து நம்ம இத்தனை பாடுபட்டோம். ஆனால் பாடுபட்ட பிரயோஜனம் என்ன? அந்த வஸ்து நம்ம கண்ணில் புலப்படாதது நம்ம பிரத்யட்சமாக வர மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா அவரோட கிருபை, வேதத்தோட பொருள் தானே அவர். வேதத்தின் சுவை பயனாய் திருமங்கை ஆழ்வார் கொண்டாடுறாரு பாட்சாதி பெருமாளை பார்த்து திருவல்லிக்கேணியில். அப்படின்னு வேதத்தின் சுவையான ராமச்சந்திர பிரபு வந்து நம்ம கண் முன்னாடி வந்துட்டார் அப்படின்னு எல்லாரும் ஓடி வந்து ராமபிரான் காலில் வந்து நமஸ்காரம் பண்ணுறார். ராமர் வெட்கப்பட்டு நவுறார். ஏன்னா நீங்கள் ஆணையிடுறவளாச்சே, நீங்கள் எப்படிப்பா எங்களுக்கு நமஸ்காரம் பண்ண முடியும், நான் தான் உங்களுக்கு நமஸ்காரம் பண்ணணும்னு கொஞ்சம் லேசாக நோண்டுது. இவா எழுந்ததுக்கப்புறம் பிரதி நமஸ்காரம் ராவண சீதையும் நமஸ்காரம் பண்ணினார். அப்புறம் எல்லாரும் போய் அவள் தம் கோரிக்கையை சொல்கிறார், தம் பிரச்சனையை சொல்கிறார். தேவயம் பவதா ரக்ஷ்யா பவதா ராட்சசா பவதா ரக்ஷ்யா பவத்யவாசினா நகரஸ்தோ வனஸ்தோவா தும்மோ ராஜா ஜனேஸ்வரா. இங்கே வந்து நீங்கள் தான் காப்பாற்ற வேணும். ரக்ஷயா பக்தியா ரக்ஷயா பவத் விஷயவாசினா, நீங்கள் வந்து என்னை காப்பாற்ற வேண்டும். ஏன்னா நீங்களும் வந்து வில்லம்பு ஏந்திவனாக இருக்க அப்படின்னு இத்தனை நாளாக இந்த வில்லை வச்சு கையாடினேன். இப்படி வில்லம்போடு நீ கூட கூட பட்டாக்கட்டியோடு இருக்க. அப்படி பட்டாக்கட்டியோடு இருக்கனா எனக்கு நீ அடைக்கலம் கொடுக்குற அப்படின்னு தெரியுது. அதனால நம்ம பொதுவாக ஒரு கேள்வி வருமே, தெய்வங்கள் எல்லாம் நம்ம கையில் கத்தி வச்சுருக்கு, தெய்வங்கள் வந்து கத்தி வச்சு ஆயுதத்தோடு இருக்கணும். பொதுவாக இத்தனை பத்த தெய்வங்கள் பார்த்தா ஆயுதங்கள் இல்லாத மாதிரி இருக்கா? விளக்கமாக சொல்லணும்னு அவசியமும் இல்லை தான். ஆனால் இத்தனை மதங்கள் தெய்வம் பார்த்தா ஆயுதம் இல்லாமல் இருக்கா, எல்லாம் கையை விரிச்சுட்டு உட்காந்துருக்கா. நம்ம தெய்வம் மட்டும் ஏன் ஆயுதமோடு இருக்குது? இதுக்காகனா அதுக்கு ஆச்சாரியால் சொல்கிற, பொதுவாக உலகத்தில் வந்து நிறைய பயங்கள் இருக்குது. ஆனால் பயங்கள் விட சிறந்தது என்ன? மரண பயம் இருக்கும். அந்த மரண பயத்தில் வந்து ஐசியூவில் வந்து ஒருத்தன் படுத்தாண்மை சுற்றி இருக்கிற வந்து விஸ்வநாமம் சொல்லுவானான்னு நமக்கு வந்து கேள்விக்குறிதான். ஏன்னா அதுக்கு அந்த ஜீவன் புண்ணியம் பண்ணியிருக்கணும். அந்த ஜீவன் புண்ணியம் பண்ணியிருக்கிறானா அதுக்கு ஏற்ற பேரனோ பிள்ளையோ அவனுக்கு மனசு நல்ல புத்தி தோணின உடனே அப்போ அந்த சமயத்தில் விஸ்வநாமம் சொல்லுவாரே தவிர ஏதோ இப்படி வந்து அது ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் வந்துடாது. அப்படின்னு அந்த ஐசியூவில் அவஸ்தப்படுற ஜீவனோ என்ன ஆகுன்னா வேற ஏதாவது சொற்கள் வரும். அப்புறம் அங்கே இருக்கிற மாட்டு பொண்ணும் இவர் வேற 10 தொலைகிறாரேன்னு நொந்துட்டுருப்பான். அப்புறம் அவர் புத்திரனும் என்கிட்ட பாஸ்வேர்டு சொல்லி தொலைய, எஸ்பிஐ அக்கௌண்ட்டுக்கு இந்த அக்கௌண்ட்டுக்கு பாஸ்வேர்டு சொல்லி தொலையேன்னு காதில் போட்டுவா. அப்புறம் திட்டுவா, உங்களால் இவ்வளோ பில்லு செலவாருன்னு வேற சொல்லுவோம். அப்படி இத்தனையும் நடக்கும். இதெல்லாம் விசவு கேட்டு தொலைகிற மாதிரி நிலைமையே வரும். அப்போது யார் கண்ணிலையும் படாத யமபட்டர்கள் பொதுவாக 3 பேர் நம்ம கண்ணில் படுவா. அப்போ கண்ணில் படுறது வந்து அந்த பயத்தை நீக்கணும்னா அதுக்கு ஒரே வழி இருக்குன்னு ஆச்சாரியார் சுப்பிரமணிய புஜங்கத்தில் சொல்கிறான். கிருதாந்தஸ்ய தூதேஷு
சண்டேஷு கோபாத் தஹ சிந்தி பிந்தீதி மாம் தர்ஜயத்சு மயூரம் சமாருக்கிய மாவைரித்வம் குணசக்தி பாணிம் மமாயாயு சீக்கிரம் கிருதாந்தஸ்ய தூதேஷு. இப்படி கண்ணில் வந்து யமபண்டர்கள் வரா 3 பேர் என்ன பண்ணுவான்னா அவளை வந்து வெயிட் பண்ண மாட்டா. யமஸ்ய கருணாநாசி கர்த்தவியம் மரிகீர்த்தனம். அப்படி யமனுக்கு கருணையே கிடையாது. அப்படி யமன் கண்ணில் பண்ணோன்னா அவன் புண்ணியசாலியாக இருக்கணும். அதுக்கு பதிலாக அவனோட அடியாட்கள் அப்புவர். அவர் அடியாட்களும் ரொம்ப ரமனை விட குரூரமானவர். அப்படி யமனுக்கே யமனா இருப்பாவா. என்ன பண்ணுவானா தஹ சிந்தி அவளை பார்த்து இந்த ஜீவன் வந்து ரொம்ப வருஷம் ஆட்டாடி இருக்கு, இதை பிடிடா. தஹ சிந்தி பிந்தி கையுங்கலமாக பிடிடா. மாம் தர்ஜயத்சு உருட்டுடா அவரை. அப்படியே வந்து கடு வச்சனமாக பேசுவா. அப்படி கடு வச்சனமாக பேசினா நமக்கும் ஹார்ட்டு லப்டப்னு வெடிக்கும். அப்போ லப்டப்னு வெடிக்கிற ஹார்ட்டில் வந்து திடீர்னு என்ன பண்ணோம்னா அது லவலேசம் கொஞ்சம் சாந்தமானோம்னா என்ன பண்ணோம்னா நம்மளால் வாயால் சொல்ல முடியாது, நாக்கு தருதருக்கும். அப்போ தருதருக்கிற நாக்கு நம்மளால் முடியலன்னு நம்ம இஷ்டதெய்வத்தை ஸ்மரணம் பண்ணோம். இங்கே முருகப்பெருமானை சொல்கிற மயூரம் சமாருக்கியமா வைரிதித்வம். மயூரம் சமாருக்கிய முருகர் மாத்திரம் வரணும் அவசியம் இல்லை, முருகரோட வேல் வரும். அப்படி மயூராதி ரூடனா மகிழ் வாகனா சக்திபாணி மமாயாகு சீக்கிரம். முருகருக்கு முன்னாடி என்ன வரும்னா வேல் வரும். அந்த வேல் என்னன்னா நமக்கு ஞானத்தை அளிக்கும். அப்படின்னு மகாவிஷ்ணுவே சக்கரத்தோடு இருக்காருன்னா நமக்கு ஞானத்தை கொடுக்கறது தான் சுதர்சன சக்கரம். அப்படி பரமேஸ்வரன் திரிசூலமோட இருக்காருன்னா நம்ம அகங்காரத்தை பிச்சு எடுக்கிறது கிள்ளி எடுக்கிறதுக்கு தான் அந்த சூலத்து பிரயோஜனம். அப்படி அம்பாலே சூலத்தோட இருக்கா, அம்பாலே கட்கத்தோட இருக்கா, அம்பாலே சக்கரத்தோட இருக்கா. எதுக்குன்னா நம்ம உள்ள இருக்கிற ஆணவ மனத்தை எடுக்கிறதுக்கு தான் ஆயுதத்தோடு இருக்கார். அப்படின்னு ராமர் எதுக்கு இருக்காருன்னா ஒரு பக்கம் குருநாதரா வந்து இருக்கார், நம்ம உள்ள இருக்கிற கஷ்டத்தை எடுக்கிறதுக்கு தான் வந்து ராமபிரான் வில்லோடு இருக்கார் ஒரு அர்த்தம். இன்னொன்னுன்னா ஆர்த்தசந்தோ பபூவா, யாரும் ஐயோடு சொல்லக்கூடாது அப்படின்னு அந்த எனர்ஜியோட திருட சங்கல்பத்தோட திருட பிரதனா ராமன் நிற்கிறார். அப்படின்னு தைரியமாக வந்து இவ எல்லாம் கேட்குறான். இவ கேட்ட உடனே அந்த தண்டகாரண்யத்தில் வந்து பார்த்தா அந்த அவர் ரிஷிகள் கேட்டான், எங்கள் மூதாதைகள் பாரு, எங்கள் புத்திரர்களை பாரு, எங்கள் சொந்தக்காரர்களை பாரு, இவாலும் சிவனே உட்காந்து தபஸ்தான் பண்ணிட்டு இருக்கா. இப்போ இவா பரிஸ்திதியை பாருன்னு பார்த்தா ஒரே எலும்பு மலையாக இருக்குது, ஒரே எலும்பு மலையாக இருக்குது, ஒரே சாம்பலாக இருக்குது. இதை பார்த்தோன்னே ராமர் கண்ணு செவந்ததுக்கப்புறம் இவர்களுக்கு பார்த்து உடனே வந்து ராமர் வந்து வாக்கு கொடுக்குறார். உடனே வாக்கு எடுத்ததுக்கப்புறம் அவள் கேட்குறான், பரிபாலகனோ ராம மத்தியானாம் விஷாச்சரி பராத்வரத்தோ பரிஞ்சதி வீர விதிவ்யானோ வஜ்ஜயே. அவள் எப்படி இருந்தானா கர்ப்பபூதா தபோதனாக. அவள் வந்து அவளுக்கு இந்த சக்தி இருக்கு, அவளுக்கு அந்த பௌருஷம் இருக்கு. அந்த பௌருஷம்னா அடித்தடி இல்லை, தபஸுனாலே அவள் சபிச்சிருவா. அந்த தபஸை செலவு பண்ணக்கூடாது, தபஸை வந்து ரத்தனமாக வச்சுக்க வேண்டும் அப்படின்னு வந்து ஒரு அம்மா வந்து குழந்தையை பார்த்துக்கிறதுக்கு வந்து ஏற்ற ஆகாரமோ ஏற்ற நியமமோட 9 மாதம் தபஸ்வியாக இருப்பாளோ அதுபோல் என் தபஸை வந்து நான் குழந்தைய போல் கர்ப்பத்தில் இருக்கிற குழந்தை மாதிரி நான் வந்து பார்த்துட்டு இருக்கேன், கர்ப்பத்தில் குழந்தை மாதிரி நான் பாதுகாத்துட்டு இருக்கேன் அப்படின்னு வந்து இவளோட சகாயம் வேணும்னோன்னு உடனே ராமர் வந்து பிரதிஜை பண்ணுறார். ராட்சசர்களை முடிச்சே கட்டுவேன் அப்படின்னு ஒரு பிரதிஜை கொடுத்த உடனே அவர் கையில் இருக்கிற தனுஷ் வந்து டைன்னு சத்தம் வந்தது. அந்த டைன்னு சத்தம் என்னன்னா வந்து வந்த ராட்சசர்களுக்கு எல்லாருக்குமே யவத்வாரம் ஓப்பன் ஆயிடுச்சு. அது காட்டுறதுக்கு தான். ஏன்னா பகவானே வந்து பின்னாடி வந்து காட்டுறார் பீஷ்மர் மகாபாரதத்தில். இப்போ மகாபாரத பீஷ்மர் சொல்கிற அது பகவான் வந்து நம்ம ஆயுஷ் என்னமோ நீ என்னமோ யுத்தம் பண்ணி அவளை வீழ்த்தினேன்னு மாத்திரம் இல்லைவா, அவர் வந்து எப்போ கண்ணுனால தீக்ஷ்ணமான கண்ணுனால இதோ பீஷ்மர், இதோ துரோணர், இதோ கர்ணர் இப்படின்னு நம்ம கையை காட்டினாரோ, இப்படின்னு கண் அசைந்து பார்த்தாரோ, உருவத்தை அசைந்து பார்த்தாரோ அப்பவே நம்ம அவுட்டுப்பா கிருஷ்ணா, அப்பவே அவுட்டுப்பா அர்ஜுனா, அப்பவே அவுட்டுப்பா கிருஷ்ணா கேட்ட உடனே சொல்ற யுதி துரகரஜோ விதும் ந விஸ்வகே கஜலுனித சமவாகிலங்கிருதாஸ்யே அமனிஷித சரை விவித்யமானஹ त्वचिबलसत् कवचेष्टु कृष्णात्मा सपदि सखिवचो निशम्य मज्जे निज परयोर्प्रलयोरतं निशेष्य शिरमति परसैनिकायु आयुरक्षणा कृतवति पार्थ सद्गे रतिर्ममाप्सु அப்படின்னு சப்பதி சக்கிவச்சோ நிசம்ய மத்தியே பீஷ்மசுதியில பாகவத்தில் சொல்ற. அப்படின்னு அர்ஜுனரும் ரொம்ப தளர்ச்சியில் இருக்கார். நிஜ பலையோகோ ரத்தம் நிவேசிய
இவர்களை பார்த்தா சொஜனன்னு தோணிட்டான். அப்போ பகவான் என்ன பண்ணார்னா, இவரை சூட்டு கொடுக்கணும், இவருக்கு ஒரு மோட்டிவேட் பண்ணணும். இவரை மோட்டிவேட் பண்ணணும்னா மயைவேத்தே நியதாக பூர்வமேவ நிமித்த மாத்திரம் அப்படி சொல்லிடாச்சுன்னு 11 ஸ்பஷ்டமாக சொல்கிற கீதையில். ஏன்னா அர்ஜுனா, நீ வந்து யுத்தம் பண்ணி வீழ்த்தன்னு மாத்திரம் இல்லை, நீ யுத்தம் பண்ணுறது உன்னோட சாஸ்திர தர்மம், நீ அதை செய்யணும். ஆனால் மயைவேத்தே நியதாக பூர்வமேவ, நான் முன்னாடியே என்ன பண்ணேன்னா பூர்வத்திலே வந்து இவளை சமாப்தி பண்ணிட்டேன். எப்படின்னா இவன் ஆயுஷ் அத்தனையும் நான் கபலீகரணம் பண்ணிட்டேன். அதான் நிச்ச ஸ்ரீரவதி பரசைனிகாயக்ஷனா. இதே விஷயத்த பீஷ்மாச்சாரிய சொல்கிறார். நான் பரசைனிய ஆயுதமான எங்கள் போல இருக்கிற மூதாதைகள், எங்கள் போல இருக்கிற மகர்ஷிகள் மகாரதிகள் ஒரு பார்வனாலே எங்கள் ஆயுஷை வந்து சுவாகா பண்ணிட்டாரே. எல்லாவற்றையும் பார்த்த சகியே ரத்னமாது. அப்பேற்பட்ட கிருஷ்ணரே, நீ அர்ஜுனருக்கு வந்து சகாவாக இருந்தியே, அர்ஜுனருக்கு வந்து கூட சக்கியம் பண்ணியா, அவருக்கு சாத்தியம் பண்ணியே, எங்கள் பேர் அர்ஜுனருக்கு இப்படியேப்பட்ட கௌரவத்தை நீ கொடுத்தியே அப்படின்னு இங்கே பீஷ்ம சிரிச்சுட்டே சொல்கிறார். அதே மாதிரி ராமர் வந்து ஒரு கோதந்த டங்காரத்தினால வந்த ராட்சசருக்கு எல்லாருக்குமே எவ்வளோ நிச்சயம்னு ஆயிடுச்சு. அப்படின்னு ஒரு சமயத்தில் விராதன் வந்துட்டார். அப்போ விராதன் வந்ததுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா, அப்போ வந்து ராமரும் என்ன பண்ணாருன்னா, ஒரு ரிஷிக்கு தபஸுக்கு பலனாக வந்து 1 மாதம் அவ பண்ண அதிதி சம்ஸ்காரத்தை ஏற்றுக்கொண்டு தங்கினார். அப்புறம் சில ரிஷிக்கு 1 பட்சம் தங்கினார், சில ரிஷிக்கு வந்து 1 மாதம் தங்கினார், ஒரு ரிஷிக்கு 1 ரித்து தங்கினார், ஒரு ரித்துனா வந்து 1 சீசன் தங்கினார். அப்புறம் வந்து சில ரிஷிக்கு வந்து 2 சீசன்ஸ் தங்கினார். அப்புறம் வந்து 6 மாதமாக ஒரு இடத்துல தங்கினார், அதான் ஒரு அயனத்தில் தங்கினார். அப்புறம் வந்து 1 வருஷம் வந்து 1 சம்பத்சரம் தங்கினார். இப்படின்னு வந்து அப்படின்னு போனால் வந்து 6-7 வருஷமாயிடுச்சு. அப்படின்னு ஒரு 10 வருஷத்தில் வந்து அப்படியே நகரத்திலே வந்து அப்படி வனவாசம் வந்து அப்படி காலப்போக்கில் போச்சு. 10 வருஷமாயிடுச்சு, அப்படியே 14 வருஷத்தில் 10 வருஷம் அப்படியே போயிடுச்சு. அப்படின்னு இருந்ததுக்கப்புறம் அந்த தபஸுக்கும் அவள் பண்ண பக்திக்கு அனுகிரகம் பண்ணிட்டே வரச்சே ஒரு பயங்கரமான ராஜா பயங்கரமான அசுரன் அந்த அசுரனும் வந்து 20 அடி உயரமாக இருக்க. ஏன்னா ராமரோ 12-13 அடி, ராட்சசர்கள் எப்படி இருப்பா, ராவணரும் எப்படின்னா பாண்ட்ரி அளவுக்கு ஹைட்டில் இருக்கார் ராவணன். அதே மாதிரி ஒரு பெரிய அசுரன் வந்தார், பெரிய ஈட்டி, இன்னொரு கையில் பெரிய ஸ்தூலம். அந்த ஒரு ஈட்டியில் சிங்கமோட முகமோ புலியோட முகமோ பேத்தெடுத்தப்பட்டதாக இருக்குது. இன்னொன்று வந்து என்னன்னா, யானை முகமோ கரடி முகமோ குதிரை முகமோ அப்புறம் சிங்க முகமோ இப்படின்னு ஈட்டி அவர் திரிசூலத்தில் வந்து குத்திப்பட்டதாக இருக்குது. இப்படின்னு 2 ஆயுதத்தை கொண்டு வந்து பயங்கரமாக பல்ல விரிச்சுட்டு விராதர் வரச்சே. அப்படின்னு சீதையோ குட்டியாக இருந்தான். அந்த சீதையை பார்த்த உடனே அந்த சீதை என்ன பண்ணால் சூலத்தையும் திரிசூலத்தையும் ஒரு கையில் பிடிச்சி கொண்டு சீதை அப்படியே லபக்குன்னு அபகரணம் பண்ணிட்டு போகிற. அபகரணம் பண்ண உடனே சீதையோ ராமா லக்ஷ்மணான்னு கதறா. அப்படி கதறினது உடனே 2 பேரும் ஓடி அம்புகளை விருத்தன இவனோட நிறுத்தினா பாடில்லை. சீதையை பிடிச்சிட்டு வந்து 2-3 ஒரு 500 மீட்டர் ஓடுற. இப்படி 500 மீட்டர் ஓடிட்டே இருக்கச்சே அப்போ வந்து பெரிய அஸ்திரத்தை பிரயோகம் பண்ணுறா. பெரிய அஸ்திரத்தை பிரயோகம் பண்ண என்ன பண்ணார்னா, நம்ம இவாளை சமாப்தி பண்ணியே திரும்பணும்னு சீதையை ஓரங்கட்டி வச்சிட்டார். அப்புறம் ராமலக்ஷ்மணாவை வந்து லபக்குன்னு பிடிச்சார். லபக்குன்னு பிடிச்சி வந்து அவளோட கழுத்தையும் 2 பேரும் கழுத்தை பிடிச்சிட்டு விராதன் வந்து ஓடினதுக்கப்புறம் ராமர் வந்து ஒரு க்ஷணம் வந்து பயந்துட்டார். லக்ஷ்மணா, நம்ம இப்பேற்பட்ட பரிస్థితిயில் இருக்கோம், ஏற்கனவே நம்ம வனவாசத்துக்கு வச்சிருக்கா, இப்போ இப்பேற்பட்ட ஒரு அசுரனை சமாளிக்கும்படியான நிலைமை வந்துருக்கு அப்படின்னு லக்ஷ்மணத்தை தீனமாக சொன்னார். லக்ஷ்மணன் வந்து, அண்ணா கவலைப்படாதண்ணா, இன்னொரு வாய்ப்பு இருக்கு, நம்மகிட்ட வந்து பட்டா கத்தி இருக்குல்ல, நம்ம கட்கத்தால் 2 கையும் சேதம் பண்ணிடுவோம். அப்படி 2 கையை வெட்டினார். ராமர் ஒரு கையை வெட்டினார், லக்ஷ்மணர் ஒரு கையை வெட்டினார். ஆலமரம் கீழே உழுந்தா மாதிரி விராதன் கீழே உழுந்தார். கத்து கீழே உழுந்தோடனே ராமரோட திருவடி வந்து விராதனோட மஸ்தகத்தில் பட்ட உடனே திவ்ய ஞானம் வந்தது. திவ்ய ஞானம் வந்த உடனே ராமரை பார்த்து ஸ்துதி பண்றார். கௌசல்யா சுப்ரஜாதாத ராமசுதம் விதிதோ மயா வைதேயி ச மகாபாகா லக்ஷ்மணஸ்ய மகாயசா அபிஷாபாத் ஹதம் கோரம் பிரவிஷே தண்டகாவனம் அப்படின்னு இந்த ராட்சசி தனு இருந்தது. அப்போ வந்து இன்னும் விமோச்சனம் பண்ணு அப்படின்னு வந்து பூஜனீய புத்தியோடு விராதன் கேட்டார். தக்ஷணம் ஞாபகம் வந்தது அவருக்கு.
இப்படி பகவான் வந்து ஒரு காலால் கயாசுரன் இன்னி வரைக்கும் இருக்கிறாரோ, அதனால் அப்பேற்பட்ட கையை வந்து தரிசனம் பண்ணால் நமக்கு புண்ணியம் ஏற்படுறதோ, ஒரு காலால் ராமன் வந்து விராதர் மஸ்தகத்தை இவர் மாறுபல பண்ணுறார் கயாசுரனுக்கு. அப்படி விராதன் வந்த உடனே தக்ஷணம் ஞானம் வந்து ராமன் லக்ஷ்மணி ஸ்துதி பண்ண ஆரம்பித்தார். ராமரோ சாட்சாத் மகாவிஷ்ணு அவதாரம், லக்ஷ்மணரோ ஆதிசேஷன் அவதாரம், அப்புறம் சீதையோ மகாலட்சுமி அவதாரம், பிராட்டி அவதாரம். பார்த்த உடனே அவர் வந்து சொல்கிறார், பூர்வ கதையை சொல்கிறார். நான் வந்து தும்புருன்னு கந்தர்வனாக இருந்தேன். அப்போ இருக்கச்சே என்ன பண்ணேன்னா, நான் வந்து சும்மா இருக்காமல் நான் சிவனேன்று இல்லாமல் குபேரனோட நான் போராடினேன், குபேரனோட சண்டை போட்டேன். அப்போது குபேரன் தப்பான விதத்தில் நடந்த உடனே என்னாச்சுன்னா, நீ நரமாம்சம் சாப்பிடும்படியாக ராட்சசனாக போகிற, தண்டாவனத்தில் பைத்தியமாக அலை அப்படின்னு சபிச்சிட்டாருன்னு. சபித்த உடனே நான் வந்து இத்தனை வருஷமாக தண்டகாவனத்திலே வந்த ரிஷிகளை ஆகாரமாக எடுத்துட்டு மீல்ஸாக எடுத்துட்டு அவளால் கபலீகரணம் பண்ணிகிட்டே இருந்தேன். அதனால எப்போ விமோச்சனம் வந்து நாயாக வந்து திரிஞ்சேன். அப்பா நீ வந்தியே, என்னோட பார்த்த உடனே வந்து எனக்கு மனசு லேசாக ஒரு நிம்மதி வந்தது. அப்புறம் வந்து சொல்கிறா, எனக்கு ஒரு வரம் கிடச்சிது, நான் ஒரு வரத்தை பெற்றுக்கொண்டேன், அஸ்திர சஸ்திரனால வீழ்த்த முடியாதுண்ண. அதனால நீ என்ன பண்ணுனா, நீ வந்து ஒன்று கட்கம் இருக்கல, நீ கத்தியால் வந்து எப்படி வந்து காய்கறியை வந்து பீஸாக வெட்டுவோமோ அந்த மாதிரி 3 செக்ஷனாக வந்து சரீரத்தை வெட்டு. நீ வெட்டினாலும் நான் வந்து செத்து போக மாட்டேன். நீ வந்து உயிரோட எல்லாத்தையும் கலந்து வந்து நீ வந்து அக்னியில் சித்தியை மூட்டு அப்படியே சம்ஸ்காரம் பண்ணிடு. சம்ஸ்காரம் பண்ணினா நான் வந்து கந்தர்வ சரீரத்துக்கு நான் வந்துடுவேன் அப்படின்னு ராட்சச தனவுல வந்து இத்தனையும் சொல்கிறார். சொன்னோட ராமர் ஆகியபடி விராதனோட வச்சனத்தபடி அவர் வந்து கத்தினாலே வதம் பண்ணிட்டார், கட்கத்தினாலே வதம் பண்ணிட்டார். வதம் பண்ணி அதுக்கு ஏற்ற தன சத்காரம் பண்ணி அதுலேருந்து சாப விமோச்சனமாகி கந்தர்வ ரூபத்தை பெற்றுக்கொண்டு, தும்புருவைங்கிற கந்தர்வ ரூபத்தை பெற்றுக்கொண்டு 3 பேரையும் பிரதட்சணம் பண்ணி 3 தடவை நமஸ்காரம் பண்ணிட்டு திரும்ப ஸ்தானத்துக்கு கிளம்பினார். அப்படி இதோட விராதவதம் ஆயிடுச்சு. அப்புறம் வந்த எல்லாருக்கும் சந்தோஷம் ஆயிடுச்சு. ஏதாவது ஆஸ்பதி ராமத்வாம் அதிசயம் செய்யுகே குபேரன் சொன்ன மாதிரி குபேரனோட ஆக்கியபடி குபேரனோட வாக்கையும் வந்து சபலம் பண்ணிட்டார். பண்ணதுக்கப்புறம் அப்புறம் ராமபிரான் வந்து ஆலோசனை பண்ணினார், நம்ம இனிமே சரபங்கரோட ஆசிரமத்துக்கு போக வேண்டும் அப்படின்னு சங்கல்பம் பண்ணிட்டு இவா வந்து சரபங்கர் ஆசிரமத்துக்கு போனார். அப்படின்னு சரபங்கரோ வந்து மகா தபஸ்வி, ஆயிரக்கணக்கான வருஷமாக வந்து தபஸ் பண்ணிக்கார். தபஸினால பூலோகம், புவர்லோகம், சுவர்லோகம், மகர்லோகம், ஜனோலோகம், தபோலோகம், சத்தியலோகம் ஆகிய 7 லோகங்களும் சாட்சாக்கரிச்சார். நடச்சா பிரம்மலோகம் போயிடுவார், நடச்சா பூர்லோகம் போயிடுவார், நடச்சா மகர்லோகம் போயிடுவார். 7 லோகம் ஆக்சஸ் அவர் கிடச்சிருக்கு. ஆனால் இந்திரனுக்கோ என்ன, இவர் 7 லோகம் ஆக்சஸ் போயிட்டாரே, எனக்கு வந்து இவர் நம்ம ஆக்கு வந்து எங்கள் சொர்க்கத்துக்கு வந்து ரொம்ப ஊர்வசியோட கைகளால் அப்புறம் என் கைகளால் பாத பூஜை பண்ணணும், பெரிய ஆசனம் எங்கிட்ட இருக்குது, இப்பேற்பட்ட மகானை வர வச்சா நம்ம நல்லபடியாக இருப்போம் அப்படின்னு இந்திரன் என்ன பண்ணார்னா விமானத்தோடு இறங்கி வந்தார். கையில் வந்து புஷ்பத்தோட, அதுவும் அந்த தேவலோகத்தோட புஷ்பம் வந்து வாடாத புஷ்பத்தோடு இந்திரன் வந்தார். அப்போ இந்திரன் வந்தார் உடனே லக்ஷ்மணர் பார்த்துட்டார். லக்ஷ்மணன் பார்த்து, அண்ணா நம்ம உடனே போக வேண்டாம், நம்ம கொஞ்சம் நேரம் காத்துட்டு இருப்போம். இந்திரனுக்கு வந்து கொஞ்சம் லேசாக திரும்பின உடனே நம்ம அப்போ உள்ளே போனோம் சரபங்கர் ஆசிரமத்துக்கு அப்படின்னு சொன்ன உடனே ராமபிரான் லக்ஷ்மண வச்சனத்தை கேட்டு ஒரு இடத்துல ஓரமாக இருந்தார். இப்போது இந்திரன் வந்தார் சரபங்கருக்கு. அப்போ தான் வந்து ரொம்ப நேரம் தபஸ் பண்ணிட்டு யஜ்யத்தை யஜ்யம் வந்து முன்னாடி நடத்திட்டு இருக்கார். ஏன்னா தான் சரீரத்தை சமர்ப்பணம் பண்ணுற தயாராக இருக்கார் சரபங்கர். ஏன்னா அவரே ஆயுட்காலத்தை பூர்த்தி பண்ணணும்னு எண்ணத்தோடு இருக்கார் சரபங்கர். அத்தகையான சரபங்கர் வந்து தபஸ்வியாக இருக்கார். தபஸ்வியான சரபங்கர் வந்து இந்திரன் தரிசனம் பண்ண போனார். இந்திரன் வந்து வினயமாக கேட்டார், சுவாமி மகர்ஷி ஒரு சின்ன விண்ணப்பம். என்னப்பா சொல்லு, என்னை வந்து என் ஆக்கு வரையலா, சொர்க்கலோகத்துக்கு வரையலா, அத்தான வஸ்துக்கள் வந்து நான் உங்களுக்கு கொடுக்குறேன். நீங்கள் பண்ணுற புண்ணியத்துக்கு உங்களை மாதிரி மகாத்மா பார்க்கணும்னு வந்து நாங்கள்லாம் கொடுத்து வச்சுருக்கோம். எங்கள் லோகத்தை நீ வாசம் பண்ணினா நம்ம நல்லபடியாக க்ஷேமமாக இருக்கும். உங்களோட ப்ரெசன்ஸ் எங்களுக்கு வந்து எங்கள் அப்பேற்பட்ட கீர்த்தியை உண்டாகும் அப்படின்னு சொன்ன உடனே சரபங்கர் ஆசைப்படுவாரா? ஏன்னா அப்பேற்பட்ட தபஸ்வி, இத்தனை தபஸ் பண்ண பிரயோஜனம் என்ன?
எந்த பரமாத்மா வஸ்துவை வந்து நாடனமே, எந்த பரமாத்மா வஸ்து வந்து இத்தனை லட்சணங்களோடு இருக்கே நம்ம கண்ணு புலப்படாதோ அந்த பரமாத்மா வஸ்து வந்து கருணைக்காக நம்ம கண்ணு முன்னாடி ஒரு மானுஷ ரூபமாக வந்திருக்கு. அந்த மானுஷ ரூபத்தோடைய பரமாத்மா வஸ்து பார்க்கறதுக்கு தானே நான் இத்தனை தபஸ் பண்ணியிருக்கேன். இத்தனை தபஸ் பண்ண பிரயோஜனம் என்ன? அந்த மானுஷ ரூபத்தை வந்து கண்ணால் அனுபவிக்கணும். அதுக்கு தான் வந்து இந்த தபஸோட பிரயோஜனம் அப்படி மனதாக நினச்சிட்டு இந்திரனை வந்து நிதானமாக பேசி திரஸ்காரம் பண்ணினார். பண்ண உடனே இந்திரனுக்கு சூடு உண்டாகிடுது, அவரோட விமானத்துக்கும் சூடு உண்டாகிடுது. இப்படியே நின்றா நம்ம விமானம் பொச பொசன்னு எரிஞ்சிட போகிறது, அதனால நம்ம சொலோகத்துக்கு கிளம்பிடலாம் அப்படின்னு அவசரத்தில் இந்திரன் வந்து விமானத்தில் ஏறிட்டு சொர்க்கலோகத்துக்கு கிளம்பிட்டார். கிளம்பின உடனே அப்போதான் ராமபிரான் வந்தார். அப்போ ராமபிரான் வந்தது உடனே அவர் பார்த்தார். அது ராமபிரான் வந்ததுக்கப்புறம் அவரை பார்த்த உடனே திருஷ்டுவா சதக்கருங்கற்ற ராமோ லக்ஷ்மணம் பிரவீத் தேஹயா பிரபூதஸ்ய புராசக்ரசிரஸ்துதா அந்தரிச்சகதா திவ்யாக தைமே ஹரையோ துருவம் அத சமவிகச்சந்தம் பிரேக்ஷ ராமம் சசீபதி அத பத்ரி தமாமந்திரிய யயோ திவ்யமரிந்தமா அக்னிஹோத்திரம் உபாசீனன் சர்வம் உபாகமத்து அப்படி சரபங்க வரிசை ஆசிரமத்துக்கு உள்ளே போயிட்டார். மாமேஷ வரதோ ராம பிரம்மலோகம் வினீசதி பிராமாச்சலாகபிஷ்டாச்ச பிரதிகின்னீஸ்வமாமகான் அப்படின்னு ராம நமஸ்காரம் பண்ணினார். சரபங்கர் பிரதி நமஸ்காரம் பண்ணார். தாம் பகவான்னு தெரிஞ்சு நமஸ்காரம் பண்ணினார். அப்படி நமஸ்காரம் பண்ணுறச்சே பிராமாச்ச நாகபிஷ்டாச்ச பிரதிகின்னீஸ்வமாமகான் ராமான இத்தனை புண்ணியத்தையும் உன் அனுகிரகத்தில் சம்பாதிச்சேன். ஆனால் புண்ணியத்தை சம்பாதிச்ச பிரயோஜனம் என்ன? பிராமாஞ்ச நாகபிஷ்டாஞ்ச இல்லை பிரம்மலோகத்துக்கு அடையணும்னு ஆசையே இல்லை எனக்கு. மற்ற லோகம் சொர்க்கலோகம் இந்திரன் வந்தானே, இந்திரலோகத்துக்கு மேலே நாட்டமே இல்லை எனக்கு. ஏன்னா இதுக்கு இன்னீஸ்வமாமகான இத்தனை தபஸ் பண்ண பிரயோஜனம், இத்தனை புண்ணிய சம்பாதிச்ச பிரயோஜனம் என்ன? நீ வந்துட்டேலோ உங்களுக்கு சமர்ப்பணம் பண்ணணும்னு வந்த. அப்படி அத்தனை தபசும் புண்ணியமோ தான் சம்பாதிச்ச அத்தனை புண்ணியமான சொத்துக்கள் என்ன பண்ணாரா ராமர்கிட்ட சமர்ப்பணம் பண்ணினார். ஏன்னா அப்பேற்பட்ட கர்மயோகி நம்ம காட்டினார். கர்மனையோ சம்சித்தின் ஆசிதா ஜனகாதேனா லோக சங்கிரமேவாதி சம்பர்ஷகத்து மதசி அப்படி பகவான் ஸ்பெசிஃபிக்காக கீதையில் ஜனக மகாராஜா சொன்னார். தன்னோட மாமனாரை தான் சொல்கிறார். ஆனால் இங்கே சரபங்கர்னா அப்பேற்பட்ட கர்மயோகி, ஓய்வே எடுத்ததில்லை. இத்தனை வருஷமாக ராவும் பகலுமா ராமரையே தியானம் பண்ணினார். மச்சித்தா மகத பிராணாக போதயந்தம் பரஸ்பரம் கதையந்தஷ்ட மகாமிருத்தி துஷ்யந்தி ரமந்திச்சா அப்படின்னு 10வது அத்தியாயத்தில் பகவான் கீதை சொன்ன மாதிரி என்னை யார் எப்போதுமே ஸ்மரணம் பண்ணுறாரோ அவர்களுக்குள்ள நான் ஆவாகனம் ஆயிடுவேன். அவருக்குள்ள ஆவான பிரயோஜனம் என்ன? அவள் தபஸ் பண்ணா நான் தான் அவங்கள தபஸ் பண்ணேன். எப்படி துருவன் தபஸ் பண்ணினா நான் தபஸ் பண்ண மாத்திரத்தில் எந்த தேவர்களும் எந்த அப்சரசும் நாட்டியம் வந்து டான்ஸ் வந்து துரசுவாமியை மயக்கலையோ, அவரை வந்து எந்த பிரகலாதனோட பக்திக்கு வந்து அடியேன் வந்து எப்படி பகவான் இறங்கி வந்து ஒரு க்ஷணத்துக்கு காப்பாற்றினாரோ, எந்த கேசவ சோமயாஜி பண்ண வேதாத்தியனத்துக்கும் அவர் பண்ண யஜ்யத்துக்கு பலனாக வந்து எப்படி பகவானோட தொண்டரான ஆதிசன் வந்து ராமானுஜர் அவதாரம் பண்ணினாரோ, எந்த சிவகுருவோட அளவற்ற பக்தினால அவர் பரமேஸ்வரனால் அளவற்ற பக்தினால நைஷ்கர்ம பக்தினால கர்மயோகினால அதுக்கோட பலனாக நான் எப்படி பரமேஸ்வரன் சங்கராச்சாரியனா லோகத்தை வந்து நிலைநாட்டும் தர்மத்தை நிலைநாட்டும் அதுக்கு அவதாரம் பண்ணினாரோ அப்படி கதைகண்ட சுமான் துஷ்யதி ரமந்திச்சார். அவர்களுக்காகவே சுச்சீனாம் சிவதாம் தேவே யோக பிரஷ்டம் ஜாயிரம் புண்ணியம் பண்ணவா இடத்துல நான் வந்து அவதாரம் பண்ணுவேன் அப்படின்னு பகவான் வந்து இவர்களுக்கு எல்லாருமே அனுகிரகம் பண்ணுவார். கதையந்தஷ்டமாம் நித்தியம் துஷ்டஞ்சரமண்டிச்சார் அப்படின்னு இவர்களுக்கு வந்து கதையை சொல்ல வைக்கிறதுக்கும் பகவான் உள் பிரவேசம் பண்ணி சொல்ல வைப்பார். அப்படின்னு இத்தனையும் நான் வந்து யந்திரமாட்டமாக அவளை இயப்பேன் அப்படின்னு பகவான் வந்து அந்த ஞானத்தோட சரபங்க இருந்த சரபங்க மகரிஷி அப்படி இருந்து ராமர்கிட்ட வந்து அத்தனையும் சமர்ப்பணம் பண்ணிட்டு சித்தம் ஓட்டிட்டு யோகாக்னினால சரீரத்தை வந்து பஸ்மம் பண்ணினேன். பஸ்மம் பண்ணி எங்கே போனார்னா ராமரோட ஸ்வலோகத்துக்கு போயிட்டார். எந்த ராமர் ஸ்மரணமணி பண்ணாரோ ஸ்வலோகத்துக்கு கிளம்பினார். எப்படி முருகர் ஆராதனை பண்ணினா வந்து ஜெயந்திபுரத்தை கிளம்பினாரோ, ஜெயந்திபுரம்னா திருச்செந்தூர், அங்கே இன்னொரு திருச்செந்தூர் இருக்குது, எங்கேயோ தூத்துக்குடியில் இருக்குன்னு அந்த திருச்செந்தூர் மாத்திரம் இல்லை, முருகலோகத்து முருகபக்தாளுக்கு ஆசிரியஸ்தானம் என்ன அந்த திருச்செந்தூர் கடைதான். அப்படின்னு வந்து சபரி வந்து எப்படி என்ன தற்கச்ச சபரிஸ்தானம் அப்படி மதண்டா முருஷிக்கு சேவை செஞ்ச மாத்திரத்தில் ராமர் வந்து காட்சியாக இருந்தார். அப்படி ராம சாட்சி பூத்தனா இது சபரி மோட்ச சாட்சி பூத்த அவந்திய முடிச்சன கலுசகத்துக்கு சபரி மோட்ச சாட்சி பூத்த அப்படி ரகுவீர கட்டத்தில் சொன்ன மாதிரி சபரி மோட்சத்துக்கு சாட்சி பூத்தனா ராமர் எங்கே போனார்னா தக்கச்ச சபரி ஸ்தானம் அப்படின்னு தன்னை குருநாதரோட மதங்க வரிசை ஸ்தானத்தை கிளம்பினார். அப்படின்னு ராமாயணத்தை பின்னாடி இப்போ பார்க்க போகிறோம். அப்படி கிளம்பினார். இப்படி அவர் சோகத்தான ராமலோகத்துக்கு கிளம்பினார்.
கிளம்பினார். கிளம்பின உடனேயே அவர் சுதீக்ஷ்ணர் வந்தார். அந்த சுதீக்ஷ்ணர் வந்து யாருன்னா வேற யாரும் இல்லை, அகஸ்திய மகர்ஷியோட சிஷ்யர். அந்த அகஸ்திய மகர்ஷியோட சிஷ்யமோட அவன் 3 பேருமே சேர்ந்து, ராமர் லக்ஷ்மணர் சீதையும் சேர்ந்து 3 பேர் கிளம்பினார். அப்படி 3 பேரே கிளம்பி வந்து எல்லாரும் போனார். அவன் 3 பேர் அங்கே போகிறச்சே என்னாச்சுன்னா, நான் சொன்ன மாதிரி 10 வருஷம் ஆயிடுச்சு. அப்படி வனவாசத்திலே 10 வருஷமாய் வந்து அப்போ வந்து பஞ்சாப் சரஸ்னு ஒரு இடம் இருக்குது. அந்த பஞ்சாப் சரஸில் வந்து ஒரு மகரிஷி இருந்தார். அந்த மகரிஷி வந்து ஒரு குளத்தில் இருந்தார். அந்த குளத்தில் ஒரு மகரிஷி என்ன பண்ணுறாருன்னா, அவர் கீழே அப்சரர்கள் வந்து எல்லாம் பரிச்சாரம் பண்ணுறார். என்ன சேவை பண்ணுறாருன்னா, சங்கீர்த்தன சேவை பண்ணுறார். ஒருத்தர் வந்து வீணை வாசிக்கிறா, ஒருத்தர் வந்து பாடுறா, ஒருத்தர் வந்து சுஸ்வரமாக நாட்டியம் ஆடுறா, ஒருத்தர் இசையோட ஜதியோட நாட்டியம் ஆடுறா. இதை வந்து குளத்துக்கு வெளியில் எல்லாரும் பார்க்குறா. பார்த்த உடனே எப்படி இருக்குன்னா, எல்லா டேப்ரகார்டு வந்து தண்ணியில் போட்டால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி வந்து கச்சேரி வந்து எங்கேயோ பெரிய சபையெல்லாம் நடக்கலை, குளத்துக்குள்ளே கச்சேரி நடக்கிறது. இதை பார்த்த உடனே ராமர் ஆச்சரியப்பட்டார். இவர் யாருபான்னு கேட்டார். இவர் வேற யாரும் இல்லைப்பா, இவருக்கு நாதயோகி, சங்கீதம்னா அவருக்கு இன்னும் பிடிக்கும். அப்பேற்பட்ட மாண்டகண்ணின்னு பேர். இப்படி 1000 வருஷமா இது குளத்தில் இருந்துட்டு தபஸ் பண்ணுறா. அந்த தபஸ் இவருக்கோ இசை பிடிக்கும்னால, இவருக்கும் சங்கீதம் பிடிக்கும்னால தேவர்கள் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, இவருக்கு சேவை செய்யறதுக்கோசரம் சில செட் ஆஃப் அப்சர்களும் வச்சா. ஏன்னா அவர்களுக்கு வேணுமே, வேறு அப்சர்களை பார்த்தா அவருக்கு வந்து போரிச்சு போய்ட்டு தகட்டி போய்டும். அதனால சில செட் ஆஃப் அப்சர்களை அமைச்சு இந்த ரிஷிக்கு நீ சேவை செய் அப்படி சொன்னோன்னா, அவளும் அவளுக்கும் திகட்டாமல் இந்த ரிஷிக்கு வந்து சேவை செஞ்சார் அப்படின்னு பார்த்த மாத்திரத்தில் அவள் எல்லாருமே வந்து ராம சந்தோஷப்பட்டார். இப்படின்னு ஒரு ரிஷிகளை தபஸ் பண்ணி தரிசனம் பண்ண. அகஸ்தியர் போகிற முன்னாடி ராமர் பிரதிஜை பண்ணார். அப்போ ராமர் வந்து எந்தகார மகர்ஷிக்கு வந்து நான் வந்து ஆறுதலாக இருப்பேன், ஐயோன்னு யாராவது சொன்னாலுமே ஐயோன்னு இந்த வார்த்தை வந்து எங்கேயும் பிரதிபலிக்கூடாது அப்படின்னு ராமர் பிரதிஜை எடுத்தார். அப்போ இப்படி ராமர் பிரதிஜை எடுத்ததுக்கப்புறம் சீதை வந்தார். அப்படின்னு சீதை எடுத்ததுக்கப்புறம் சீதை சொல்கிறார், ஏன்னா பவதாமர்த்த சித்தியத்தம் ஆகதோகம் எதிர்ச்சயா கசமேகம் மனே வாசோ பவிஷ்யதி மகாபலா தபஸ்வினாம் ரணேஷத்தும் ஹந்துமிச்சாமி ராட்சசான் அப்படின்னு ராமபிரான் வந்து இவளுக்கு எல்லாம் ஷூரிட்டி கொடுத்தார். ராட்சசர்கள் நிர்மூலமாக பண்ணிடுவேன், ராட்சசர் இல்லாத காடு, தபம் நிறைந்த காடாக இந்த ரெங்குரா தண்டகாரி சேத்திரத்தை ஆக்குவேன் அப்படின்னு சொன்ன உடனே சீதைக்கு வந்து மூஞ்சு கொஞ்சம் மாட்டிடுச்சு. ஏன்னா 14 வருஷம் வனவாசம் விரதமாக இருந்தது. ஏன்னா ராமருக்கு அப்போதான் வந்து மனசில் வந்து சந்தோஷம் வந்தது. ஏன்னா இமோஸ்து முனிஷா திருவக்கிங்கரோ சமச்சினா அப்படி வினயமாக விஸ்வாமித்திரத்தை கேட்டவராச்சே. இப்போது அந்த பலனை அனுபவிக்கிறார். வனவாசம் எது சாப்பம்னு வந்து இவர்கள்லாம் சொல்கிறாரோ, எங்கள் தம்பி பரதன் சொல்கிறாரோ, வசிஷ்ட மகர்ஷி சொல்கிறாரோ, ஜாபாவல்லி வந்து எதை அதை வச்சு தான் நாஸ்திகம் பேசினாரோ, இப்போ எனக்கு சாபமாக தோணலை, வரமாக தோன்றுறது. ஏன்னா தசரதர் வந்து எங்கள் அப்பா தீர்க்கதர்சி, பின்னாடி என்ன நடக்க போகிறதுன்னு என் அப்பாவுக்கு தெரியும். அந்த பேசிஸில் தான், அந்த காரணத்தில் தான் என் அப்பா, என் தகப்பனார் வந்து லோகத்தை காப்பாற்றணும், ரிஷிகள் கஷ்டப்படுறா, ரிஷிகள் வந்து எங்கேயும் நிம்மதியாக பண்ண முடியல, அவர்களுக்கு அடைக்கலமாக இருக்கணும், அவர்களுக்கு அனுகிரகம் பண்ணணும், அந்த எண்ணத்துக்காக வந்து பகவான் அப்படி அவர் அப்படி அமைச்சிருக்கார் அப்படின்னு தைரியமாக எடுத்துட்டார். ஆனால் சீதையும் முகம் ஆடி இருக்கு. ஏன்னா அவரோ வெயிட் பண்ணி ஏகாந்தமாக பேசுகிறான். என்ன சபையில் என்ன பேசணும்னு வந்து சீதை நம்ம தர்மத்தை காட்டுறான். ஏதோ ஒருத்தர் சண்டையில் இருக்கா, சச்சரவில் இருக்கா, ஒருத்தரை பார்த்து வெய்கிறச்சு அவர்கிட்ட வந்து என் நல்ல சொல்லணும் சொல்லட்டுமா, என் நல்ல விஷயம் நடந்தது நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்கலாமான்னு சொன்னால் அந்த ஆத்துக்காரர் என்ன பண்ணுவான், நான் ஒரு விஷயத்தை ட்ரிவியல் மேட்டரில் ஒருத்தர் இருக்கேன், என்னோட எமோஷன்ஸை நீ புரிஞ்சுக்கலையா, நான் ஒரு பெரிய சமாச்சாரத்தை டீல் பண்ணிட்டு இருக்கேன், நீ ஏமா வந்து குறுக்க வந்து நல்ல சகுனம் கெட்ட சகுனம் நீங்கிட்டே சொல்கிற, ஒரு கொஞ்ச நேரம் சிவனையை உட்காந்துருக்கப்புறம் சொல்ல அப்படின்னு ஒருத்தரை பார்த்து கத்துவார். ஆனால் சீதைக்கும் அந்த இங்கீதம் தெரிஞ்சிருக்கு. ஏன்னா ராமர் எப்பேற்பட்ட படிப்பில் சிறந்தவரோ அதுபோல சீதையோ அவரோட சகல சாஸ்திரம் ஆரங்கத்தையாக இருக்கிறவர், எல்லாமே தெரியும் சீதைக்கு. அப்படி இங்கீதத்தில் பார்த்து ஏகாந்தமா சீதை சொல்கிறா, த்ரீன்யேவ வசனான் அந்யா அந்நத்திர காமச்சாரி பவன்சுத. இல்லை ஆரியபுத்திரா, நான் உனக்கு 3 குற்றங்கள் சொல்லணுன்னு இருக்கேன். அவர் ஒன்றும் சொல்லுமா, நீங்கள் சொல்லு அப்படின்னு. ஆரியபுத்திரா நீங்கள் ஏன் சொல்கிற, பொதுவாக ஆரியன் வந்து ஒரு ஜாதிக்கு சேர்ந்தவர், சமூகத்தில் சேர்ந்தவர் அப்படின்னு நிறைய சோசியல் புஸ்தகத்தில் வந்து நிறைய வந்திருக்கு.
அதை படிச்சுட்டா எல்லாம் வந்து பைஹார்ட் பண்ணி அதில் வாந்தி எடுத்து தான் மார்க்கும் வாங்கினோம், எப்படியோ மார்க் வாங்கினோம் அப்படின்னு. ஆரியனோட அர்த்தம் என்னன்னா வந்து ஒரு ஜாதி இல்லை, திராவிடனும் ஒரு ஜாதி இல்லை. திராவிடன் வந்து அடையாளம், தமிழ் பேசுகிறவன் திராவிடன். அப்படி ஹிந்தி பேசுகிறவனை போய் ஹிந்திக்காரனை போய் எப்படி சேர்த்துக்கிட்டுன்னு சொல்கிறவங்க, அதே மாதிரி திராவிடனும் தமிழில் இருக்கிறவர், திராவிட தேசத்தில் வந்தவர், தமிழ்நாடு, கர்நாடகா, ஆந்திர கேரளாவில் வந்தவர் தான் திராவிடன்னு பேர். ஆனால் ஆரியன் அர்த்தம் என்னன்னா வந்து உயர்ந்தவன் அர்த்தம். தசரத சக்கரவர்த்தி உயர்ந்தவனால அப்பேற்பட்ட தசரதருக்கு புத்திரனா இருக்கே ஆயுத புத்திரா அப்படின்னு சீதை அழைக்கிற ராமரை, சீதையை சம்போதனை பண்ற ராமரை. அப்படி ராமபிரான சந்தோஷப்பட்டுச்சு. இல்லை 3 குற்றத்தை சொல்றேன். வித்யாவாக்கியம் து தரவான் தஸ்மாத் குருத்தராவு பௌன் பரதாராமி கமனம் வினா வைரம் சரௌத்ரகா. இப்படி 3 குணங்கள் இருக்கு. ஆனால் 2 குணங்களை நீ இல்லை. வித்யாவாக்கியம் து பரமம், அப்படி சத்தியேன லோகான் ஜெயதி, ஓ வாக்கை எந்த சூழ்நிலை இருந்தாலும் பரிபாலனம் பண்ணுவேன். அப்படி பித்ருவாக்கிய பரிபாலனத்தில் வந்து முனாநிதி சத்சங்கத்தில் வந்து தசரதருக்கு எப்படி வந்து ஷூரிட்டி கொடுத்தாரோ, வித்யா வாக்கியம் பரமம். பொய் சொல்கிறது குற்றம், ஆனால் பொய் சொல்கிறதுக்கும் நிறைய விஷயம் இருக்குது. எப்போ பொய் சொல்லணும்னா வந்து ஏதாவது இகட்டான சூழ்நிலை வந்தால் அப்போ வந்து அது அதர்மத்துக்கு காரணமாக இருக்கோ அந்த சமயத்தில் பொய் சொல்லணும். அது ஒரு பக்கம் இருக்குது. அது எப்படின்னா உண்மையாக மாறிடும். ஆனால் இப்போ வித்யா வாக்கியம் தரணும், கேஷுவலாக போய் சொல்லக்கூடாது. நீ சொல்ல மாட்டேன், நீங்கள் சொல்ல மாட்டேன். தஸ்மாத் குருத்தரா உபவு அப்படின்னு வந்து எல்லார் மேலேயும் பாரத்தை சுமக்கிறது, அது வந்து பெரிய அதர்மம். அப்புறம் பரதாராபிகமனம் வினா வைரம் சரோதரா. 3வது நீ வந்து பரதாராபிகமனம், நீ பரஸ்திரியும் பார்க்க மாட்ட. ஏன்னா அனசூய அம்மாட்டியும் நான் சொன்னேன், அனசூய பாட்டிக்கிட்டையும் நான் சொன்னேன். என்ன சொன்னேன்னா, எந்த ஸ்திரீயை பார்த்தாலுமே கௌசல்யா பார்த்தா வராத அந்த சமபாவத்தோட மரகழ்வார் அப்படின்னு சொன்னாலும் உங்களுக்கு அது கிடையாது. ஆனால் ஏன் ஒரு ரௌத்ரம், பேர்பட்ட ரௌத்ரத்தோடு நீங்கள் அலையிற, ஏன் வந்து கையில் கத்தியோட, எது கையிலோட ஒரு கையிலோட அஸ்திரத்தோட வில்லம்போட எதுக்கு நீங்கள் வரையல அப்படின்னு கேட்டார். லக்ஷ்மணா நீயும் நீயும் அப்படி அலையிறன்னு கேட்டதுக்கப்புறம் ராமர் வந்து சொல்கிறார், மனசியாவி ததாராமஹா நச்சைத்தத் வித்யதே குச்சித்து அப்படின்னு வந்து ராமர் வந்து இவர் கேட்டார். அதுக்கு ரிஷிகளுக்கு ஏன் நீ பிரதிஜை பண்ற? அதுவும் ரிஷிகளுக்கும் ராட்சசாலுக்கும் நடக்கிற யுத்தத்துக்கு உங்களுக்கும் ராட்சசாலுக்கும் சம்மந்தம் இல்லையே. உங்களுக்கும் ராட்சசாலுக்கும் வந்து ஒரு கனெக்ஷன் இல்லை. அவள் வேறு சமூகம், நீ வேறு சமூகம். அப்போ நீயே ராட்சசால ஒழிக்கிற, ராட்சசால தொலைச்சு கட்டுற, நீயே ரிஷிகளுக்கு பிரதிஜை பண்ண. இது எந்த விதத்தில் நியாயம்? உங்களுக்கு ஏதாவது உபத்திரம் பண்ணாதானே நீங்கள் சமாப்தி பண்ணணும். அவர் உங்களுக்கு உபத்திரமே பண்ணலையே, அப்பயே நீ வந்து ராட்சச வதம் பண்ணுறேன்னு இப்படி வில்லம் போட ஏன் நீ அலையிற அப்படின்னு கேட்ட உடனே ராமர் வந்து ரசிக்கிற. பொதுவாக ஒரு கோபம் வரணுமே இவர் கேட்குற கேள்விக்கு, இவர் கேட்குற சில்லி கொஸ்டினுக்கு. ஆனால் வாஸ்தவமாக இவர் சில்லி கொஸ்டின் கேட்கல, தர்மத்தோட தர்மத்தோட ரெலவெண்ட்டாக கேட்குறான். ஏன்னா தப்ப நம்ம வந்து வனவாசம்னு அமைச்சிருக்கானா பனிஷ்மெண்ட் மாதிரி இருக்குது. கைகை மாத்தாபடி அவளோட அர்த்தம் படி பனிஷ்மெண்ட் மாதிரி இருக்கு. ஆனால் எதுக்கு வந்து நம்ம 14 வருஷம் வனவாசம் பிரம்மச்சரியத்தை அனுஷ்டிக்கணும், தபஸ் சம்பாதிக்கணும், அப்புறம் வந்து தேவர்களை சாட்சாத்கரிக்கணும் அப்படின்னு அந்த எண்ணத்தோட தானே நீங்கள் தபஸ் பண்ணுறோமே, ஏன் வந்து வில்லம் போட அலையிற அப்படின்னு கேட்டேன். ஆனால் ராமர் ஒரு சிரிப்பு சிரித்தார். இவர் தர்மத்தை சூக்ஷ்ம சொல்கிறதோட ஒரு சிரிப்பு சிரித்தார். ஏன்னா ஜனகரோட பொண்ணாச்சு, நிச்சய தர்மம் தான் பேசுவார். அதனால இவர் சிரிப்பை ரசிச்சுட்டு ராமர் சொல்கிறார். ஏன்னா ரிஷிகளோ இவாளோ என்ன, இவா எதுக்கு யஜ்யம் பண்ணுறா? தேவான் பாவயதா தேவ தே தேவா பாவயந்துவா பரஸ்பரம் பாவயந்தா ஷேயபுரம் வாப்சித. பகவான் கீதையில் சொன்ன மாதிரி தேவான் பாவயதா தேவ தே தேவா பாவயந்துவா. தேவர்கள் ஆசிரியிக்கணும். ஏன்னா தேவர்களோட கடன் என்னன்னா யஜ்யம் பண்ணுறது, பூஜை பண்ணுறது. யஜ்யத்தினால தான் வந்து என்ன ஆகும்னா அக்னி வந்து கொரியராக வருது. அந்த அக்னி வந்து நீ கொடுக்குற அவிசோ, நீ கொடுக்குற அன்னமோ, நீ கொடுக்குற சமித்தோ, நீ கொடுக்குற ஆஜ்யமோ நெய்யோ நீ சமர்ப்பணம் பண்ணுற. அந்த அக்னி என்ன பண்ணுறார்? அந்த ஆஜ்யத்தை கிரகிக்கிறார். அந்த ஆஜ்யத்தை கிரகிச்சு இந்திராய ஸ்வாஹா இந்திராய இதம் நம அப்படி இந்திரன் டிரான்ஸ்போர்ட் பண்ணுறார். அருணாய ஸ்வாஹா அருணாய இதம் நம அப்படின்னு வருண பகவான்கிட்ட கொடுக்குறார். ருத்ராய ஸ்வாஹா ருத்ராய இதம் நம அப்படி மகாதேவர்கிட்ட நீ ஆகுதி கொடுக்குறேன்னு அது மகாதேவர்கிட்ட போய் சேரும்.
இப்படின்னு வந்து அக்னி பகவான் இருக்கார். எதுக்குன்னா பரஸ்பரம் பாவேங்க சேய பரவாசியத. நீ இத்தினோடு இக்னியா கொடுத்தாலுடைய தேவர்கள் என்ன பண்ணுவார்னா மகத்தான பலனை கொடுப்பார். வருட ஜபம் பண்ற, அகமரச சுத்தம் சொல்றேன், அதுக்கு பலனாக வருட பகவான் மழையை பொழிவார். அப்புறம் இந்திர ஜபம் பண்ற, இந்திரன் மழை பொழிவார். அப்புறம் தண்ணி ஸ்கார்சிட்டி இருக்காது, வாட்டர் ஸ்கார்சிட்டி இருக்கவே இருக்காது. இப்படின்னு தேவர்கள் வந்து வாரி கொடுக்குறவர். இப்படின்னு தேவர்களுக்கு சகாயக்காரனா யார் இருக்கானா ரிஷிகள் இருக்கார். அப்படி ரிஷிகள் வந்து யாருன்னா அவளும் பூதேவர்கள். அவள் வந்து ஸ்மரண பண்ண மாத்திரத்தில் வள வச்சுருவார். எப்படி பிராமணர்களோ ரிஷிகளும் பூதேவர்கள்னு பேர். அதனால பூசுரர்கள் அப்படின்னு பட்டம் பேரி வாழ்க்கை. இப்படி நடமாடும் தெய்வங்கள் அப்படின்னு பூலோக தேவர்கள்னு பேர். இவர்களை காப்பாற்றுறதுக்கு தான் நம்ம சத்திரிய சுவாவமே, சத்திரிய தர்மமே. அப்புறம் அதனால்தான் பிராமண பிரதி பூஜகா ராமபிரானுக்கு பேர். நான் எப்போ பிராமணாளுக்கு வசனம் கொடுத்தேனோ அது கொடுத்தது தான், அதனால அதை நான் மீற மாட்டேன் அப்படின்னு இந்த ஊஜத்தை பார்த்த உடனே சீதைக்கு ஒரே சந்தோஷம். சீதைக்கு லேசாக சமாதானம் வந்தது. அப்படின்னு சமாதானம் வந்ததுக்கப்புறம் அப்போ சீதையை பார்த்து சொல்கிறா, சதர்மச்சாரிணிபியோ பிராணேபியோ விகரியசி சதி சம்சார ரூபஞ்ச குலசித்தவசோபதே அப்படின்னு சீதையை பார்த்து சொல்கிற, நீ அக்கறையில் கேட்டமா எனக்கு புரியுது உன்னோட மனோபாவம். ஏன்னா நான் எந்த அந்தஸ்தில் இருக்கணும், எந்த வித்தியை எந்த ஞானத்தோடு இருக்கனோ அந்த ஞானத்தோட வேவலந்து நீ இருக்கேன். அப்புறம் என்னென்னா சாணு ரூபஸ்ய, நான் எப்படி அழகாக இருக்கணும் அது போல சதுஷமான அழகுடையவெல்லாம் நீ இருக்கேன். அப்புறம் நான் எந்த குலத்தில் இருக்கணும் அது சதுஷமான குலத்தோடு இருக்கேனால நீ எப்படி சோபிக்கிறனால நீ என்னை பார்த்து சொல்கிற, என் மேலே ஆதரவோடு சொல்கிற, அதனால நீ ஏற்றுக்கிற அப்படின்னோட அங்கீகாரம் பண்ணிவிட்டு முன்னாடி வந்து சுதீஷ்டரோடு சேர்ந்து அகஸ்தியாசிரமத்துக்கு போனார். அகஸ்தியாசிரமத்தில் வந்து 1 வருஷம் தங்கினார். அகஸ்தியாசிரமத்தில் வந்து ஒரு மாதம் தங்கினார். 1 மாதம் அகஸ்தியாசிரமம் தங்கினோன்னே அகஸ்தியர் தேர்ந்து விஸ்வதனுசை பெற்றுக்கொண்டார். ஏற்கனவே ராமர் பெற்றுக்கொண்டார் விஸ்வதனுசு. ராமர் ஏன்னா பரசுராமர் தனுர்பங்கத்தில் பரசுராமர் விஸ்வதனுசோடு வந்தார். ஏன்னா விஸ்வதனுசு கொடுக்கணும்னு எண்ணத்தோடு வந்தார். அதை சேலஞ்ச் பண்ணுறேன்னு வியாஜத்தில் விஸ்வதனுசு கொடுக்கணும்னு எண்ணத்தோடு வந்தார். அப்போ ராமர் வந்து ஜெயிச்சிட்டார் பரசுராமர்கிட்ட. விஸ்வதனுசை வாங்கினார். அந்த விஸ்வதனுசை வருண பகவான்கிட்ட கொடுத்துட்டார். இப்போ வருண பகவான் என்ன பண்ணார், தன் அகஸ்தியர்கிட்ட கொடுத்தார். இப்போது ராமர் வந்து ஏகாக்கியாக நின்று ராட்சசனை சம்ஹாரம் பண்ணணும். அதுக்கு என்ன வைஷ்ணவ சம்பந்தம் வேணும். சாமானிய வில் மாத்திரம் இல்லை, அந்த வைஷ்ணவ சம்பந்தமான சாரங்கம் வேணும். அந்த சாரங்கம் தான் ராமாவதாரத்தில் கோதண்டமாக போகுது. அதுக்கான வைஷ்ணவ தனுஷ் யார் நியமித்தார்னா விஸ்வகர்மா நியமித்தார். அந்த விஸ்வகர்மா அழகாக செஞ்சு கொடுத்த வைஷ்ணவ தனுஷை வந்து அகஸ்தியர்கிட்ட வாங்கினார். நமஸ்காரம் பண்ணி வாங்கினார். அமோக சூரிய சங்காசோ பிரம்மதத்த சரோத்தம தத்தோ மகேந்திரன கூனி சக்ஷேசாயகௌ அப்படின்னு சொன்னது உடனே விஸ்வதனுஷை வந்து மரியாதையோடு வாங்கினார். சொன்னதுக்கப்புறம் அகஸ்தியர்கிட்ட வந்து 1 மாதம் தங்கின உடனே அகஸ்தியர்கிட்ட கேட்டார், இதுக்கப்புறம் வேறு எங்கே போகிறதுப்பா அப்படின்னு கேட்ட உடனே நீ ஒன்று பண்ணுப்பா. அவர் இடம் சொல்கிற அபசிஷத்தாம் அகம் பூரி அயம் பஞ்சவதி இது சரீரம் கயோ தர்ஷே வைதேகி தத்திரம்சியதே கோதாவரியான் சமீபேதும் மைதிலியா தத்திரம்சியதே அப்படின்னு நான் ஒரு இடம் சொல்கிறேன். ரம்யமான க்ஷேத்திரம், கோதாவரி தீரத்துக்கு ஒட்டினாப்புல பஞ்சவட்டின்னு இருக்குது. அந்த பஞ்சவட்டியில் நீங்கள் தங்குங்கோ. அது பஞ்சவட்டி போல் சிறையும் ஸ்தானம் உலகத்தில் கிடையாது. அதுபோல் நமக்கு எல்லாருக்கும் அமைதி கொடுக்குற ஆகர்ஷணம் பண்ணுற ஸ்தானம் உலகத்தில் கிடையவே கிடையாது. அத்தகைய பஞ்சவடியில் போய் நீ வாசம் பண்ணு, சீதை கட்ட இடம் ரொம்ப பிடிப்பு ஏற்பட்டுரும். அப்புறம் அதே கோதாவரி, அந்த கோதாவரி வந்து ரொம்ப குளிர்ச்சியாக இருக்குது. அந்த கோதாவரி ஜலம் பட்டால் சீதைக்கும் நல்லா இருக்கும், சீதைக்கும் ஒரு ஆகர்ஷணம் ஏற்படும் அப்படின்னு சொன்ன உடனே சீதையை பார்த்துட்டு அகஸ்தியர் வந்து நீங்களாம் சேர்ந்து பஞ்சவட்டிக்கு போங்கோ. அகஸ்தியர் ஆகியபடி பஞ்சவட்டிக்கு போயிட்டாங்க. அப்படின்னு பஞ்சவடி ஆகியபடி மொத்தமாக சொல்கிறேன். அப்படி சுதீஷ்டரோட 2 வருஷம் சஞ்சாரம் பண்ணினார். சித்திரக்கூட்டையும் தண்டகாவனத்திலையும் நான் சொன்னேன் 10 வருஷமாச்சு. இப்படி 12 வருஷமாகிடுது அகஸ்தியரோட. அப்புறம் பஞ்சவட்டியில் கடைசியில் பஞ்சவட்டியில் வந்து 13 வருஷமாச்சு. ஏன்னா 13 வருஷத்தோட லேசாக ஆரம்பத்தில் தான் ராவணன் வந்து சீதையை வந்து அபகரணம் பண்ண போகிறான். அப்படின்னு விளையாட்டு போக்கா 13 மாதமாக வந்து 13 வருஷம் போயிடுச்சு. அப்படியே 13 நாட்களாக போச்சு. அப்படின்னு 13 நாட்களாக வந்து போனதுக்கப்புறம் அங்கே ஜடாயுவை பார்த்தேன்.
அப்படி ஜட்டாயுவோ என்ன பரம வயோதிகர், பரம ராமபக்தர், பாவுக்கர், தசரதருக்கு சமமான ஸ்தானம், தசரதருக்கோட சமவயசம் இருக்குது கேட்டாக்கா. அப்புறம் பொதுவாக ராமாயணத்திலேயாவது வால்மீகியில் வந்து ஒரு அத்தியாயத்தை ஜடாயு சொல்லியிருக்கார். கம்பநாட்டாழ்வார் 45 பாடல்களாக ஜடாயு படலம்னு தனியாக வேற சொல்லியிருக்கார். அதுக்கான ஜடாயுவை பார்த்தா ஜடாயு பீம பராக்கிரமம் அப்படின்னு ஜடாயு சொல்றச்சே, அயம் பஞ்சவட்டி கச்சன்னு அந்தரம் ரகுநந்தனா ஆசான மகாகாயம் கிருத்தம் பீம பராக்கிரமம். அவர் எந்த விதத்தில் பீம பராக்கிரமம்னு சொல்றாருன்னா, வயோவிருத்தர், வயோதிகர், ஞான விருத்தர், தீக்ஷ்ணமான ஞானமுடைய. ஏன்னா சூரியனுக்கு சாரதியம் பண்றாரு அருணர், அந்த அருணரோட புத்திரனாச்சு அப்படின்னு. அருணரோட புத்திரன்னா அப்பேற்பட்ட சூரியனும் சகல சாஸ்திரம் தெரியும். அப்படி சூரியனுக்கு ரதம் ஓட்டுறாரு எப்பேற்பட்ட சாமர்த்தியுடையவனா இருக்கணும், சூரியனோட வேகத்தை புரிஞ்ச எப்பேற்பட்ட சாமர்த்தியம் உடையவனா இருக்கணும். அப்பேற்பட்ட சூரியன் எந்த வேகத்தை போறானோ அந்த வேகத்துல வந்து சூரியோட விஷயத்தை கிராஸ் பண்ணிட்டு சாரத்தியம் பண்றாரு. அப்பேற்பட்ட அருணன், அவருக்கோ தொடை இல்லை, அதனால 100 சாரத்தியனமா சூரியனுக்கு பேர். அத்தகையான தொடையற்றவரான அருணனுக்கு புத்திரனா வந்து ஜட்டாயுவும் இன்னொரு பக்கம் சம்பாதியும் பிறந்தார். அப்போ ஜட்டாயுவும் சூரியனும் சம்பாத்தியும் வந்து இவ வந்து சூரியனை தரிசனம் பண்ணணும், அப்பா அருணனை தரிசனம் பண்ணணும் ஆசையோடு போறா. அப்போது சூரியனும் அதி உஷ்ணமாக இருக்குது. அது சூரியனோட கிரணம் ஜட்டாயு மேலே படுறது. ஜட்டாயு அப்படின்னு சஞ்சாரம் பண்ணணும்னு போனார் அண்ணாவோட சம்பாத்தியோட. அப்போ ஜட்டாயு அப்படியே சூரியன் அப்பா அருணனை பார்க்கணும்னு போனார். போன உடனேயே சம்பாத்தி என்ன பண்ணாருன்னா ரெக்கையை முளைச்சார். இவர் மூச்சே கீழே விடுறாரே, கீழே முடக்கூடாதே அப்படின்னு சம்பாத்தி வந்து ஜட்டாயுக்கு வந்து காவல்காரனாக இருந்து காப்பாற்றினார். காப்பாற்று பார்த்து என்னாச்சுன்னா சம்பாத்தியோட உடம்பு, சம்பாத்தியோட ரெக்கை எரிஞ்சு போயிடுச்சு. பசன்னு எரிஞ்சு போன என்னாச்சுன்னா அவர் மகேந்திர பர்வதத்துக்கு கீழே விழுந்துட்டார். ஜட்டாயுவோ மூர்ச்சனை பஞ்சவட்டியில் கீழே விழுந்தார். அந்த பஞ்சவட்டியில் தான் ராமபிரானை பார்த்தார். ராமபிரானை பார்த்த உடனேயே கண்ணுலேருந்தே ஜலம் வந்தது. ஆஹா, தசரதரை பார்த்தா மாதிரி ஆச்சே, அந்த ஜாடை கஷ்டமாக தெரியுது, தசரத புத்திரரா அப்படின்னு கேட்டார். ஆமாம் ஆமாம், உங்களுக்கு எப்படி தெரியும்னு. தெரியும்பா, நானும் தசரதர் என்ன பண்ணுவோன்னா, அவர் அடிக்கடி தேவாசுரத்துக்கு வந்து இந்திரன் வந்து அழைச்சின்னு வருவார். அப்போது தசரதர் என்ன பண்ணுவார்னா என்னையும் இன்விடேஷன் கொடுப்பார், சேர்ந்து யுத்தம் பண்ணுவோன்னு. அவர் யுத்தம் பண்ணுற அழகு, அந்த யுத்தம் பண்ணுற அழகு எப்பேற்பட்ட யுத்தம் பண்ணுவார்னா அசுரர்கள்லாம் தலதிற்கு ஓடி போயிடுவார். அப்புறம் அடியேனும் கூட யுத்தம் பண்ணுவேன். அவருக்கு ஏதாவது காயம் பட்டுதுன்னா நான் பட்சத்தால் ஒரு போடுவேன், எனக்கு ஏதாவது காயம் பட்டுதுன்னா அவர் வாளால் ஒரு வெட்டுவார். இப்படி நாங்கள் 2 பேரும் அந்யோன்யமாக அன்பாக நம்ம யுத்தம் பண்ணுவோம் அப்படின்னு உடனே ராமருக்கு மனசில் தோணித்தான். தசரதரை விட்டோமே, தசரதர் எழுந்தோமேன்னு இத்தனை அழுதாரே ராமபிரான். இப்போ ஜடாயு வந்துட்டாரே, தசரதருக்கு சமமான ஸ்தானத்தில் இருக்காரே, தசரதரே வந்து ரூபத்தில் வந்தாமாயாச்சேன்னு ஒரு சந்தோஷம் வந்தது. அதனால் சொன்ன, கவலைப்படாதப்பா, நான் எங்கே வாசம் பண்ணுறேனோ அந்த இடத்துல ரம்யமாக நீ பர்ணசாலை அமைச்சுக்கோ, நான் கண்காணிக்கிறேன். நம்ம என் சீத்தையோ என் மாட்டு பொண்ணு மாதிரி, அவளுக்கு ஏதாவது சங்கடம் வந்துச்சுன்னா, யாராவது தொந்தரவு பண்ணா, நீ எங்கேயாவது போய் ஹோமம் கீமம்னு ஜபம் பண்ண போனா நான் போய் தட்டி கேட்பேன், உங்கள் சார்பாக நான் போய் தட்டி கேட்பேன். எங்கள் புத்திரி மாதிரி சீதை அப்படின்னு சீதை மேலே அளவற்ற பிரியமோட, ராமர் மேலே அளவற்ற பிரியமோட எல்லாரையும் வர வச்ச பஞ்சவட்டியில் ஜட்டாயுக்கு அடியில் வந்து ஒரு பர்ணசாலை அமைச்சார். அது பர்ணசாலை எதுனா கோதாவரி ஒட்டினாப்புல இருக்குது. அப்படி கோதாவரி ஒட்டினாப்புல ராமரும் லக்ஷ்மணரும் ஸ்நானம் பண்ணுறார். அப்போ லக்ஷ்மணரும் வந்து ராம ஸ்நானம் பண்ணுற அழகு, ஏன்னா ராமாயண அழகு என்னன்னா ராமரோட போகிற அழகு, ராமர் ஸ்நானம் பண்ணுற அழகு, ராமர் ஸ்நானம் பண்ணி குளிச்சது என்ன அழகாக இருப்பாருன்னு அப்படி ஒன்று வால்மீகி மாற்றி காட்டுறா. அப்படி அதுக்கான ராமபிரான் வந்து ஸ்நானம் பண்ண போகிறார். அப்படி ஸ்நானம் பண்ண போகிறச்சே அப்போ என்ன ஆச்சுன்னா, அப்போ வந்து ராமர் வந்து ஸ்நானம் பண்ணிச்சே, வரதா 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 அப்படின்னு ராமமூர்த்தியில் தன்னோட குலகணத்தை ரங்கநாதர் ஆரம்பிச்சார். ரங்கநாதரை ஸ்மரணம் பண்ணி கோதாவரி இறங்கினாரோ, இறங்கின உடனே வரதா வரதா நீ எப்படி இருப்பேன்னு எனக்கு தெரியலையே. ஏன்னா இப்போ சரத் ருது போயிட்டு இருக்கு, ஒரே குளிர்ச்சியாக இருக்குது. ஒரு பக்கம் குளிர்ச்சியாக இருக்கிறதுனால என்ன ஆகும்னா, அங்கேயும் சரையு நடியில், சரையுவும் என்ன ஹிமாலயத்தை ஒட்டினாப்புல இருக்குது. அந்த கங்கையில் வந்து ஸ்நானம் பண்ணுறான்னா
பரதருக்கு எந்த பரதருக்கோ என்ன நந்தி கிராமத்தில் வாசம் பண்ணுறேன்னு பிரதிங்க பண்ணாரு, அந்த குளிரில் தவிப்பார், சுடு தண்ணி போட்டு குளிக்கலையே அப்படின்னு பரதரை நினச்சின்னு இருக்கார். அப்புறம் அந்த சமயத்தில் லக்ஷ்மண ஆழ்வான் வந்து பரதரை பற்றியே பேசுகிறார். ராமர் வந்து ஸ்நானத்திலே நின்று வந்து கண்ணுலேருந்தே தாராதார ஜலம் வந்துது. ஜலம் வந்ததுக்கப்புறம் இன்னொரு ஸ்நானம் பண்ணது. ஸ்நானம் பண்ணதுக்கப்புறம் என் பரதர் லக்ஷ்மணன் கோவம் வந்தோடனே நம்ம பரதன் அவஸ்தைப்படுற காரணம் என்னன்னா அந்த கைகை மாத்து குரு சுபாவம் உடையவர், மகா பாபி. அவன் பண்ண காரியத்தினாலதான் வந்து நம்ம பரதர் அவஸ்தைப்பட வைக்கிறாரு அப்படின்னோடனே கொஞ்சம் யோசிக்க வேண்டாமா அந்த கைகை? நீங்களோ வந்து இப்போ பரதேசியா போனதுக்கு காரணம் அந்த கைகை தான் அப்படி சொன்ன உடனே ராமருக்கு பக்குனாச்சு. நதே அம்பாத்தியமா தாத்த கர்வித்தவ்யா கதஞ்சன தாமே விக்ஷ்வாகுணா தஸ்ய பரதஸ்ய கதாம் குரு. அம்மாவை ஒருபோதும் சொல்லாதப்பா, ஏன்னா அம்மா வந்து தப்பு பண்ணாலுமே இந்த ஸ்தானத்துக்கு மரியாதை கொடுக்கணும்பா. அதனால அதுக்கு பதிலாக நீ ஏன் அவளை பற்றி பேசலை? உங்களுக்கு பிடிக்கலைன்னா அதை பற்றியே பேசாத. அதனால நீ ஒரு உபகாரம் பண்ணு, நீ முன்னாடி பரதரை பற்றி பேசுனியோ தாமேவே சுவாகநாதசி இப்போ ஆடுறாளே ராஜ்யபலிமானம் பண்ணுறாரு, அத்தகையான பரதரை பற்றி பேசு அப்படின்னு பரதரை பற்றியே பேசின உடனே இவா 2 பேர் ஸ்நானம் பண்ணி வெளில வந்தார். ஸ்நானம் பண்ணி வெளில வந்ததுக்கும் ராமரும் இப்போ தான் ஸ்நானம் பண்ணார். அவரோட அழகமான விரித்த சடையனா பரமேஸ்வரனாக இருக்கார். அவர் லக்ஷ்மணனும் வந்து கூட காவலாக நிற்கிறார். சீதையோ மடியில் உட்காந்துருக்கார். சீதை மடியில் உட்காந்தா எப்படி இருக்குன்னா ருத்ரஸ்ய நந்தி பகவான் நிவேச கித்ராபிஷேகோ கிரிஜாஜ கன்யா ருத்ரஸ்ய நந்தி பகவான் நிவேச அப்படின்னு பரமேஸ்வரன் அம்பாலும் நந்திகேஸ்வரரும் சேர்ந்திருந்தா எப்படி இருக்குமோ அதுபோல ராமரும் சீதையும் லக்ஷ்மணனும் சேர்ந்திருந்த மாதிரி இருக்கு. அப்போது ராமனும் விரிவத்தான் ஸ்நானம் பண்ணிட்டார். ஸ்நானம் பண்ணி நிறைய மந்திரங்கள் விஸ்வாமித்திரர் கொடுத்துருக்கார். அது ஒன்று ஒன்றா ஜபிச்சுட்டே இருக்கார். லக்ஷ்மணரோ சாஸ்திரத்துப்படி 10 இம்பார்ட்டன்ட் மந்திரத்தை ஜபிச்சா போதும் அப்படின்னு அதுக்கு 100 ஆவர்த்தி பண்ணிவிட்டு கடகடன் பண்ணி முடிச்சுட்டு பூர்த்தி பண்ணிவிட்டு அப்புறம் என்ன பண்ணாருன்னா சேவை இறங்கினார். அப்போது ராமர் வந்து கண்ணை மூடிட்டு தியானம் பண்ணிட்டு ஜபம் பண்ணிட்டுருக்கார். ஜபம் பண்ணிச்சா லேசாக பிரக்கியம் வந்ததுக்கப்புறம் ஒரு ஸ்திரீ வந்தார். அந்த ஸ்திரீ யாருன்னா தம் தேசம் ராட்சசி காஞ்சிது ஆஜகாம எதிர்ச்சையா அப்படின்னு வந்து பல்லை இழிச்சுட்டு வர. பல்லை இழிச்சுட்டு வந்தான அவளோட ரூபம் பார்த்தா தக்காளி வட்டமாக இருக்கா. தக்காளி பரமாக வந்து பெருசாக இருக்கா. அதை பார்த்த உடனே ராமர் ஆலோசனை பண்ணி மேலகிலையும் பார்க்குறா ராமர். என்னன்னா அது நான் ஒரு தபஸ் சரியாக பண்ணலையோ, மந்திர ஜபம் சரியாக பண்ணலையோ, யாரோ ஒரு யக்ஷியோ துர்தேவத்தை வந்து பிரத்யட்சமாக வந்து சாட்சாக்கரிக்கிறது நான் அதர்மமாக பண்ணதுனால தானே, தப்பாக ஏனா போனோம் கோணம் போனோம் ஜபம் பண்ணதுனாலே இந்த மாதிரி ஒரு சொரூபம் வந்தது அப்படின்னு லேசாக நினச்சா. அப்படின்னு நினச்சதுக்கப்புறம் அவளோ என்ன பண்ணுறான்னா குதிரை மாதிரி கழுதை மாதிரி கடிக்கிறச்ச அதை வால்மீகி மகரிஷி வந்து 2 பேர் சேர்த்து பார்க்குறார். 2 பேர் சேர்த்து பார்க்கணும்ல, அது அழகாக ஸ்லோகத்தை சொல்கிறார். சுமுகம் துர்முகி ராமம் விருத்தபத்யம் மகோதரிம் விஷாலாட்சம் விரூபாட்சி சுகேஷம் தாமிரமூர்த்தஜா பிரீத்தி ரூபம் விரூபாசா சுஸ்வரம் பைரவஸ்வரா தருணம் தாருணா விருத்தா தட்சிணம் மாமபாசினி நியாயபுத்தம் சுதுர்புத்தா பிரியம் அப்பிரியதர்ஷனா அப்படின்னு கம்பேர் பண்ணிட்டே வரார். சுமுகம் ராமரோட முகத்தை பார்த்தா அது நேர்கணம் போல இருக்கு. துர்முகம் சைக்கிளை. அப்புறம் ராமம் விருத்தபத்தியம் மகோதரி அவரோ ஒரு இடுப்போ வந்து எப்படின்னா எல்லாம் ஒட்டினாப்பில் இருக்குது. எப்படி பீமசேனன்னு சொல்கிறோம் பொதுவாக சீரியலில் பீமன் வந்து குண்டா காட்டுவார், வாஸ்தவமாக அது இல்லை. அவர் வந்து ஒரு ஓனாய் எப்படி இருக்குமோ, ஒரு ஓனாய் வந்து ஒரு காட்டெருமையை சாப்பிடும், முயலை சாப்பிடும், பெரிய குவான்டிட்டி சாப்பிடும். அது பெரிய குவான்டிட்டி டிவர் பண்ணினாலும் அது வயிறு எப்படி ஒட்டினாப்புல இருக்குமோ அது போல் ராமபிரான் வயிறு எப்படின்னா விருத்தன மத்தியம் மகோதரி ஓனாய் மாதிரி ஒரு உடம்புலாம் ஒட்டினாப்புல இருக்குது. அப்புறம் இவ்வளோ என்ன பெரிய உடம்பு, பெரிய தொப்பை. அப்புறம் விசாலாட்சம் விரூபாட்சி. விசாலாட்சம் ராமரோட கண்ணும் வந்து நீண்ட கண்ணு, தீக்ஷ்ணமான கண்ணு. இவ்வளோ விரூபாட்சி டொக்கு கண்ணு. அப்புறம் சுகேஷம் தாமிரமூர்த்தஜா
ராமரோட அலங்காரம் பார்த்தா அதை வர்ணிச்சுட்டே போனாங்க. விஸ்வாமித்திர சொல்ல அலக்கலல்ல லாடகனின்ற சாகேர்வாள் வந்து கீர்த்தனை சொன்ன மாதிரி அப்படி அழகான கேசம். இவ்வளோ எப்படி இருக்குன்னா மஷ்ரூம் கட்டு பண்ண மாதிரி. இப்போ காலத்துலலாம் மஷ்ரூம் கட்டு பண்ணுறாங்களே, அழகாக வந்து மேலே வந்து செம்பட்டை தடவுற மாதிரி அந்த மாதிரி ஹேர் ஸ்டைல் வந்து சூர்பனகா ஹேர் ஸ்டைல் முதல்ல கொண்டு வந்ததே சூர்பனகா தான். தாமிரமூர் தஜா பிரீத்தி ரூபம் விரூபாசா. பிரீத்தி ரூபம் அவளை பார்த்துட்டே ராமரை பார்த்துட்டே இருக்கலாம் போல இருக்குது. சதைக்க பிரிய தர்சனஹா அப்படின்னு நாரதர் சொன்னாவா, வால்மீகி சொன்ன மாதிரி அதை பார்த்துட்டே இருக்கணும் போல இருக்குது. இவ்வளோ என்ன விரூபா கௌரமாக இருக்கா. அப்புறம் சுஸ்வரம் பைரவஸ்வரா. ராமர் கேட்டா எப்படி இருக்குன்னா அப்படின்னு 7 ஸ்வரம் தொட்டு 7 ஸ்வரம் அப்படியே தட்டினாப்புல போல இருக்கும். அப்படி எப்படி இருக்கா மத்தே மத்தியமே ஸ்வரம் ஆஞ்சநேயர் சொல்ல போறாரு நாளைக்கு. அப்படி வந்து மத்தியம ஸ்வரத்தோடு இருக்கும். இவரோ என்ன ஒரு கத்தினா 10 நாய் சேர்ந்து தெருவில் ஊழை விட்டாம இருக்குமே அந்த மாதிரி குரல் இருக்கும். கர்ண கொடூரமா இருக்கும். சுஸ்வரம் பைரவஸ்வரா. தருணம் தாருணாவிருத்தான். ராமருக்கோ 34-35 வயசு இருக்கு. ஏன்னா வனவாசமாய் ராமருக்கும் வந்து என்ன 25 வயசு 38 வயசு ராமருக்கு. இவ்வளோ என்ன ஏஜ் கம்மி தான், ஆனால் பார்க்க எப்படின்னா வயோதிகராகிட்டேன். ஏன்னா நம்ம பிரத்யட்சமாக பார்க்குறோமே, ஏன்னா சூர்பனகை சொல்கிறோன்னு இல்லை, நிறைய பேர் சீக்கிரமாக ஏஜாகிறதுக்கு காரணம் என்னென்னா வந்து கண்டபடி இன்றைய தலையை விட்டதுனால தான். ஏதோ என்ன கிடச்சதோ சாப்பிட்றணும், என்ன கிடச்சதோ படுத்துக்கணும்னு அதுக்காக அலைஞ்சதுனால தான் வந்து ஏஜிங் சீக்கிரமாக நடக்கிறது அப்படின்னு சூர்பனகையும் இந்த கோஷி தான். பிரீத்தி தருணம் தாருணா இருந்தா. அவ்வளோ வயசு கம்மி தான், 34 வயசு தான், ஆனால் பார்க்க 60 வயசு கிழமையுமே இருக்கா. அப்புறம் தட்சிணம் வாமபாஷினி. தட்சிணம் வாமபாஷினி. ராமர் எப்பொழுதுமே ஒரு பதில் தான் சொல்வார். வாமபாஷினா சுத்தி முத்தி சுத்தடிச்சு பதில் சொல்லுவாள். அப்புறம் நியாயவிருத்தம் சுதிர்வித்தா. நியாயவிருத்தம் எப்போதுமே சத்தியத்துக்கும் தியாகத்துக்கும் காம்ப்ரமைஸ் கிடையவே கிடையாது. இவர்களும் எப்படி இருப்பானா, நான் எனக்கு தோன்றது தான் சத்தியம், நான் சொல்கிறது தான் சாஸ்திரம், நான் சொல்கிறது தான் வேதம் அப்படின்னு வந்து தனக்கு எது சார்த்தகமோ அதுதான் சத்தியம்னு எடுத்துப்பா. சுதிர்வித்தா. பிரியம் அப்பிரிய தர்சனா. எல்லார் மேலேயும் ஒரு கார்பணி இருக்கும். இவ்வளோ என்ன எல்லாரையும் கபலீகரணம் பண்ணணும்னு நினைத்தோடு இருக்கிறவர். அப்படின்னு இவளை பார்த்த உடனே ராமபிரானை பார்த்த உடனே ஃபஸ்ட்டு கிளான்ஸ்லேயே சூர்பனகை மயங்கிட்டான். ராமரை பார்த்த உடனே அப்படி ராமரை பார்த்து மயங்கினதுக்கப்புறம் ராமரை பார்த்து கேட்டான். கேட்கணும்னு ஒரு தோரணை இருக்கணும்ல, அதை வேற யாருப்பா நீ அப்படின்னு கேட்ட உடனே ராமரும் என்னன்னா அவளை அக்னாலேஜ் பண்ணதுக்கப்புறம் ராமர் என்ன சொன்னால் தன் கதையை சொல்கிறார். ஏன்னா எங்கே போனாலும் சத்தியம் பேசுவார். கிருஷ்ணர் தான் வந்து மாயாச்சாரோ மாயாவர்த்தித்தவியா, சாத்வாச்சாரோ சாதுனாவர்த்தித்தவியா அப்படின்னு வந்து சுக்கர நீதியோடையே கிருஷ்ணர் இருப்பார். நல்லவனுக்கு நல்லவன், வல்லவனுக்கு வல்லவன் அப்படின்னு கிருஷ்ணர் இருந்திருக்கார். ஆனால் ராமர் எப்படின்னா பிரஸ்பதி நீதி, நல்லவனுக்கு நல்லவன், தீயவருக்கும் நல்லவன் அப்படின்னு ராமர் இருந்தார். அதனால் சூர்பனைக்கும் எப்பேற்பட்ட பாக்கியம் வரும். ராமர் ஆசைப்பட்ட பிரயோஜனம் என்னாச்சு, ராம கதையே கேட்டார். அப்படி ராமர் தன்னோட கதையை முழுக்க சொன்னார். தசரதகுமாரன், என் பேர் ராமன்னு பேர், 4 பேருக்கு வந்து ஜேஷ்டபுத்திரன் நான், அப்படி சீதையை கல்யாணம் அப்படின்னு எல்லா கதையும் சொல்லிட்டே வர. சொன்னதுக்கப்புறம் அதுக்கு ஒரு பக்கம் கார்பண்யம் வந்தது, இன்னொரு பக்கம் என்ன காமத்துக்கு உச்சகட்டத்துக்கு போயிட்டா. ராமர் அடைஞ்சே தீரணும்னு வந்தது அப்படின்னு ஃபஸ்ட்டு கிளான்ஸ்லேயே பார்த்ததுக்கப்புறம் ராமர் கேட்கணுமே. ராமர் கேட்கறதுக்குள்ள சூர்பனகை செல்ஃப் இன்ட்ரடக்ஷன் பண்ண ஆரம்பித்தான். நான் யாரு தெரியுமா, எனக்கு குபேரன் ஒரு அண்ணா இருக்கா, எங்கன்னா அலங்காபுரியில் இருக்கார். அவருக்கு ஒரு அண்ணன் இருக்கார், மிக பிரசித்தம், ராவணேஸ்வரன். ஆனால் அவருக்கும் ஒரு அண்ணன் இருக்கா, இங்கே தான் வாசம் பண்ணுறான், கரண், தூஷணன், ரிஷிரஸ்னு பேர். இவர்களுக்கு எல்லாம் நான் தான் தங்க. ஆனால் அது மட்டும் இல்லை, இவர்களை எல்லாரையும் ஆட்டி படிக்கிறதும் நான் தான். பேருக்கு தான் இவாள அண்ணாக்கள். நான் வந்து ராவணனை பார்த்தா ஏ ராவணான்னு கத்துவேன், கரணை பார்த்தா ஏ கரணே அப்படின்னு நான் கத்தி பேசுவேன் அப்படின்னு சூர்பனகை வந்து தன்னோட பிரபாவத்தை காட்டினான். அதனால நீ என்னை கல்யாணம் பண்ணிக்கோ, நீ என்னை கல்யாணம் பண்ணினா ஜாமாக இருக்கிறான் அப்படின்னு ராமர் பார்த்தார். எனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு. என்ன கல்யாணம் ஆச்சு? இதோ ஓரமாக இருக்காரு இந்த சீதை, அவள் தான் என்னோட மனைவி. இவளா சைக்கிளை எனக்கு என்ன விவாகம் பண்ண சேமம், இவளால் என்ன செய்ய முடியும்? நான் வந்து உனக்கு ஏதாவது டூர் கூட்டு போகணும், துபாய் கூட்டு போகணும், சிங்கப்பூர் கூட்டு போகணும், மலேசியா கூட்டு போகணும், வெளியூர் கூட்டு போனோன்னா இவளால் அவளை சைச்சு தூக்கிலாம் போக முடியாது.
நான் தூக்கின்னு போகிறேன், உனக்கு என்ன சேவை செய்யணுமோ நான் செய்கிறேன். நான் உன் தோலை சுமந்துட்டு உன துபாயில் கொண்டு வரணும்னா வித்தின் 30 மினிட்ஸில் கொண்டு விட்டுருவேன். அப்புறம் வந்து என்ன நீ என்ன சொல்கிறியோ நான் நீ ஊன்னு சொன்னால் நான் ஊன்னு செய்வேன் அப்படின்னோட ராமர் பார்த்தார். உங்கள் ப்ரப்போசலும் நீ எனக்கு வந்து நீ அறிமுகப்படுத்தினியே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, நான் மகிழ்ந்துட்டேன். ஆனால் எனக்கு ஒரு துர்பாக்கியம், உன்னை விவாகம் பண்ணுறதே ஒரு துர்பாக்கியமாக இருக்குது. ஏன்னா என் வேலையும் ரொம்ப டைட்டாக இருக்குது, நானும் செத்த கருப்பாக இருக்கேன். அங்கே ஓரமாக இருக்கார் காய்கறி நொறுக்கின்னு இருக்காரு, அவரும் சட்ட செருப்பாக இருக்கார், சிவப்பாக இருக்கார். நீ அவரை போய் அப்ரோச் பண்ணு. அவர் அப்ரோச் பண்ணால் என்னை விட அழகிலும் சிறந்தவர், என்னை விட குணத்திலையும் சிறந்தவர், என்னை விட பலத்திலையும் சிறந்தவர். அந்த லக்ஷ்மணனை போய் அப்ரோச் பண்ணு, நல்லபடியாக இருக்கார். அப்படின்னோடனே இந்த அசடு என்ன பண்ணிக்கணும், ராமா நீ தான் கதி, ராமா நீ தான் கதினா கைவலியத்தை கொடுத்துருப்பாரு. இந்த அசடு என்ன பண்ணிட்டுனா ராமர் அதோ கதின்னு விட்டுட்டு லக்ஷ்மணர்கிட்ட ஓடி போச்சு. லக்ஷ்மணர்கிட்ட ஓடி போய் லக்ஷ்மணரோ காய்கறியை பக்குவப்படுத்தின்னு இருக்கார். அது லாபரோ வெச்ச கண்ணு வாங்காம ஒரு கண்ணை அசைச்ச. அதை பார்த்து லக்ஷ்மணரும் தெளிவாக புரிஞ்சுக்கிட்டார். அவரும் லக்ஷ்மணன் உள்ளே வந்தோடனே லக்ஷ்மணரை பார்த்தோன்னே, லக்ஷ்மணா நீ என்னை கல்யாணம் பண்ணுறியா, அசடு நீ என்னை கல்யாணம் பண்ணுறியா அப்படின்னு இன்ஃபார்மலாக அப்ரோச் பண்ணான். ஃபார்மலாக அப்ரோச் பண்ணார். அப்படின்னு அப்ரோச் பண்ண உடனே லக்ஷ்மணர் பார்த்து சிரித்தார். சரிம்மா நான் நிச்சயம் பண்ணுறேன், நீ பண்ண ப்ரப்போசலும் நல்லா தான் இருக்குது, உலக பாராட்டு கொள்ள வேண்டியது தான். ஆனால் ஒன்று பண்ணேன், நான் இப்போ என்ன பண்ணுறேன், ராமருக்கு வேலை செஞ்சுட்ருக்கேன், ராமர் சொன்னபடி மன்னி சொன்னபடி காய்கறி பக்குவம் பண்ணிட்டு இருக்கேன். நீயும் ராஜா வீட்டு பொண்ணு, நீ என்னை விவாகம் பண்ணினா நீயும் வேலை செய்வ, நீயும் துணியெலாம் துவைப்ப. இந்த மாதிரி நானும் உன் மேலே வேலையை சுமக்கிற மாதிரி ஆகிடும். அது தப்பு தானே. அதனால நீ ஒன்று பண்ணு, அவரோ ராஜாவாக இருந்து இப்போ வனராஜாவாக ஆகிட்டார் அவர். நீ அவருக்கு வாக்குப்பட்டா உனக்கு நல்ல கதி, உனக்கு சேமத்தை உண்டாகும் அப்படின்னு சொன்ன உடனே இந்த அசடு ராமர் பக்கத்துக்கு போச்சு. அப்புறம் ராமர் சொன்னபடி லட்சுமணத்துக்கு போனார். இப்படி மாற்றி வந்து என்ன பண்ணான்னா காடு விளையாடுற மாதிரி சூர்பனக்கை விளையாடினது உடனே சூர்பனக்கை தெரிஞ்சு போச்சு, என்னை வச்சு பரிகாசம் பண்ணுற, சீத்தை இருக்கிற தைரியத்தினாலதானே என்னை வச்சு விளையாடுற, என்னை வச்சு கையாடுற அப்படின்னோட ஓடி போய் சீத்தை மேலே பாயினத்துக்கு ஒரு ராமருக்கு கண்ணு சிறந்தது. லக்ஷ்மணா பரிகாசத்துக்கு ஒரு அளவு இருக்கு, பரிகாசம் எந்த ஸ்திதியில் உண்டாகிட்டு பாரு, அதனால அவளை வைக்கிற இடத்துல வை அப்படின்னு சொன்ன உடனே லக்ஷ்மணர் என்ன பண்ணாரா, மூக்கை எடுத்துட்டு ஆணு கத்திட்டு ஓடி எங்கே போனார்னா கரதூஷனால் எடுத்துட்டு போயிட்டார். கலதூசனால் லேசாக பயந்துட்டார். என்னமா அது, யாருமா நீ ஏமா என் மேலே தும்சம் பண்ணணும்னு ஓடுற அப்படின்னு பார்த்தார். நான் வேற யாரும் இல்லை, கரா தூசனா, நான் தான் உன் சுருப்பனக்க. என்னம்மா அது, உன் மூக்கு என்னாச்சு, மூக்கு வேணா நான் புதுசாக ஒட்டி வைக்கிறேன், கவலைப்படாதம்மா அப்படின்னோட கரதூசணம் வந்தா. அதெல்லாம் இருக்கட்டும், என்னை வெட்டி போட்டாரும் தேசத்தோடு தானே சொல்லணும். இந்த இடத்துல ராமலக்ஷ்மண ஸ்துதி பண்ணுறான். தருணோ ரூபசம் பண்ணோ சுகுமாரோ மகாபலோ புண்டரீக விசாலாட்சௌ ஸ்ரீரகிருஷ்ணாதினாம்பரோ அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் வெட்டினவா யாரு அப்படி கரதூசணம் கேட்டா, தருணோ அவன் 2 பேரும் இளைஞர்கள், ரூபசம் பண்ணோ அவள் வந்து லக்ஷணத்துக்கு பொருந்தியவர்கள், அவள் வந்து பூலோக தேவர்கள், சுகுமாரோ ஆஹா அழகான ராஜகுமாரர்கள், மகாபலோ மகா பௌருஷருடையர்கள். ஏன்னா அந்த ராமரை பார்க்க பார்த்துட்டே இருக்கலாம் போல இருக்கு. அப்புறம் ஒன்று லக்ஷ்மணர் கையை பிடிச்சாலே அந்த டச்சு ஆஹா மதுரமாக இருக்கு. அப்புறம் மூக்கு எடுத்தினாலே அவரோட கோவப்படுற முகத்தை பார்த்தாலே அதை விட மதுரம் உலகத்துக்கு கிடையவே கிடையாது. நான் அடைஞ்சிட்டேன் அப்படின்னு புண்டரீக விசாலாட்சௌ ஸ்ரீரகிருஷ்ணாந்துரா பரவ இவா 2 பேரும் மரவுரி கட்டிட்டு இருக்கா. அது கேட்ட உடனே கரதூஷணாவுக்கு ஷாக் ஆயிடுச்சு. மூக்க வெட்டினவாளை போய் ஸ்துதி பண்ணுறியே என்னோட பக்குனாச்சு. அதுக்கப்புறம் அதெல்லாம் இருக்கட்டும், நீ தண்டத்துக்கு நீ எதுக்கு ஜனஸ்தானத்தை நடத்துகிற, போய் இவாளை சமாப்தி பண்ணு அப்படின்னு சொன்ன உடனே முதல்ல 10 சேனாபதிகள் வச்சான். 10 சேனாபதியை வந்து ராமர் இவாளெல்லாம் சமாப்தி பண்ணிட்டார். 10 சேனாபதி போராது, நம்மளே போனோம். 14,000 ராட்சசர்கள் அடியாட்கள் நிறைய இருக்கா நமக்கு.
இவாளை வச்சுதான் ராமரை அந்த அந்த ராமரை ஒன்று கட்டி ஆக்குற அப்படின்னு இவா எல்லாம் கிளம்பிட்டான். இவா எல்லாம் கிளம்பினது உடனே என்னாச்சுன்னா சேர்ந்து போனான். அவர் ராமனர் பார்த்தார். பெரிய சமாச்சாரம் அவர் போகிறது. அது லக்ஷ்மணா, நீ மலை ஓரமாக போ, நீ மலையில் போய் என்ன பண்ணு, சீத்தையை காவல் காத்து, எனக்கு ஏதாவது ஆணி வந்தா நீ முன்னாடி வந்து இவளை சமாத்தி பண்ணு, சீத்தையை நல்லபடியாக பார்த்துக்கோ அப்படி சொன்ன உடனே ராமர் களத்தில் இறங்கினார். களத்தில் இறங்குறச்சு அவரை பார்த்து கரர், தூஷணர், சிசிரஸ் எல்லாம் ரதத்தோட வரா. எல்லாருமே வந்து ரத கஜ துரக பதாதிகளோட வரா. குதிரையில் ஏறி வரார், எல்லாரும் யானை மலை ஏறி வரார் அப்படின்னு எல்லாரும் வரா. ஆட்கள் எல்லாம் ராமர் சூழ்ந்திருக்கார். ராமர் மட்டும்தான் உண்டியா நிற்கிறார். அப்புறம் எல்லாருக்குமே ஆச்சரியமா இருக்கு. சதுர்தச சஹஸ்ராணி அச்சசாங்கோர கர்மனாம் ராட்சசாம் கோரகர்மனாம் ஏகஸ்ட ராமஹா தர்மாத்மா கதம் யுத்தம் அவாப்சசி அப்படின்னு தேவர்களுக்கு ஆச்சரியமா இருக்கு. சதுர்தச சஹஸ்ராணி மம சிந்தானுவர்த்தினாம் ராட்சசான் பீமவேகானாம் சமரேஷு அணிவர்த்தினாம் அப்படின்னு பார்த்தார். தேவர்கள் ஆச்சரியமா இருக்கு. என்னடா அது, ராமர் ஒருத்தர் மட்டும் இருக்காரு, சுற்றி பார்த்தா 14,000 ராட்சசர்கள் வந்து ராமர் அழிக்கிறோம் வந்தானே. அதுக்கு ராமர் என்ன பண்ணார், விசேஷமாக யுத்தம் பண்ணினார். பொதுவாக நிறைய தெலுங்கு படத்தில் வந்து ஆட்கள் அமிச்சுட்டு இருப்பான். அப்படி ஆட்கள் அமிச்சா தனக்கு காயம் வராத மாதிரி ஏதோ குக்கிலியோ வந்து நின்றுட்டு வந்து ஆட்கள் அடிக்கிற மாதிரி அடிப்பாரோ. அதோட மூலம் எங்கன்னா ராமாயணத்தில் தான் எடுத்து தான் அவன் வந்து கட்காபி பேஸ் பண்ணி படத்துலலாம் போட்டான். அப்படின்னு வந்து இங்கே ராமர் என்ன பண்ணான்னா, தாம் பகவான் வந்து தாம் பௌருஷமுடையவர் அசீதா சமேதை அச்சண்ட பிரதாபைன்னு காட்டுறார். அசகாய சூர அனபாய சாகச அப்படின்னு ரகுவீர கஜத்தில் சொன்ன மாதிரி அசகார சூரனா என்ன பண்ணார்னா, கர சண்ட பவன திசத்தரச்ச சரசர் நவவிலோன மகாகலப அப்படின்னு என்ன பண்ணார்னா, தன்னை வந்து சக்கரமாக ஆக்கி தன்னை வந்து தன் இடுப்பில் வந்து கோதண்டத்தை சொருகி, அப்புறம் இன்னொரு கையால் வந்து 2 பக்கத்தில் வந்து அம்புரா துணி, ஒரு கையால் இடது கையால் வந்து அம்பு சொருகி, அப்புறம் வந்து ராட்சசல் அடித்து, அப்புறம் இன்னொரு கையால் அம்பு சொருகி ராட்சசல் அடித்து எல்லாரையும் அடிச்சுட்டு இருந்தார். இப்படி போக வர எல்லாரையும் அடிச்சுட்டு வந்து எதிர்த்தார் துரத்தார் அடித்தார் அப்படின்னு 14 லட்சத்தில் வந்து வாயு வேகத்தில் சண்ட வேகத்தில் எல்லாரும் அடித்தது ஒன்று ஒரே ரத்த வளாரா இருக்குது, ஒரே ரத்த நதியாக இருக்குது. தலை ஒரு பக்கம், கழுத்து ஒரு பக்கம், கால் ஒரு பக்கம், கை ஒரு பக்கம், இப்படி 4 பக்கமாக பிரிஞ்சு கிடக்கிறது. ஒருத்தர் மட்டும் ஓடினார். ஒருத்தர் வேற யாரும் இல்லை. ராமர் துரத்துறாருன்னு ஒன்று என்னாச்சுன்னா, அங்கே யாரோ மாமி ஸ்நானம் பண்ணுறாங்க, ஏதோ புடவையை உணர்த்திட்டு ஸ்நானம் பண்ணுறாங்க. அந்த புடவையை லவக்குன்னு எடுத்துன்னு போய் தான் மேலே போத்திட்டு ஓடி போய் நீந்துட்டு எப்படியோ ராவனோட அரண்மனை வந்தான். வேற யாரும் நம்ம பேர் அக்கம் பண்ணணுன்னு பேர் தான் அக்கம் பண்ணனா அசைக்க முடியாதுன்னு சொன்னேன். ராமரோட பௌருஷத்துக்கு அவன் அசைஞ்சே போயிட்டான். அப்படின்னு ஓடி போய் ராவணன்ட்ட போய் உண்டான். என்னடா அது, அக்கால நேரத்தில் ஸ்திரீ வரான்னு, மகாராஜா என்னை தப்பா புரிஞ்சுட்டியான, என்னடா புருஷ குரலில் பேசுறேன்னு, நான் வேற யாரும் இல்லை போனா அவன் அக்கம் பண்ணனா, ஏன்டா இப்படி வரேன்னு. உனக்கு தெரியுமா, ஒரு பெரிய சம்பவம் நடந்தது. என்னடா சம்பவம் சொல்லுடா, விரைவாக சொல்கிறா, விஸ்தாரமாக சொல்கிறா அப்படின்னா, பஞ்சவட்டியில் ஒரு பதாதி, அதுவும் வந்து பூமியில் நின்றான். ஒரு ஆள் இல்லை, ஒரு அடியா அவனுக்குன்னு ஒரு ஆள் இல்லை, அவனுக்கு ஒரு குதிரை இல்லை, அவனுக்கு ஒரு ரத்தம் இல்லை, யாருமே இல்லை. முதல்ல 10 சேனாபதியை வீழ்த்திட்டார். அப்புறம் என்னன்னா, தூசரன் திரிசரஸ்து படத்தலைவரியாக இருக்கிறவாளே அவர்களையும் 14,000 ராட்சசர்களும் வந்து வீழ்த்தினார். ஏதோ அடியேன் வந்து தப்பிச்சோம் போலச்சோம் புடவை கட்டிட்டு ஓடி வந்துட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே ராவணனுக்கு பக்குனாச்சு. யாரா எங்கள் ஆளுகள் வீழ்த்தினாரு, அவர் வேற யாரும் ஏதோ ராமன்னு பேருனார். அப்போ ராவணனுக்கு அப்போதான் பயமே வந்தது. நம்ம ராமனை நேரம் மோத முடியாதுன்னு ஒரு அப்போதான் தெளிவே வந்தது. அப்போது அந்த சமயத்தில் சூர்பனக்கை வந்துட்டார். சூர்பனக்கை கண்ணா அப்படின்னா ராவணை திட்டார். நீ என்ன எந்த பேஸில் நீ ராஜ்யம் பண்ணுற, உங்கள் ஆடை எல்லாரையும் பலி கொடுத்துட்டு இங்கே ஏதோ மாடை ஓட்டுற மாதிரி நீ ராஜ்யத்தை ஓட்டின்னு இருக்கே, கொஞ்சம் கூட வெக்கம் இல்லையா? சும்மா லங்கேஸ்வரன்னு பேர் கொட்டுன்று ஏன்டா லங்கையில் சிவனேன்னு இருக்க, நீ போய் சண்டை போட வேண்டாமா அப்படின்னோட ராவணன் காது கொடுத்து வாங்கிக்கல. இவ்வளோ மூக்கு அறுந்துச்சா, இப்போ மூக்கு அறுந்துச்சு எப்படி இருக்குன்னா நாய் உள்ள விடுற மாதிரி சூர்பனக்கை கத்தினே இருக்கா. கேட்டதுக்கப்புறம் அவள் பார்த்தா
அப்புறம் ராவணனும் பார்த்தார், மூக்கோ இல்லையோ என்னாச்சுன்னு கேட்டார். அது ஒன்றும் இல்லை, நான் வந்து உனக்கு ஒரு பொண்ணு பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன். நீ வச்சுட்டு இருக்கே இவ்வளோ ஸ்திரீகளே, இதை விட அழகானவ, இதை விட உத்தமமான ஸ்திரீ நான் உன்னை பார்த்துருக்கேன். அவ என்னன்னா, நைவ தேவி நான் கந்தர்வி நான் யக்ஷி நான் சக்கின்னரி, இதை விட இதுக்கு சமமான ஒரு அழகுடைய ஸ்திரீ உலகத்துக்கு கிடையவே கிடையாது. அந்த அந்த அம்மா வந்து நம்ம ஆற்றுல ராஜ்யம் பண்ணினா நமக்கு சுபிக்ஷம் ஏற்படும், நமக்கு நல்ல சொகுசை அனுபவிக்கலாம். அந்த 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 பொண்ணு இருக்கே, அந்த பொண்ணு யாரு சொல்லு? அந்த பொண்ணு சீதைன்னு பேரு. சீதையா? என்னம்மா சொல்ற? அந்த சீதையை நீ தான் அடையணும். அதை தேடுறதுக்கு தான் நான் வந்து பஞ்சவட்டிக்கு வந்தேன். கடைசியில் என்ன ஆச்சு, அந்த ப்ராசஸில் என் மூக்கு அறுத்து போச்சுங்க. அப்படின்னு கரெக்டாக இப்படி பிளேட்டை மாற்றிடாப்ப அவ்வளோ ராமர் அடையணும் தானே வந்தா. ராவணனுக்கு அந்த வைரபாவத்தை உண்டாக்கணும்னு வந்து சூர்பனக கேட்டலிஸ்டாக இருந்தால் தான் வந்து ஆஜகாம எதிர்ச்சையாக வால்மீகி பதம் போடுறான். ஏன்னா ராமர் வனத்தில் வாசம் பண்ணினார்னு அப்படி 13 வருஷம் முடிஞ்சு போயிடும். அதுக்கு காரணமான வைரத்தை உண்டாக்கணும்னா, ஒரு எதிரித்துவம் உண்டாக்கணும்னா அதுக்கு சூர்பனக்கேன்னு ஒத்தி தேவை. எப்படி ஒரு பெரிய ட்விஸ்ட்டு பூரத்தில் எப்படி மந்திர தேவையோ அதே மாதிரி சூர்பனக்க தேவைப்பட்டது. அப்படின்னு சூர்பனக்க வந்து ராவணன் வந்து ராமருக்கு மேலே ஒரு வைரபாவத்தை உண்டாக்கி, ஆனால் ராமரை சண்டை போட முடியாது. ஒரு வழி பண்ணலாம், நம்ம கபட்டமாக சீத்தையை அடைஞ்சிடலாம் அப்படின்னு ஒரு உத்வேகம் வந்தது. ஏன்னா அப்பேற்பட்ட சூர்பனக்க மாதிரி ஒரு கெட்ட பகினி வச்சதுனால தானே ராவணன் அழிஞ்சா. சூர்பனக வச்சனம் கேட்ட உடனே ராவணன் ஆலோசனை பண்ண ஆரம்பிச்சார். நம்ம எப்படி சீத்தை அடையலாம் அப்படின்னு ஆலோசனை பண்ணுறச்சே ரொம்ப நேரம் அட்ரஸ் காட்டாமல் இருந்தார். ஏதோ தப்பிச்சம் பொழிச்சம் வந்தார். அந்த மாரீச்சனை கையாடலாம். அந்த மாரீச்சனை பிடிச்சா எப்படியோ பல பிராப்தி சீத்தை அடைஞ்சிடலான்னு ஓடி புஷ்ப விமானத்துலேருந்து வந்து மாரீச்ச ஆசிரமத்தில் வந்தா. அப்போ மாரீச்சனோ எப்பேற்பட்டவர்னா, ராமர் அடியால் தப்பிச்சு போச்சோன்னு ஓடி வந்தவர். அவரோ வந்து கழுத்தில் ருத்ராட்ச மாலையோட பஸ்பத்தை தெரிச்சுட்டு அந்த சன்னியாசிகள் எப்படி இருப்பாலோ அது போல அது போல மாரீச்சன் இருக்க. அப்படி மாரீச்சன் இருக்கச்சு ராவணன் உள்ள வந்தான். மாமா சௌக்கியமா, எப்படி இருக்க? ராவணா வந்துட்டியா? லங்கேஸ்வரா வந்துட்டியா? எப்படி இருக்கப்பா? சௌக்கியமா இருக்க. மாமா நீ எதுக்குடா வந்திருக்க? மாமா நீ ஒரு காரியம் பண்ணுறேடா, ஒரு ஒத்தாசை பண்ணு. நான் வந்து சீத்தையை அடையணும்னு ஒன்று வந்திருக்கேன். ராமரை பற்றி சீத்தையா? ஆமாம் ஆமாம் ஆமாம், சீத்தை அடையணும்னு அவன் வந்திருக்கேன். நீ என்ன பண்ணுனா, ஒரு மாயமான நீ ஒரு மானா போய் சீத்தையை வந்து மயக்கு, ராமரையும் மயக்கு. அப்புறம் நான் என்ன பண்ணுறேன், சீத்தையை வந்து வெச்சக்கண்ணை வாங்காமல் அவளை கிரீங்கலமாக பிடிச்சி என் பக்கத்தில் வச்சுருந்தேன். ஏன்னா எனக்கு உயர்ந்த ஸ்தானம் அடையணும், என் சீத்தையை அனுபவிக்கணும் அப்படின்னு ராவணருக்கு உத்வேகம். அது கேட்டோடனே அசடே, ராமர்கிட்ட மோதாத. ஏன்னா ராமோட பிரபாவம் தெரியவே தெரியாது. அப்போ 13 வயசு மீசம் மறைக்காத ராமர், வேஷ்டி சரியாக கட்டிக்க தெரியாத ராமர், அவர் போட்ட அசத்தினால என்னோட தம்பி சுபாவு பொசன்னு வந்து ஆகாசத்தை எரிஞ்சு போயிட்டா. முதல் நாளில் பார்த்தோம், 2ஆம் நாளில் பார்த்தோமே, அப்படி பொசன்னு எரிஞ்சு போயிட்டா. அதுக்கப்புறம் நானும் ஏதோ ஒரு லேசான அஸ்திரத்தை போட்டு பிரயோகம் பண்ணி என்னை வந்து 7 சமுத்திரத்தில் அப்புறம் 7 சமுத்திரத்தில் முக்கி 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 என்னை சாகடிச்சா, என்னை தொந்தரவுப்படுத்தினா. அப்புறம் வந்து தப்பிச்சோம் போலிச்சோன்னு ஏதோ ஆசிரமத்தில் ஓடி போய், ஏதோ கைலாசத்தில் ஓடி போய் தீட்சையை ஏதோ பெற்றுக்கொண்டு, ஏதோ ட்ரெஸ்ஸையும் பெற்றுக்கொண்டு, ஏதோ சிவனேன்னு உட்காந்தேன். அந்த சிவனேன்னு உட்காந்தால ராமரை பக்கத்தில் வரதே இல்லை அப்படிங்கிற தைரியத்தோடு வந்து தான் எந்த குப்பை பசங்களுக்குன்னு அட்ரஸே கொடுக்குறதில்ல. ஆனால் ராவணா நீ ஒன்று பண்ணு, ராமரோ 14 வருஷம் வனவாசம், அந்த 14 வருஷம் வனவாசம் பூர்த்தி ஆனதுக்கப்புறம் நீ அவன் மேலே கையாடாத. அவன் உன நைஸாக கையாடுவான், நீ அவனால் எதிர்த்து நிற்க கூட முடியாது உன்னால். அப்படின்னா நீ 14 வருஷம் பூர்த்தி ஆகட்டும், ராமரும் எப்படியோ வனவாசத்துக்கு போயிடுவார், ராமரும் அயோத்தி போயிடுவார். அவரோட இடத்துக்கு போனால் என்ன பண்ணுவோம், நீ சொல்கிற பார்ட்டியோ நீ வைக்கிற கோலாட்டமோ கூத்தாட்டமோ அப்போ வைக்கலாம். நம்ம இவனோட ராவணோட கோபம் வந்துருச்சு, எனக்கு சீத்தை அடைஞ்சே தீரணும்னு நான் கேட்குறேன், நீ என்னடா கோலாட்டமோ கூத்தாட்டமோ பேசிகிட்டு இருக்க? இதோ பாரு, நான் இப்போவே வதம் பண்ணிடுவேன் அவனை. அதுக்கு வாழை எடுத்து மாரீச்ச கருத்தை கெட்டியாக பிடிச்சி உருவலான்னு போனேன். உருன உடனே மாரீச்ச ஆலோசனை பண்ணான், நமக்கு எப்படியோ டெத்து கன்ஃபார்ம்டு தான்,
அதனால ராமர் கையால் செத்தாவாது நமக்கு மோட்சமாவது கிடைக்கும். இந்த அசடு கையால் செத்தா நமக்கு அதோ கதி தான் அப்படி நினச்ச உடனே இந்த பையன் சொன்னபடி நம்ம கேட்போம். அதில் சுலபா புருஷா ராஜன்னு சததம் பிரியவாதினா அப்ரிய சிஜபத்திய பக்தா சோத்ரா சுதுல்லமாக நானோட ஹிதத்தை சொல்கிறேன் அப்படி மாறிச்ச விடாபிடியா ஹிதத்தை சொல்கிறார். அப்படி ஹிதத்தை சொல்கிறச்சே அது ஹிதம் சொன்னால் கேட்க பருஷமாக இருக்கும். ஆனால் பருஷம் என்ன பண்ணுவது ஒரு வேல்யூ உண்டாகும். ஒருத்தர் வந்து ஸ்துதி பண்ணான்னு உன்கிட்ட இந்த விஷயம் இல்லைன்னு உன்னை காலை வாரிட்டு செருப்பாலே முதச்சிட்டு போயிட்டே இருப்பான். அப்படின்னு உனக்கு எப்பவுமே முகஸ்துதி பண்ணுறவன் என்ன பண்ணுவான்னா உனக்கு வந்து அதர்மமான மார்க்கத்துக்கு வந்து காரணபூதமாக போயிடுவான். அப்புறம் என்ன ராமோ விக்கிரவான் தர்மா சாதுஷ்டே பராக்கிரமஹா அப்படி ராமனோட பெருமை சொல்லிகிட்டே வரார். அப்புறம் மாரீச்சன் தான் பயத்தை சொல்கிற என்னன்னா எனக்கு என்னன்னா வந்து ஆவனா நீ ஒன்று கேளு. எனக்கு இந்த மரத்தை பார்த்தா இந்த பெரிய பெரிய விஷயங்களை பார்த்தா எப்படி இருக்குன்னா ராமனோட ஹைட்டு வருது. அதே கோதண்ட பாணியா அதே சாயக்கொண்டையோட மரவழியோட அப்படி கண்ணில் வருது. விக்ஷே விக்ஷே தபஸ்யாமி ஸ்ரீகிருஷ்ணாதினாம்பரம் ராமபூதபிதம் சர்வம் அபரண்யம் பிரதிபாதிமே அகாராதி ராமாணி ராமத்ரஸ்தஸ்ய ராவண ரத்னானி ச ரதாச்சைவ வித்ராசம் சதயந்திமே அப்படின்னு எனக்கு பார்த்தானே ராமபூதம் சர்வ அபரணம் பிரதிபாதிமே. இந்த மரத்தை பார்த்தா மரா மரா மரான்னு வார்த்தை வருது, அதில் திருப்பி போட்டால் ராமநாமம் வருது. அப்புறம் என்னென்னா உன் பேரை பார்த்தாலே பயமாக இருக்குது, ஏன்னா ரேப்போ இருக்குது, அந்த ரே வார்த்தை இருக்குது. அப்புறம் என்ன ரத்தத்தை கேட்டால் காதில் வந்து ஈயத்தாச்சு என்ன தூக்குறா என்ன ஊத்துற மாதிரி இருக்குது, இப்படின்னு பயமாக இருக்குதா ஏதாவது வார்த்தை சொல்லாத அப்படின்னோடனே அது என்ன சொல்லி ராவணன் கொடுக்கல. சீத்தை அடையிறதுக்கு சகாயம் பண்ணுவியா இல்லையா அப்படின்னோடனே சரி நீ சொன்னபடி நான் கேட்குறேன் அப்படின்னு ராவண வச்சனம்படி மாயமான போனார். அப்படி தங்கமயமான மாடு. அப்புறம் ஒரே வெள்ளி புள்ளியோடு இருக்குது. அது அழகாக தாவி குதிக்கிறது, வித்தியாசமாக நடனம் பண்ணுறது. அது பார்த்த உடனேயே சீதைக்கு மயக்கம் ஏற்பட்டது. மயக்கத்தோட சீதை வந்து இந்த மான் வேணுமே அப்படின்னு பார்த்தா லக்ஷ்மணர் சொன்னார் ஸ்ரீ பிரம்ம சிருஷ்டியில் வந்து இந்த மாதிரி மானெல்லாம் உலகத்தில் கிடையவே கிடையாதுப்பா. என்ன வேணா ரூபம் எடுக்கிறது வந்து வாஸ்தவமாக அது ராட்சசனோட சிருஷ்டி. உன்னை மயக்கிறதுக்கு தான் இந்த மாதிரி பாடுபடுறா. சரி வேற யாரும் இல்லை நம்ம மாரீச்சன் தான் அப்படி சொன்ன உடனே ராமர் சொன்னார் சரி இருக்கட்டும் நம்ம மாரீச்சனா தான் வதம் பண்ணிடலாம். ஏன்னோ நம்ம மனைவி நம்ம சீத்தை கேட்டு ரொம்ப வருஷம் ஆச்சு. கல்யாணமான புதுசுலேருந்தே என்கிட்ட ஒரு விஷயம் கேட்டது கூட இல்லை. அப்புறம் 25 வருஷமாக எனக்கு வாக்கப்பட்டிருக்காங்க. அந்த சீதை இப்போ தான் முதல் தடவை கேட்குறான். ஏன்னா அதுதான் காரணம் சீதை பிரிங்கிறதுக்கு. பிரிவுக்கு காரணமே அதான். நமக்கு என்ன காட்டுறோம்னா எவன் வந்து உலக விஷயத்துக்கு பின்னாடி ஓடுறாரோ அதுவே பகவானோட ஒரு பிரிவு ஏற்பட்டுரும் அப்படின்னு சீதை ஆசைப்பட்டதுனால நாங்கள் ராமரும் மான் பின் தொடர்ந்து ஓடுறார். ராமர் ஓடுறார், அந்த மாடு வேகமாக ஓடுறது. ராமர் என்ன பண்ணாருன்னா அந்த மாடு விட்டா தேவையில்லைன்னு ஓடவும் மாட்டேங்கிறது. அது கூட்ட தூரத்தில் ஓடிண்டே இருக்கு. ரொம்ப தூரம் போனதுக்கப்புறம் ராமர் தெளிவாக புரிஞ்சுக்கிட்டா ஆஹா நம்ம சாமானிய மாடு இல்லை, கண்டிப்பாக ஏதோ ஒரு ராட்சச சிருஷ்டி, ராட்சச மாடு. அப்படி பார்த்த உடனே பாம்பை எடுத்து ஏவின மாத்திரத்தில் என்ன ஆச்சுன்னா அந்த மானையும் சமாப்தி பண்ணிட்டார். அந்த மானை சமாப்தி பண்ணது உடனே அந்த மானை வந்து ராமகுரல்ல லக்ஷ்மணா சீதே அப்படி உச்சஸ்தாயில ராமகுரல்ல கத்தினார். பண்ண உடனே சீத்தை அலறினா மாத்திரத்தில் லக்ஷ்மணர் கலங்கல, சீத்தை கலங்கிட்டா. உடனே போய் ராமரை போய் காப்பாத்து, ஆத்துக்காரனை காப்பாத்து, ஆரியபுத்திரனை காப்பாத்துன. இந்த மாதிரி தீனஸ்வரனை நம்ம ராமவீரன் கத்த மாட்டாமா, அண்ணா கத்த மாட்டாமா? ஏன்னா அவரோட பிரபாவத்தை தேவர்கள் யக்ஷர்கள் கிண்ணர்கள் எல்லாம் கை கட்டி வாயை புத்திண்டு வேலை செய்வா. அவர் ஐயோடு கத்தவே மாட்டார். அப்படி சொன்ன உடனே நான் சொன்ன சொல்படி போலனா நான் கோதாவரியில் ஸ்நானம் பண்ணி கோதாவரியில் ஆத்மஹத்தியை பண்ணிடுவேன், விஷம் குடிச்சு செத்துருவேன். அப்படி சொன்ன உடனே லக்ஷ்மணருக்கு வந்து லக்ஷ்மணால பொறுக்க முடியல, சகிக்க முடியல. அப்புறம் மேற்கொண்டு சொல்றா கவலைப்படாதமா, நீ அனுஷ்டிச்ச தர்மமே உனக்கு லட்சணமாக இருக்கட்டும், அப்படின்னு நீ சேமமாக இருப்ப அப்படின்னு சொன்ன உடனேயே லக்ஷ்மணர் கிளம்பினார். இதான் சாக்குன்னு ராவணன் வந்துட்டான் கபட சன்னியாசியா வந்து அவர் எப்படின்னா டோப்பா தரிச்சுண்டு பெரிய ஒரு விக்கை தரிச்சுண்டு அப்புறம் பெரிய தாடியை வந்து ஒட்டி வச்சு அப்புறம் வந்து காஷாயத்தை கட்டிண்டு அப்புறம் வந்து ஒரு சிரிச்சா சீதையை பார்த்த உடனே
பவதி பிக்ஷாம் தேகின்னு வந்த. அப்படி வந்தோடனே சீதையை பார்த்தா, ஆஹா நீ ரொம்ப அழகா இருக்கியே, அதுவும் உன்னை பார்த்தா நீ என்னமோ ராஜபுத்திரி மாதிரி ராஜபுத்திரி மாதிரி இருக்கே, நீயே தனியாக இருக்க, அதுவும் இந்த வனமும் ரொம்ப பயங்கரமான வனமாச்சே, சிங்கம் புலி கரடி போன்ற பயங்கரமான மிருகங்கள் சஞ்சாரம் பண்ணுற வனமாச்சு, நீ எப்படிப்பா இங்கே சொஸ்தமாக தைரியமாக வாழ, வேற ஏதாவது ஒரு இடம் வந்து பிடிச்சிக்கோ. இப்படி சொன்ன உடனே சீதைக்கு தூக்கி வாரி போட்டுருச்சான். ஒருவேளை பக்குவம் இல்லாத அசடு சன்னியாசி மாதிரி தோன்றது, நம்ம வாக்கு கொடுக்கலன்னு சபிச்சே திருடுவாங்க. ஏன்னா துர்வாசர் வந்து சகுந்தரையை பார்க்கச்சே சகுந்தரை பதில் சொல்லலையா, பதில் சொல்ல துஷ்யந்தன் மறந்தே தீரட்டும் அப்படின்னு சபிச்சதுனால தன் கணவனையே மறந்துட்டான். அதனால இந்த வழி நம்ம வாக்கு கொடுக்கலன்னு நம்மளும் வந்து நம்மள சபிச்சிட போறானேன்னு அந்த தைரியத்தோட வந்து சீதை வந்து தட்டு மாதிரி தன்னோட அறிமுகத்தை சுருக்கமாக சொன்னார். சொன்ன உடனேயே காய்கனியும் வந்து கிடைச்ச காய்கனியும் கொடுத்தார். கொடுத்த உடனே என்ன பண்ணாருன்னா, அவர் சொன்னார், நான் சன்னியாசி இல்லைப்பா, பிக்ஷு இல்லைப்பா, உறக்க சிரிச்சார். உறக்க சிரிச்சு 10 தலை 20 புஜத்தோட, நான் வேற யாரும் இல்லை, என் பேரு லங்கேஸ்வரன், என்னோட பிரபாவம் 3 உலகத்துக்கும் பொருந்தும், தேவர்கள் யட்சர்கள் கிணறுகள் எல்லாரும் என் வசத்துல இருக்கார், அதுவும் அவர்கள் எல்லாம் என் படிக்கட்டா இருக்கா, நவக்கிரகங்களுமே எல்லாருமே என்னோட ஜெயில இருக்கா, அப்பேற்பட்ட பௌருஷம் அப்பேற்பட்ட பிரபாவம் என்னோட தோல் எப்பேற்பட்ட தோல்டா, கையாசத்தையே நான் சுமந்தேன், நீ என்னோட வாழ்க்கைப்படு, சௌக்கியமா இருக்கலாம், இந்த வனத்துல நீயே தனியா இருக்க, அபலையா இருக்க, என்னோட இரு, அதுவும் எனக்கு எப்பேற்பட்ட ராஜ்யம் தெரியுமா, சொர்ணமயமான லங்கை, எல்லாருமே வசத்துல இருக்கா, நாககன்னிகைகள் யக்ஷர்கள் யக்ஷ கன்னிகைகள் தேவதா ஸ்ரீகள் எல்லாருமே என்னோட இருக்கா, எல்லாரும் விட என்னோட மனைவி மண்டோதரி விட ஊத்த ஸ்தானத்தில் வைப்பேன், நீ என்ன சொல்றியோ நான் அத்தனையும் செய்ய தயாரா இருக்கேன், நீ என்ன சொல்றியோ நான் வந்து தனத்தை உன் காலை சமர்ப்பணம் பண்ணுவேன், இந்த ராஜ்யமே உன்கிட்ட கொடுப்பேன். கொடுத்தது உடனே சீத்தை வந்து திரஸ்காரம் பண்றா, காலை கூட விசம்பித்துவா சுஸ்திமான் வச்சே, என்னடா நீ விஷத்தை குடிச்சு சௌக்கியமா வாழ்வேன்னு சொல்றியா, அதனால வந்து மகாகிரி சம்ச மகேந்திர சஜப்பம் மகோதரிவாசம் ச அகம் ராமமனுபிரதா மகாத்மானம் சிம்ம விக்ராந்த கிராமினம் நிசிம்மம் பீமசங்காசம் அகம் ராமமனுபிரதா, நீ என்ன சொன்னாலும் நான் வரப்பட மாட்டேன், நீ தீக்ஷ்ணமான ஈட்டி மாதிரி நீ நடப்பேன்னு நினச்சியோ, புள்ளி மாதிரி நடப்பேன் நீ தைரியமாக சொல்லியோ, அந்த மாதிரி உன்னால எப்படி நடக்க முடியாதோ அதே மாதிரி என்ன நீ அடைய முடியாது. அப்புறம் என்னன்னா ராமரோ என்னன்னா நிசிம்மம், அவர் நிசிம்மர்ரா உன்னை தொலைச்சி விடுவார். அப்புறம் வந்து காலக்கூட விஷம்பித்வா, நீ காலங்கூடத்தை குடிச்சு நீ ஜீரணமா இருப்பேன்னு நினைச்சியா, நீ என்ன சிவனா நினைச்சியா, நீ சிவபக்தன்டா, நீ வந்து சிவபக்தி பண்ணி நீ பிரயோஜனமே இல்லைடா உனக்கு அப்படின்னு சொன்ன உடனே இவன் என்ன சொல்லி வசப்படுத்த முடியாது. அதனால ராவணன் என்ன பண்ணாருன்னா, நீளமா கம்பனோ வந்து சாயா ஆத்தியாத்ம ராமாயணமா வந்து சாயா சீதையை வந்து அபரணம் பண்ணிட்டு போனான்றார். அப்புறம் சில ராமாயணத்துல வந்து ஒரு அந்த மொத்த பூமியே பொழந்துட்டு சீதை எடுத்துன்னு போனார்ல. அப்புறம் இங்க வால்மீகி என்ன சொல்றா, அவளோட நீளமான கூந்தலை வந்து ஒரு கையால பிடிச்சிட்டு சீதையை வந்து மல்லாக்க வந்து தன்னோட முதுகுல சுமந்து வந்து அபரணம் பண்ணிட்டு போனா அப்படின்னு இங்க வால்மீகி சொல்ற. சொன்ன உடனே ராவணன் எப்படின்னாருன்னா தன்னோட இந்திரியத்தை கட்டுப்படுத்தோட இருந்தா. ஏன்னா அந்த சீதையோ வந்து ராவணருக்கு விருப்பப்படாத பொண்ணு மேல வசப்பட்டுதான் அவனோட மண்டை வெடிச்சு போயிடும்னு சாபம். அதனால தன்னோட வசத்துக்கு தான் வசப்படுத்திட்டு தான் இந்திரியத்தை நிகிரகம் பண்ணிட்டு என்ன பண்ணார்னா சுவார்த்தவதாய ராவணஹா, தான் வதத்துக்கு தயார் பண்ணார். தனக்கு வைகுண்டம் சீட்டுக்கு எது காரணமோ தனக்கு சீட்டை புக் பண்ணும்படியா ராவணன் பண்ணார். அப்பேற்பட்ட காரியம் வந்து ராவணன் பண்ணி அவர் அவர்ணம் பண்ணிட்டு போனார். அவர்ணம் பண்ணி புஷ்ப விமானத்தில் ஆயுஷன் போனார். ஆயுஷன் போனோன்னு இடது தொடையில வந்து அமரும்படியா வச்சா, அது இடது தொடையில வந்து வலது தொடையில அமரும்படியா வச்சா. வலது தொடையில அமர்படி வச்சா என்னன்னா வந்து புத்திரிஸ்தானம்னு. அப்படி புத்திரிஸ்தானம் வலதுறை அமர்படியா வச்சா உடனே சீதை வந்து கதர்றா, விரட்சத்துக்கு வச்சாமா, நதிக்கு நதியா அம்சகாரண்டவா கீர்னா வந்தே கோதாவரி நதி சிப்டம் ராமாய சம்சர்க்கம் சீதா ஹரதி ராவணா. நீ பார்க்கிறே இப்பேற்பட்ட நதியா இருக்கே, நீங்க சொல்லுங்கோ, நீங்க சாட்சியா இருக்கே, நீங்க வந்து ஏதாவது தேவத்தை அமைச்சரை காப்பாத்துங்கோ, ஏன்னா ராவணன் அபரணம் பண்ணிட்டு போறா அப்படின்னு சீதையோட கதறல் கேட்ட உடனே ஜடாயுக்கு போய்த்து
ஜடாயுக்கு போச்சு. ஜடாயுக்கு காதலை ஊந்ததுக்கு அப்புறமே ஜடாயு வந்தோட சித்தப்பா மாமா நீ தான் காப்பாற்ற வேண்டும் அப்படின்னு கேட்ட உடனே அயோக்கிய பயலே என் பொண்ணை நீ கழுத்தின் போற என்னடா தெரியும் உனக்கு, அதுவும் பரஸ்திரிடா, நீ பண்றது பெரிய பாவம்டா, அதனால நீ அவளை கடத்தின்னு போறனோ நான் உயிர் இருக்க வரைக்கும் உன்னால முடிஞ்சா என்னோட யுத்தம் பண்ணி நீ சீட்டுக்கு ஆயுஷன் போடா, வாடா யுத்தத்துக்கு வாடா அப்படின்னு ஜடாயு கோஷப்பட ராவண யுத்தத்துக்கு தயாரானார். ஜடாயுவும் ராவணனுக்கும் துவந்த யுத்தம். ராவணனால பதிலே சொல்ல முடியல ஜடாயுவோட பட்சத்தை. அதுவும் வேற எந்த ஆயுதமும் இல்லை, நகமும் தன்னோட ரெக்கையால ஜடாயு அடிச்சார். குதிரைகளை எல்லாரும் கிள்ளி எரிஞ்சார். அப்புறம் ராவணனோட ரத்த கொடியை தட்டினார். அப்புறம் ராவணனோட வாழை வெட்டினார். ராவணனோட அசத்தை வீழ்த்தினார். ராவணனோட அம்பெல்லாம் கடிச்சு துப்பினார். இப்படின்னு ஜட்டாயு ராவணன் ஒரு பிராண்டு பாடினார். அவர் ராவண கீடத்தை ஆகாசத்தை தட்டினார். அப்புறம் ராவணனும் நிர்கதியா இருக்கார். என்னடா பண்றதுன்னு தெரியாம கையில சந்திரஹாசத்தை எடுத்துன்னு வந்தார். அந்த சந்திரஹாசம் தான் என்னோட பரமேஸ்வரன் கொடுத்தார். நான் பண்ண பக்திக்கு நான் லங்கையை கைலாசத்தை கையாடினேனே 20 தோல்ல அந்த சந்திராசத்தை எடுத்து 2 பட்சத்தையும் வெட்டினான். ஜடாயும் நிர்கதியா கீழே விழுந்த உடனே சீதையை மாறி அணைச்சு கண்ணீர் வழங்கி வச்ச உடனே ஒரு தொட்டினார். ஏன்னா ராமட்ட போய் பதில் சொல்லணுமே, அவர் ஸ்பர்ஷம் வேணும்னாலும் கொஞ்ச நேரம் ஜீனிச்சிருக்க வேண்டும். அப்படி சீதை அனுகிரகத்துல ஜடாயு உயிர் தேய்ச்சின்னு இருக்க, உயிரை தாங்கிட்டு இருக்கார். அப்படின்னு ராவணன் சீதையை பார்த்தார். சீதை இன்னும் கொஞ்சம் தூரம் போனால் நம்ம லங்கை வருது, அது எப்படி இருக்கு பாரு, அந்த காட்சியை பாரு. இப்படி பார்த்தோன்னே சீதை கப்சப்னு வாய மூடின்னு இருக்கா, பதிலே சொல்லலை. அப்புறம் இத்தனையும் பார்த்து இத்தனையும் கதறி என்ன பண்ணானா சகல ஆபரணங்களையும் கிஷ்கிந்தையில் போட்டு ராவணனோட சேர்த்து விஷ்ணுமானத்தை லங்கை கிளம்பினார். அப்படின்னு ராவணோட அபகரணம் நடந்த உடனே ராமருக்கு செய்தி தெரிஞ்சது உடனே லக்ஷ்மணரை பார்த்தார். லக்ஷ்மணர் பார்த்து கத்தினார். கத்தின உடனேயே நீ பொறுப்பை மிஸ் பண்ணிட்டே, பொறுப்பற்றவளாக ஸ்திரீ விஜதே சாபல்யம், அவள் சபலபுத்திக்கு ஏண்டா நீ மயங்கின, அவர் என்ன சொன்னாலும் வாயமுடி பேசாமல் இருந்துட்டா இந்த பரிசு நடந்திருக்காது அப்படின்னு சொல்லி விக்ஷங்களை கேட்டா, கோதாவரி கேட்டா, அலையில் திரிந்தோன்னே லக்ஷ்மண சமாதானத்தில் இவ்வளோ தூரம் அழுதுண்டே டிப்ரெஷனோட ராமர் நடந்து வரச்சே அங்கே பெரிய பறவை, அந்த பெரிய பறவை என்ன ராட்சச ஆட்டமாக இருக்குது. அதை பார்த்தோன்னே யாரா அது, இவதான் சீத்தையை அபரணம் பண்ணி பாரோன்னு பாலை எடுத்து வெட்டலான்னு போனா, நான் வேற யாரும் இல்லைப்பா, நான் ஜட்டாயு அப்படின்னு தன் சொன்னதுக்கப்புறம் ஜட்டாயு பார்த்தா. ஜட்டாயு பட்சமற்ற நிலையில் இருக்கார், நிர்கதியாக இருக்கார், உயிரை தாங்கின்னு இருக்கார். அந்த ஜட்டாயும் விஷயத்த சொன்னார். ராவண சீத்தை அபரணம் வந்து போனான் இது சொன்னதுக்கப்புறம் முடிஞ்ச அளவுக்கு போராடினதுக்கப்புறம் அந்த தியாகியான ஜட்டாயு வாரி அடைச்சார். யாகதி சர்வபூதானாம் ஆகிதாக்னேஷு யாகதி அபராமர்த்திதா யாச்ச பூமி பிரதாயிதா மயத்வம் சமனுஜாத வெச்சலோகானுக்கிரமாத் விருத்தராஜ மகாசத்வ சம்ஸ்கிருதஸ்ய மயாச்சத அப்படின்னு லக்ஷ்மணா சித்தமூட்டு இவருக்கு பெரிய சம்ஸ்காரம் பண்ணணும். எந்த யக்ஞ தீட்சைகள் பண்ணணுமோ அதே சம்ஸ்காரம் நம்ம கழுகு ஜடாயுக்கு பண்ணு, கழுகு தூக்கி எறியாத பண்ணு சம்ஸ்காரம் அப்படின்னு ராமன் முன்கூடி ஜடாயு எந்த தசரதருக்கு ஸ்தானத்தை அடையலையோ அதே சம்ஸ்காரம் ஜடாயுக்கு கிடைச்சிருக்கு. அவர் பண்ண ராம பக்திக்கு, அவர் பண்ண ராம சேவைக்கு ஜடாயுக்கு அந்த ஸ்தானம் கிடைச்சிருக்கு. ஸ்தானம் கிடைச்ச பட்சத்தில் அவருக்கு வைகுண்டம், அவருக்கு திவ்ய தேகம் கிடைச்சிது. திவ்ய தேகம் கிடைச்சோடனே அதே தன்னை மறந்துண்டு நான் தான் பகவான் இந்த ஞானத்தோட மகளாத்துவம் சமனுப்பிராப்பியர் வெச்சலோகா அனுக்கிரமாது, நீ எந்த லோகத்துக்கு போனமோ அந்த லோகத்துக்கு நீ போய் பிரயாணம் பண்ணு அப்படின்னு சொன்ன உடனே பகவானுக்கு ஜட்டாயுக்கு வைகுண்டம் கிடைச்சிருக்கு. அப்படி ஜட்டாயு மோட்சம் கொடுத்தார். அதுக்கப்புறம் கபந்தன் வந்தார். அந்த கபந்தனும் அவர் ரூபம் எப்படி இருக்குன்னா விரூபமாக இருக்கார். கை அவர் கை 2 கை இருக்கு. அவர் வாய் எங்கே இருக்குன்னா தன்னோட உதரத்தில் இருக்கு. உதரத்தை 6 வாயை பொழுதுண்டு யாருக்கும் ராமலட்சுமணருக்கு பின்னாடி 2 பேர் இப்படி தூக்கினார். எப்படி ஒரு கார்ட்டூன் கேரக்டர் வில்லன் பிடிச்சி 2 கொக்குமாய் பிடிச்சி இழுப்பாரோ அந்த மாதிரி நம்ம கபந்தன் மன்னர். அதாவது கபந்தன் ராமலட்சுமணால் கைங்களமாக பிடிச்சி இழுத்தார்.
அவர் ராமர் யாரா நம்மளை பிடிச்சிருக்கிறார், பின்னாடி அடிக்கிறாரு. அப்படி பார்த்த உடனே அவரை பார்த்த, ஒரே பிண்டாக்காரமா இருக்கேடா, தலையும் இல்லை எதுவும் இல்லை, வாய் எங்க இருக்குன்னா உதரத்தில் இருக்கு, தொப்பையில் இருக்கு. அப்படி பார்த்தோன்னே அவர் கட்கத்தால 2 கையும் வீழ்த்தினார். வீழ்த்தி கமந்தனை ஒரு தள்ளினார். தள்ளின உடனே கமந்தனோட கதையை கேட்டார். அவர் ஒரு கந்தர்வர், தனுன்னு பேரு. அவர் தேவலன்ட்ட ஒரு மகரிஷிட்ட விபரீதமாக நடந்துட்டார். ஒரு மகரிஷி விபரீதமாக நடந்ததுனால ராட்சச சுபாவம் அடைஞ்சார். ராட்சச சுபாவம் அடைஞ்சதான் என்னாச்சுன்னா, அந்த இந்திரனோட யுத்தம் பண்ண இந்திரனை அடி தாங்க முடியாம மண்டை உதரத்துக்குள்ள போயிட்டு தொப்புள்ள போனதுனால நான் எப்படி சாப்பிடுவேன்னு இந்திரனை கேட்டேன். அந்த இந்திரன் கருணையில வாயில வயிற்றுல வாய வச்சுட்டார். அப்படின்னு இந்திரன் அனுக்கிறதுனால நான் பிரம்மத்திமா இங்க சுற்றி அலைஞ்சேன். ஏதோ நீங்க வந்தேன்னொன்னே இப்பேற்பட்ட கதி கிடைச்சதுனால இந்த சரீரத்தின் உரியோட குழைச்சிரு. குழைச்ச உடனே தனுவா மாறி 2 பேர் நமஸ்காரம் பண்ணி அவர் சொன்னார், முக்கியமா ராமா, சீத்தையை அடையிறது 2 வழி இருக்குப்பா. ஒன்று நீ பம்பா தீரத்துக்கு போ. பம்பா தீரத்தில் அங்கே ஒரு தபஸ்வினி இருக்கா. அந்த தபஸ்வினியான சபரி பாட்டி இருக்கா. அந்த சபரி பாட்டியை போய் நீ தரிசனம் பண்ணு. அந்த சபரி பாட்டி தரிசனம் பண்ணினா அவளோ ரொம்ப நேரம் உங்கள் தரிசனம் பார்க்கணும்னு காத்துட்டு இருக்கா வருஷக்கணக்கா. குருநாதர் சொன்னார், பதங்க மரிசி சொன்னார். அந்த வசனத்தை மூலமாக வச்சுண்டு வேதவாக்கா வச்சுண்டு அதை பரிபாலித்து நீ வருவேன்னு மனசு திகட்டாம ரொம்ப நேரம் காத்துட்டு இருக்காரு. ரொம்ப நேரம் காத்துட்டு இருக்குச்சு. அந்த சபரி பாட்டிக்கு நீ அனுகிரகம் பண்ணணும். அப்புறம் இன்னொன்று என்ன, சுக்ரீவனோட சகாயத்தில் அப்பதான் சீதை கிடைக்கும். அதே பம்பாதீரம். முதல்ல நீ பம்பாதீரத்துக்கு போ, சபரிக்கு அனுகிரகம் பண்ணு. அதுக்கப்புறம் பக்கத்தில் கிஷ்கிந்தான்னு ஒரு ராஜ்யம். அந்த கிஷ்கிந்தா ராஜ்யத்தில் போய் சுக்ரீவனோட சக்கியம் பண்ணு. அப்படி சொன்ன உடனே ராமர் உடனே பம்பாதீரத்துக்கு போனார். அந்த பம்பாதீரத்தில் சபரியோ என்னன்னா மகா கர்மயோகி, மகா ஞானி. சின்ன வயசுலேயே மதக ஆசிரமத்துக்கு வந்த மாத்திரத்தில் ஒரு ஆகர்ஷணம் வந்தது. அந்த ஆகர்ஷணம் வந்த மாத்திரத்தில் தன்னை யாருக்கும் தெரியாம மதங்க மரிசி சிவபூஜை பண்றார். ஏதோ காட்டு பக்கத்தில் வில்வத்தை பறிச்சு கொண்டு மதங்க இருக்கிற இடத்துல வச்சார். அப்படின்னு சிஷ்யர்களும் அவள் எடுத்து கொடுக்குறா. அப்படின்னு அவள் என்ன நினைக்கிறாளோ அவள் எடுத்து கொடுக்குறதோன்னு இந்த விஷயம் மதங்க மரிசிக்கு போயிடுச்சு. போன உடனே என்னாச்சுன்னா எல்லாரும் கண்காணிக்கிறான் பிரம்ம ஊட்ட வேலையில். அவளோ வெக்கமாக இருந்தா. அப்புறம் பிடிச்ச உடனே குருநாதர் ஆகியபடி வந்ததுக்கப்புறம் குருநாதர் அனுகிரகத்தில் அவளுக்கோ பேர் கிடையாது. சபரினா ஏதோ வேடு வச்சு, அந்த வேடு வச்சு மதகர் மரிசி அனுகிரகம் பெற்றுக்கொண்டு கிங்கரியா ஆயிட்டார். அவருக்கே வேலை செஞ்சார். அப்புறம் மதங்க மரிசிக்கோ வைகுண்டம் போனோன்னு சமயம் வந்துடுது. வந்ததுக்கப்புறம் எல்லா சிஷ்யர்களும் வந்தா. அவள் வேண்ட வரத்தை எல்லாம் கொடுத்தா. அப்புறம் சபரி பாட்டி எப்படி இருந்தானா அவரை பார்த்து கேட்டா, உனக்கு என்னமா வரம் வேண்டும்? நான் உடலை விட போகிறேன், இப்போவே வரம் கேளுனா. எனக்கு தெரியாதுப்பா, எனக்கு எது ஹிதமோ நீ செய். அப்படி கேட்ட உடனேயே மதங்க மரிசி சொல்கிறா, நான் ஒரு மந்திரம் சொல்கிறேன், அதை நீ எடுத்துக்கோ. ராமா ராமா ராமான்னு அந்த மந்திரத்தை கொடுத்த. அவ்வளோ பாட்டிய க்யூரியாசிட்டி. இந்த மந்திரம் என்னென்ன, இந்த பொருளுக்கு அர்த்தம் தெரியணுமா, பின்னாடி வரப்போகிறது பாரு, அப்போ தானா அவருக்கு அர்த்தம் புரியும். அப்படி சொன்ன உடனேயே சபரி பாட்டி ராகுல் பகலுமா நிஷ்டையா குருநாதர் சேவை செஞ்சுட்டு கைங்கரியம் பண்ணிட்டு ராமநாமா ஜெபிச்சுட்டே இருக்காங்க. அப்போ சமயம் வந்தது. சமயம் வந்த உடனே பாட்டிக்கோ வயோதிகள் ஆயிட்டான். வயசாயிடுச்சு பாட்டிக்கு, யுவாவா இருக்கச்சே. அப்போ வந்ததுக்கப்புறம் என்னாச்சுன்னா ராமபிரான் லக்ஷ்மண பிரானும் சேர்ந்து போறச்சு அப்படின்னா கச்சித்தே நியமாக்கராத்தா கச்சித்தே பரிச சுகம் கச்சித்தே குரு சுஷ்டிதா சபரா சாருபாஷினி. இவைப்பட்ட மகா தபஸ்வியை தரிசனம் பண்ணது பாக்கியம் கிடைச்சது. அப்படின்னோட தனக்கு விதிச்ச திராட்ச பழத்தை முருக்க ராமருக்கு நிவேதனம் பண்ணினார். அப்புறம் தான் ஏற்றிருந்தார் அப்படின்னு சபரி பாட்டியோட சரித்திரம். அவ்வளோ விசேஷம். அவர் பண்ண பக்திக்கு ராமர் பார்த்து சந்தோஷமா தரிசனம் கொடுத்த உடனே ராமரை ஸ்துதி பண்ணு, தொகி தேவரே ராம பூஜே பூஜர் சபை அப்படின்னு ராமரை சமர்ப்பணம் பண்ணி தாம் பண்ண தபசுக்கும் தாம் பண்ண பக்திக்கும் தன் குருபக்திக்கு சமர்ப்பணம் பண்ணி என்ன பண்ணாருன்னா காலை நமஸ்காரம் பண்ணிட்டு யோகா குதினால என்ன பண்ணாருன்னா தன் இந்திரியத்தை நிகிரம் பண்ணிட்டு எங்க பதங்க மரிசி சேவை பண்றாரோ ஸ்வஸ்தானத்துக்கு சபரி மாதா கிளம்பினா சபரி மோட்ச சாட்சி பூத்த அப்படின்னு தேசிகால் அபீர்கத்தில் சொன்ன மாதிரி அப்படின்னு சபரியோட மோட்சத்தை பார்த்தோம். அப்புறம் மேற்கொண்டு
ராமபிரான் வந்து கிஷ்கிந்தைக்கு கிளம்பினார் அப்படின்னு சொல்லி இனியோட பூர்த்தியாகுது. மேற்கொண்டு கிஷ்கிந்தா காண்டம் அதில் முக்கியமாக சுக்ரீவ சத்தியம், வாலிவதம், அப்புறம் சுக்ரீவ பட்டாபிஷேகம் போன்ற சரித்திரங்களை நம்ம நாளைக்கு பார்ப்போம். ஜானகீகாந்த ஸ்மரணம். ஜெய ஜெய ராம ராம. ஹர நம பார்வதி பதயே. ஹர ஹர மகாதேவ. சத்குரு சுவாமினஹ ஜெய். ஆஞ்சநேய